So today we are going to discuss another chapter, haloalkenes and haloarenes. So hi everyone. So today we are going to discuss another chapter, haloalkenes and haloarenes. So this is a one-shot video in which we are going to discuss all the topics in one lecture. Okay. So first in the video we will cover topics in MOP of haloalkenes, properties of haloalkenes, and MOP of haloarenes and properties of haloarenes. So first haloalkenes அப்படினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, the word halo means halogen. Halogen, which is nothing but fluorine, bromine, chlorine, iodine. Fluorine, chlorine, bromine, iodine. So this is halogen. Alkene, we know that alkene is a saturated hydrocarbons, that is carbon single bond உள்ள molecules, அதெல்லாம் நம்ம alkanes அப்படி சொல்லுவோம். So haloalkenes அப்படின்றது a combination of alkanes plus halogen. alkane groupல ஒரு halogen வந்துட்டு நம்ம substitute பண்ண போறோம். அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹாலஜனை substitute பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 அப்படின்றது இருக்கா. So this is a alkane. This is a alkane with the molecular formula CH4. இதில் நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா it will become CH3Cl. இது ஹாலோஆல்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து அல்கேன் அப்படின்றப்ப it is a saturated compound. ஸோ இந்த கார்பன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். sp3னா எல்லா சைட்ஸ்லையுமே சிங்கிள் பாண்ட் மட்டும்தான். இட் இஸ் அ sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும் பாண்ட் ஆங்கிள். அடுத்து sp3 அப்படின்றப்ப அதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹைட்ரலாக இருக்கணும். ஓகே. ஸோ these all about haloalkenes. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி. அடுத்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா from alcohol. So alkyl halides oda preparation from alcohols, which is nothing but ROH. So alcohols la irundhu eppadi prepare pandrona, first one from PX3, phosphorus trihalide. இந்த X ன்றது it may be halogens like chlorine, bromine, iodine, fluorine இந்த மாதிரி இருக்கலாம். So PX3 இந்த reagent நம்ம in other words எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா red phosphorus plus X2 அப்படின்னு சொல்லலாம். red phosphorus plus X2. Okay. So ROH in presence of ROH we are treating with the PX3, we get RX plus phosphoric acid H3PO3. So இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா three molecules of ROH reacts with this PX3 and form RX plus P. இங்கே H3 இருக்கு, O3 இருக்கு. ஸோ தட் இஸ் H3PO3 பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டேக் OH புட் X. இந்த இடத்துல வந்துட்டு ROH இருக்கிறத நம்ம PX3 யூஸ் பண்ணி RXன்னு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேக் OH புட் X. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு PX5 பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான். டேக் OH புட் X. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா POX3 அண்ட் HX. ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடும் POX3யும் கிடைக்குது. பாஸ்பரஸ் ஆக்சி ஹாலைடு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ROHன்னு இருக்கு. ஸோ இந்த PX5 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா ரெண்டு சைடு ஹாலஜன் நடுவில் வந்து PX3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ we are going to break this bond. இந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, RX இருக்குது, இந்த சைடு HX இருக்குது, இங்கே நடுவில் POX3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ சேம் ட்ரிக், டேக் OH புட் X. அடுத்து
using SOX2 sulfonyl halides. So இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ யூஸிங் SOX2 we are going to produce alkyl halides and this reaction is known as Darzens reaction. So இந்த இடத்துல வந்துட்டு X என்னன்னு பார்த்தோம்னா Cl தான். Okay, so here X is Cl, not other halogens. So we are going to use SOCl2, that is sulfonyl chloride. So ROH is treated with SOCl2, we get RCl plus SO2 plus HCl. So these are as a gas, these are produced as a gas. So இங்கேயும் நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா இப்போ ROH இருக்கு, ROH இருக்கு, இந்த SOCl2 SO ன்னு எழுத போறோம், இங்க Cl இங்க ஒரு Cl, இந்த பாண்டை பிரேக் பண்ணிக்க போறோம். So we get RCl here and HCl here, நடுவுல SO2. Okay, so RCl, SO2, HCl, these are the products. And இது ரெண்டும் கேஸா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் this is one of the best reaction to produce alkyl halides or haloalkenes. Why? Because the alkyl halide produced is in the form of pure form. So இது வந்து பியூர் ஃபார்மாக இருக்கு. ஏன் பியூர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பயோ ப்ராடக்ட்ஸ் என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ். நம்மளுக்கு வந்து ஒரு மிக்சராக ப்ரொடியூஸ் ஆகலைங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ் விச் கேன் பி எவாப்ரேட்டட். கேஸ் தான், அது வந்து சீக்கிரமாக வெளியில் போயிடும். ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ரியாக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் ஹாலோஜனேஷன் ஆஃப் அல்கேன். ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹாலோஜனேஷன் லாஸ்ட் கிளாஸில் ஹைட்ரோ கார்பன்ஸில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ப்ரைமரி கார்பன், திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்பன், இது மோனோ செகண்டரி, இது மோனோ செகண்டரி. ஸோ we are going to monochlorinate this in presence of H mu. Okay, so number of primary hydrogens is equal to 3. So NP-RP ன்னு பார்த்தோன்னா 3. அடுத்து number of secondary hydrogens is equal to 4. எப்படி 4 2 2 6 இல்லை வரணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டு கார்பன் ஈக்குவல். ஸோ அதில் உள்ள ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ NSRS is equal to 4 into 3.8 அந்த வேல்யூ, RSோட வேல்யூ. ஸோ 3.8, ஸோ 12. Okay, so it will be around 17.2 அடுத்து around, it is not exact value, it will be around 15 to 17 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். அடுத்து N-RS, இந்த கார்பனுக்குரியது பார்த்தோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன். ஸோ N-RS is equal to 2 into 3.8 which will be lower than this one. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பொசிஷனில் நம்மளுக்கு பிளேஸ் ஆகிறது தான் மோர் ஸ்டேபிள். ஸோ வந்து இங்கே வந்து குளோரினேஷன் நடக்கும் இந்த செகண்டரி பொசிஷனில். அடுத்து ப்ரோமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள். இதுக்கான ரீசன்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரோமினேஷனில் மோனோப்ரோமினேஷனில் வந்துட்டு டெர்ஷரி பொசிஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ப்ரோமினேஷன் இந்த டெர்ஷரி பொசிஷன். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ், இதுவும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ alkenes, it is the alkene part, we are going to hydrohalogenate this one. So using HBr we are going to hydrohalogenate. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா
H plus Br minus னு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன இன்வால்வ் பண்ணும்? ஃபார்மேஷன் ஆஃப் it involves formation of carbocation. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணோம் அப்படின்னா this will be a positive charge. This is a positive charge. இப்போ இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். this is a secondary carbocation, this is a tertiary carbocation. So which is more stable? Tertiary is more stable. So it leads to the formation of tertiary carbocation. So inga Br minus, inga Br இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி H plus வந்துட்டு பிளேஸ் ஆயிடுச்சு, அதனால இங்க இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு போயிடுச்சு. So we get haloalkene. அடுத்து HCl in presence of peroxide. ஸோ HCl in presence of பெராக்சைடோட எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா HBrக்கு மட்டும்தான் அந்த பெராக்சைடு எஃபெக்ட்ன்றது இருக்கும், நாட் ஃபார் HCl, HI லைக் தட். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் பாண்ட் பிரேக் ஆகும், இந்த டைரக்ஷனில் தான் பிரேக் ஆகும். இந்த இடத்துல குளோரின், இங்கே ஹைட்ரஜன் தான் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து HBr in presence of peroxide. ஸோ HBr in presence of peroxide அப்படின்றது ஆன்டிமார்கோனிக்கோ ரூல். ஸோ இந்த இதுக்கு உல்டாவாக பிரேக் ஆகணும். ஸோ உல்டா பிரேக்கேஜ் Br. ஸோ தீஸ் டூ ஃபாலோஸ் மார்கோனிக்கோ ரூல். இது ஆன்டிமார்கோனிக்கோ ரூல். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்னு பார்த்தோன்னா we are going to directly halogenate this. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோ ஹாலஜினேஷன், இங்கே ஹாலஜினேஷன். ஸோ ஹாலஜினேஷன் அப்படின்னும் போது 1 molecule ஆஃப் ஹாலஜன், அதாவது எக்ஸ்டோன்ற ஒரு மாலிகுல் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாலஜன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ H2O plus HCl gives HOCl plus HCl. ஸோ இங்கே பார்த்தோன்னா HO minus and Cl plus. ஸோ as usual we are going to break the double bond. plus minus வந்து just add பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்து ICl, இது வந்து என்ன சொல்லுவோம், ஓகே, ICl same breakage, chlorine and Cl placed. அடுத்து Br in presence of CCl4, it is a என்ன சொல்கிறது, it is a reaction to identify this is the king. ஸோ இந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்ட் இது. ஸோ bromine and CCl4, Br is placed. அடுத்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் reaction is Finkelstein reaction for preparation of iodoalkanes. ஸோ ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்லேயே அந்த ஹாலஜனுக்கு பதிலாக we are going to exchange another one. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ we are going to take this is a haloalkane எடுத்துக்கிறோம். we are going to treat this with sodium iodide. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அயோடோஆல்கீன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சோடியம் அயோடைடு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் in presence of DMSO or acetone. So these two are polar aprotic solvents. ஸோ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன், இங்கே வந்து ஒரு கார்போகேட்டன் ஃபார்மேஷன் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த டிஎம்எஸ்ஓ, தட் இஸ் அ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் DMSO, that is dimethyl sulfoxide and acetone. இது வந்து அசிட்டோன் அசிட். ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கும், இங்கே கார்பன் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ன்னு பார்த்தோன்னா தட் இஸ் chlorine and bromine. So we get product as iodoalkane and sodium halide.
சோடியம் ஹாலைட் சோடியம் புரோமைடாக இருக்கலாம், சோடியம் குளோரைடாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா டேக் எக்ஸ் புட் ஐ, எக்ஸ் எடுத்துட்டு ஐ போடுங்க, அவ்வளோதான். அடுத்து ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ளூரோ ஆல்கின். ஸோ இந்த இதில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ஸில் எங்கேயுமே நம்ம வந்து ஃப்ளூரோ ஆல்கின்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கல. எல்லாமே வந்துட்டு ப்ரோமினேஷன், குளோரினேஷன் அந்த மாதிரி குளோரோ ஆல்கின், ப்ரோமோ ஆல்கின் தான் பார்த்தோம். ஈவன் அயோடோ ஆல்கின்ஸ் ஆல்சோ வி ஹவ் சீன், பட் ஃப்ளூரோ ஆல்கின்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் ஃப்ளூரோ ஆல்கின்ஸ். ஸோ சேம் ஆர்எக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ளூரைடு. ஸோ சில்வர் ஃப்ளூரைட் Ag ப்ளஸ் அண்ட் F மைனஸ். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக F, அவ்வளோதான். ஸோ RF ப்ளஸ் AgX. ஸோ இதுவும் வந்துட்டு குளோரின், புரோமின், எக்ஸு. ஓகே, ஸோ இதை தவிர வேறு என்னென்ன அயானிக் ரியேஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா COF2, H கோபால்ட் டைஃப்ளூரைட், அடுத்து மெர்குரிக் ஃப்ளூரைடு, SbF3 இந்த மாதிரி நம்ம மற்ற அயானிக் ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரோ ஆல்கீன்ஸ். அடுத்து ஹாலோ அரீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஃபார் ஹாலோ அரீன்ஸ் ஆர் அரைல் ஹாலைடு. ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கல, இந்த ரியாக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ESR. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு தீஸ் ஆர் ஃபார் அரைல் ஹாலிட்ஸ், தட் இஸ் அரோமேட்டிக் ரிங்கில் we are going to substitute a halogen. ஓகே, ஸோ பென்சின் எடுத்துக்கிறோம். பென்சின் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Fe, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன். இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம அந்த லூயிஸ் ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம Fe யூஸ் பண்ணலாம், ஒரு FeCl3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு புரோமின் ப்ளஸ் FeBr3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லூயிஸ் ஆசிட்ஸ், தீஸ் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ், இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஆக்டிவேட் த பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். இங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிளான மாலிக்யூல். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த ஃப்ளூரின் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட் ஃப்ளூரினில் லூயிஸ் ஆசிட்ஸ். இப்போது குளோரின் மாலிக்யூல் வந்து டைரெக்டாக இதை அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ C6H6 + Cl2 அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. பென்சின் கூட நீங்கள் ஒரு குளோரின் அது பண்ணிவிட்டு குளோரின் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஷேக் பண்ணாலும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு நடக்காது. பட் when we add a Lewis acid or when we add some iron, இங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கும். why? because நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ Cl2 + Fe gives Cl+ and FeCl-. So we are generating a electrophile. So this electrophile will approach the benzene ring. அப்போ வந்து ரியாக்ஷன் நடக்கும். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் Cl2. டைரெக்டாக Cl2 ஆட் பண்ணுறது மூலமாக எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஓகே, ஸோ Cl + electrophile is generated. We get chlorobenzene. அடுத்து benzene is treated with the Br2 in presence of FeBr3. So FeBr3 அப்படின்னும் Br2 + FeBr3 gives Br plus FeBr4 minus. So here bromobenzene. அடுத்து from aniline பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் வந்து diazotization reaction or இது வந்து it comes under Sandmeyer reaction கீழே வரும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு Sandmeyer reaction கீழே. ஸோ ஃபஸ்ட்டு we are taking aniline எடுத்துக்கிறோம். ஸோ aniline is treated with sodium nitrate plus HCl. ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் இங்கே இதை வந்து எந்த டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ண போகிறோம்னா 0 to 5 degree அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறோம். சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் HCl இது கூட ட்ரீட் பண்ணும்போது we get C6H6N2 plus Cl-. So this is called diazonium chloride.
benzene diazonium chloride or benzene diazonium salt அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகுனா இட் இஸ் கால்ட் சால்ட். ஓகே, diazonium chloride. ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்வால்வ் ஆகிற இங்கே இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரோஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரசோனியம் அயான் NO ப்ளஸ் அதுதான் இங்கே இன்வால்வ் ஆகிற அந்த எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் நைட்ரேட் ரியாக்ட்ஸ் வித் HCl Na ப்ளஸ் NO2 மைனஸ், அதே மாதிரி இங்கே H ப்ளஸ் Cl மைனஸ் இருக்கும். ஸோ கேட்டையான் அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா we get NaCl ப்ளஸ் HNO2. ஸோ இந்த HNO2 மாலிகுலை பார்த்தோம் அப்படின்னா this is a HNO2 molecule. ஸோ இங்கே ஆக்சிஜன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கா, that lone pair will attack a H plus. அசிடிக் மீடியமில் நடக்கும்போது there will be H plus. ஸோ அந்த H plus வந்துட்டு இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க பார்க்கும். ஸோ we get a water molecule here. ஆக்சிஜன் மேலே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ this water molecule will eliminate, we get NO plus. Nitrosonium ion is generated. So this is the attacking reagent or electrophile. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அடுத்து அனிடினில் பார்த்தோம் அப்படின்னா PHNH2 இருக்கும். This is with a lone pair. It behaves as a nucleophile and it is a electrophile. So it attacks this nitrogen. So அப்படி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா we get PHNH2. இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துடும், அடுத்து N1 வரும். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து H ப்ளஸாக வெளியில் போயிடும். ஸோ we get PHNH கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டாமெரிசமில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்துட்டு டாட்டாமெரிசமில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சைம் நினைக்கிறேன், ஆக்சைம் ஆல்டாக்சைம் கீட்டாக்சைம் அந்த மாதிரி இதில் வரும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ ஓகே, ஸோ 1 2 3. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட், 2க்கும் 3க்கும் நடுவில் 3ல இருக்கிற ஹைட்ரஜன் 1க்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் படி பார்த்தோன்னா இட் வில் ஷிஃப்ட் ஹியர் அண்ட் த டபுள் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். ஸோ வி கெட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து இங்கே இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கா, அது சும்மா இருக்குமா, அகெயின் ஒரு H ப்ளஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ வி கெட் H2O ஹியர் அண்ட் H2O வில் எலிமினேட். அப்போது இந்த நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிக்யூல் போகும்போது இந்த நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இது பண்ணுறதுக்கு, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த நைட்ரஜன் நான் என்னோட லோன் பேரை தரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு அது பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிக்கும். ஸோ வி கெட் PHN ட்ரிபிள் பாண்ட் N. இந்த நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னது, திஸ் இஸ் அ கேட்டையான் நவ். இப்போது குளோரின் இந்த HCl இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கிற ஒரு Cl மைனஸ் வில் கம் அண்ட் ஜாயின் ஹியர். வி கெட் PHN2Cl. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் diazonium salt. ஓகே, ஸோ இதுக்கும் ஹாலோரீனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ PHN2Cl மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம CuCl இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get chlorobenzene. இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி we get a number of reaction. இதிலேருந்து நம்ம டேரெக்டாக இதிலேருந்து நம்ம பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், சைனோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், குளோரோபென்சீன், ப்ரோமோபென்சீன், அயோடோபென்சீன், இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் diazotization reaction, one of the important reaction also. அடுத்து ஹாலோ அல்கீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் nucleophilic substitution reaction. So it undergoes nucleophilic substitution reaction. So Rx, when it is treated with a nucleophile, we get RNU, that is a nucleophile will be substituted there and X minus will be eliminated. So இங்கே nucleophile என்னன்னு பார்த்தோம்னா the electron rich species which donates a pair of electron to electron deficient one. So இந்த இடத்துல X minus R plus X minus ன்னு இருக்கும். So this is the electron deficient species that will donate electrons
it will leave. Okay, this is a electron rich species. இது வந்துட்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ்க்கு இது வந்து டொனேட் கொடுக்கும். அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது, SN1 SN2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, SN1 SN2. ஸோ SN1ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர், SN2ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர். ஸோ SN1 பார்த்தோம்னா இப்போது நம்மளோட RX இருக்குது, alkyl halide இருக்குது. when a nucleophile approaches, the nucleophile will be a weak nucleophile. அதுக்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், பட் ஈவன் அது வந்துட்டு ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெயிட் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த நியூக்ளியோஃபைல் வில் வெயிட் for the departure of this halogen. ஸோ இங்கே இருக்கிற ஹாலஜன் வந்துட்டு டிபார்ட் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ இது போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கார்போகேட்டன் கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்கார்றது. இன்னொரு கேஸ் வந்துட்டு இல்லை நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மல் கட்டி உட்கார்றது. ஸோ SN1 இஸ் அபவுட் வீக் நியூக்ளியோஃபைல். SN2 வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் இஸ் அ ஸ்ட்ராங் ஒன். இது இந்த RXல எக்ஸ் மாலிகுல், அந்த எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் போதே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றா பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இட் ப்ரொடியூஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட். இது இஸ் இன்டர்மீடியட். இங்கே வந்து இது இன்டர்மீடியட்டில் இருக்கும், இங்கே வந்து ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ திஸ் ஒன் வில் லீவ். அடுத்து NURன்னு இருக்கும். ஸோ இதில் இடத்துக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து R வந்து அதோட பொசிஷன்லேயே தான் இருக்குது. R is in its own position. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ஃபிகரேஷனோட இன்வர்ஷன் நடக்கும், அதோட பொசிஷன் வந்து உல்டாவாக மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு இன்வர்ஷன், ஆர் இது வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து SN1 வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ RX, திஸ் எக்ஸ் வில் லீவ் என்ன நியூக்ளியோஃபைல் இஸ் அப்ரோச்சிங். இது ஈவன் எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து லீவ் ஆனாலும் ஆகும். அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப் which means it is the RDS, rate determining step of this reaction. So it produces an intermediate that is a R plus carbocation. So the carbocation அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாலே it could rearrange. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு, அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க முடிஞ்சுன்னா நடக்கும். ஸோ R plus அடுத்து it will be attacked by a nucleophile. So we get RNU. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படின்னா வீக்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீக்காக இருக்கும். ஸோ வீக் இன் த சென்ஸ் தே ஆர் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ். ஸோ நியூட்ரல்ன்றீங்க எப்படி வந்து அது நியூக்ளியோஃபைல் ஆகியிருக்கும் அப்படின்னா ஈவன் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் வித் அ லோன் பேர் குட் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இங்கே வர நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு என்னென்னவா இருக்கும்னா வாட்டர், ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்கே நியூக்ளியோஃபைல்ஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ this is about SN1. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் இஸ் RDS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is the rate determining step. இந்த ஃபஸ்ட்டு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறது இல்லையா, இதுதான் இதோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. இதுக்கடுத்து இது ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு கார்போகேட்டனில் வந்து நின்றுச்சுன்னா அது வரைக்கும் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன் வரைக்கும் தான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள். ரேட் இஸ் ஈக்குவல் டு K into rate constant into RX. So the rate is dependent on only alkyl halide. It is independent of the கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த இடத்துல வந்துட்டு நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷன் எந்த ஒரு இதுவுமே பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆகலை. RX இருக்குது,
RX வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது R plus X மைனஸாக வந்துட்டு டிசோஷியேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல நியூக்ளியோஃபைலோட வேலை கிடையாது. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ROR is rate is proportional to the stability of first carbocation. ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு இருக்கும். அடுத்து எங்கே வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த அல்கைல் ஹாலைடில் இந்த ரேட் அதிகமாக இருக்கும்னா RI, RBr அண்ட் தென் RCl அண்ட் தென் RF. இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ கார்பன் அயோடின் பாண்ட் இஸ் வெரி வீக். Bond energy is very weak because it is not a small atom with bonded with a big atom. So இந்த டிஃபரன்ஸ்னால இந்த மாலிக்யூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு RF. RF வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும். அடுத்து இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த கார்பன். ஸோ இட் இஸ் அட்டாச்ட் வித் 3 different or three similar alkyl groups and then a halogen. So this is a sp3 hybridized carbon. So carbocation formation next வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா carbocation form ஆகும், which is this is the carbocation. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு p orbital இருக்கா. ஸோ இந்த p orbitalல it could attack from here or from here. ரெண்டு சைடில் ஏன்னா electron is found in these positions. ஸோ இந்த பொசிஷனில் எங்கே வேணால் இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணி பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஒரு டைப், இது ஒரு ப்ராடக்ட், நாட் ஒரு ப்ராடக்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். இங்கே வந்துட்டு இது லெஃப்ட் சைடில் இருக்குது, அங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா இட் இஸ் அ ரிட்டன்ஷன். ஸோ இங்கே எக்ஸ் இருந்த அதே பொசிஷனில் நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்துட்டு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரிட்டன்ஷன். இப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் வருது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வர்ஷன். எக்ஸ் இருந்ததுக்கு ஆப்போசிட் பொசிஷனில். ஸோ இந்த ரெண்டு மாலிகுலையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா these two are non-superimposable mirror image of each other. Okay, so these two are non-superimposable mirror image of each other, which is called enantiomers. So these are called enantiomers, and this mixture A plus B gives racemic mixture or racemic modification. Okay, so these two, but major வந்து நம்மளுக்கு என்னன்னா retention தான் நடக்கும், mainly retention தான். But in some of the cases inversion may also takes place. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையுமே தான் சொல்லி ஆகணும். அடுத்து SN2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா RX நியூக்ளியோஃபைல் வில் அட்டாக். ஸோ இந்த இடத்துல வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கே பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் சைமல்டேனியஸாக. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா வி கெட் NUR. ஓகே, ஸோ இங்கேருந்து RXல ஸ்டார்ட் ஆகி NUR வரைக்கும் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் டு தேர். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட் விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் அன்ஸ்டேபிள் ஒன். ஸோ இது வந்து டக்குன்னு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக தான் பார்க்கும். ஓகே, ஸோ இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வச்சுட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் rate is dependent on the nucleophile concentration of nucleophile also. So important points, no carbocation formation, carbocation form agala, intermediate form agala, various as transition state is formed. Okay, only transition state is formed, no rearrangement. Carbocation illa அப்படின்றப்ப rearrangement கிடையாது. அடுத்த rate is proportional to 1 by steric hindrance. அதாவது இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ரேட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகே, அடுத்து ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ RX இன்டூ NU. ஸோ நான் சொன்ன மாதிரி ரேட் இஸ் டிபெண்ட் ஆன்
rate is dependent on both the concentration of alkyl halide and nucleophile. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல nucleophile வரனால தான் அந்த ரியாக்ஷனே நடக்குது. ஓகே, ஸோ this one. ஸோ ஆர்டர் வந்துட்டு 2, molecularity also 2. ஸோ இந்த கேஸில் நான் சொல்லலை. ஸோ here order and molecularity is 1. ஸோ இங்கே கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா formation of carbocation is a rate determining step. So here tertiary carbocation is more stable and then secondary and then only primary. அப்போ இங்கே எடுத்துக்கிற அந்த alkyl halide வந்துட்டு எப்படி இருக்கணும்னா டெர்ஷரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இங்கே it should be a primary one. ஏன் அப்படின்னா it is a rate is inversely proportional to steric hindrance. Okay, so நம்ம இங்கே என்ன எடுத்துக்கோன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் ட்ரிட்டியம் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ நியூக்ளியோஃபைல் will attack from பேக் சைடு. ஏன் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலஜன் இருக்குது. ஹாலஜன் இஸ் ஆல்சோ வித் லோன் பேர்ஸ். ஸோ ஹாலஜன் மேலேயும் லோன் பேர் இருக்குது, இங்கேயும் லோன் பேர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமான ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் நடக்கிறத விட ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இட் அட்டாக்ஸ் ஃப்ரம் த பேக் சைடு. ஓகே, இட் அட்டாக்ஸ் ஃப்ரம் த பேக் சைடு. ஸோ இங்கே வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே வந்துட்டு பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ திஸ் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். இங்கே வந்து இது வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். திஸ் இஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட். இஸ் அ பென்டாவேலண்ட். 5 பாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் பென்டாவேலண்ட். அண்ட் தென் வி கெட் NU, கார்பன், ஹைட்ரஜன், ட்ரிட்டியம், டியூட்டீரியம் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இது sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் அண்ட் நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே ரைட் சைடில் இருக்க ஹாலஜன், அங்கே நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இதோட பொசிஷன் வந்துட்டு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன். இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் இஸ் இன்வர்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன சொன்னால் 100% இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக இன்வர்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இது மட்டும்தான், இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இங்கே பாசிபிள். நம்ம அதில் SN1 பார்த்த மாதிரி மேபி 2 வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் இங்கே இல்லை, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். ஸோ இட் இஸ் 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட். So in other words it is called valid inversion. ஸோ இங்கே எடுத்துக்கிற நம்ம ரியேஜென்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்ட்ரேட் ஒன்று தான், RX தான் நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டு. ரியேஜென்ட்ஸ் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, H2O, சோடியம் அல்காக்சைடு, சோடியம் அயோடைடு, அமோனியா, பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன், primary, secondary, okay, and then KCN, AgCN, AgNO3, KNO3, and then silver salts of carboxylic acid and lithium aluminium hydride. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட reagents. ஸோ இங்கே கிடைக்கிற நியூக்ளியோஃபைல் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸ், H2Oக்கு H2O தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிட்டு. இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹேவ் யூ ரீட் பண்ணி பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரியாக்ஷன் வில் வேரி ஃபார் KCN, HCN, KNO2 அண்ட் AgNO2. ஸோ இங்கே மட்டும் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு மாறி வந்திருக்கும். ஸோ இங்கே KCNல பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன CN மைனஸ்,
ஸோ Cn minus. ப்ராடக்ட் என்ன RCN, that is alkyl cyanide or cyanoalkene. ஆனால் இந்த கேஸில் AgCnல பார்த்தீங்கன்னா nucleophile is AgCn. Nucleophile is AgCn and the product is isocyanide. ஓகே, ஐசோசைனேட் ப்ராடக்டாக இருக்கும். அதே மாதிரி KNO2லையும் பார்த்தீங்க அப்படின்னா NO2 மைனஸ் தான் நம்மளோட நியூக்ளியோஃபைலாக இருக்கும். இங்கே AgNO2வே நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ RX plus KCN gives RC triple bond N. ஸோ இங்கே பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்தோன்னா RX plus AgCN gives RN triple bond C isocyanide. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட CN வந்துட்டு இட் இஸ் ambident nucleophile. Ambident nucleophile more than one atom could donate lone pairs. ரெண்டுமே லோன் பேரா வந்து டொனேட் பண்ண முடியும். அப்படின்னா ரெண்டு ஆட்டம்ஸுமே நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். KCNல பார்த்தீங்க அப்படின்னா கேக்கும் சிஎனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா K plus CN மைனஸாக டிசோசியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். CN மைனஸ் கார்பன் மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் கார்பன் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நைட்ரஜன்ஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? RN ட்ரிபிள் பாண்ட் C ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இது எதுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் ஃபார்மேஷன் ஏன் நடக்கணும்? அதுக்கு உல்டாவா கார்பன் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஒரு மாலிக்யூல் வந்துட்டு கிடைக்குது, ஸ்டேபிள் மாலிக்யூல் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஹியர். அடுத்து இதுவே AgCNல பார்த்தீங்க அப்படின்னா AgCN this is a covalent bonding. Agக்கும் CNக்கு நடுவில் இருக்கிறது கோவாலண்ட் பாண்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால அந்த மாதிரி க்ளீவ் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா this nitrogen will donate this electron. நைட்ரஜன் தான் இங்கே வந்துட்டு டொனேட் பண்ணும், நாட் கார்பன். ஸோ அப்படி டொனேட் பண்ணும்போது we get isocyanide as the product. அதே மாதிரி KNO2 and AgNO2. NO2 is a ambident nucleophile. KNO2ல இது வந்து அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ K plus NO2 மைனஸாக டிசோசியேட் ஆகிடும். இங்கே வந்து இதில் சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து இந்த நைட்ரஜன் வந்துட்டு நியூக்ளியோஃபைல டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா RN டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு O பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக ஆக்சிஜனை டொனேட் பண்ணும். So if oxygen donates, we get RONO. Okay, so this is the product. அடுத்து இப்போ AgNO2ல அதே மாதிரி சேம் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்றப்ப இங்கே ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ண முடியாது, இந்த நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணும். அப்படின்றப்ப we get RNO2. So this is about the nucleophiles and the reactions. அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா SN1 SN2 டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ரேட் லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SN1 is a unimolecular. It's a unimolecular reaction. The rate is dependent on only the substrate. நம்மளோட alkyl halide கான்சன்ட்ரேஷனில் மட்டும்தான் அது வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ R is equal to K into RX. அடுத்து SN2, it's a bimolecular reaction. Rate is dependent upon the both substrate and the nucleophile. So nucleophile கான்சன்ட்ரேஷனும் alkyl halide கான்சன்ட்ரேஷனும் இந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பிக் பேரியர்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டி. ஸோ கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு தான் இந்த ரேட் வந்துட்டு இதாகும். ஸோ மோர் த ஸ்டேபிள் கார்போகேட்டான் ஃபார்ம் த ரேட் வில் பி மோர். ஸோ டெர்ஷரி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி.
ஸோ இதுக்கான பேரியர் என்னன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா nucleophile is attacking from the back side. என்னால் ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியாது. அப்படின்னா அங்கே வந்து லோன் பேர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் சைடில் போக முடியாது. இப்போ பேக் சைடில் வரும்போதும் இந்த மாதிரி இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு ஃபினைல் குரூப், இங்கே ஒரு எத்தில் குரூப்புன்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல லோன் பேர் இருக்குது நியூக்ளியோஃபைல். இங்கே வந்தால் ரிப்பல்ஷன், இங்கே வந்தால் அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பல்கி குரூப்ஸ் இருக்கனால ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ பல்கி குரூப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது the reaction SN2 will be hindered. Okay. அடுத்து alkyl halide electrophilicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, tertiary is more stable and then secondary and then primary வந்து ஒரு worst ஆனதாக இருக்கும். இங்கே primary is more stable and then secondary and then tertiary. இந்த கேஸில் tertiary வந்துட்டு ரொம்ப worst behavior-ஆக இருக்கும். ஸோ அங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. நியூக்ளியோஃபைலில் வந்து இங்கே வீக் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் மாலிகூல்ஸே இங்கே போதுமானது. இங்கே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வேணும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், லைக் OH, NH2- இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு இங்கே தேவை. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா SN1க்கு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் தேர் ஷுட் பி H+ இருக்கிற மாதிரி சால்வெண்ட் வந்துட்டு இங்கே தேவை. அங்கே போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு தேவை. ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு அங்கே தேவை கிடையாது. லைக் DMSO, அசிட்டோன், இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா இங்கே ரெசிமிக் மிக்சர், ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ இங்கே வந்து ரெசிமிக் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும், அங்கே வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 அண்ட் SN2. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்கன்னா SN1ல் போலார் ப்ரோட்டிக், SN2ல் போலார் அப்ரோட்டிக். ஸோ the polar protic solvent பார்த்தா solvent which bears H+ or இங்கே வந்து H+ இருக்கணும், அங்கே H+ இருக்காது. லைக் DMSO, DMF, அசிட்டோன் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் டைமெத்தில் ஃபார்மமைடு, இது அசிட்டோன், இது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகே ஓகே. ஸோ எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் SN1 ரியாக்ஷன் பார்த்தோன்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சால்வெண்ட் என்ன, போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். ஸோ போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் வி ஆர் யூஸிங் ஆல்கஹால்ஸ் ஆர் H2O. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சால்வேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும். சால்வேஷன் அப்படின்னும் போது இட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் த கார்போகேட்டன் அண்ட் X-. ஸோ இட் இன்க்ரீசஸ் த ரியாக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சால்வெண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட இந்த நெகட்டிவ் சார்ஜ் லீவிங் குரூப் இருக்குல்ல, அது கூட போயிட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது ஈஸியாக இந்த குரூப் லீவ் ஆகிட்டு நம்மளுக்கு R+ வந்துட்டு கிடைக்கும். ஸோ இட் எனபிள்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் R+ ஈஸிலி. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் சால்வெண்ட்டோட எஃபெக்ட். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் SN2 ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரிப்பல்ஷனால் ரேட் வந்துட்டு அதிகமாகுது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து சோடியம் அயோடைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோடின் இருக்குது இங்கே ஒரு இது வந்து நம்மளோட நியூக்ளியோஃபைல் மாலிக்யூல் அப்படி சொல்லிட்டு. இங்கே நியூக்ளியோஃபைல்னா I- இஸ் தான் நியூக்ளியோஃபைல். நம்ம எடுத்துக்கிறது இது வந்து அசிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்டா-, இது ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், தே போத் ரிப்பல் வித் ஈச் அதர். ஸோ இது வந்துட்டு இந்த ரிப்பல்ஷன் தாங்க முடியாது, இது டைரெக்டாக போய் நம்மளோட Rx அட்டாக் பண்ணும். ஓகே. ஸோ ஹியர் இட் இன்க்ரீசஸ் த nucleophilicity. ஸோ இங்கே எடுத்துக்கிற சால்வெண்ட் வந்துட்டு இதோட nucleophilicity அதிகப்படுத்துது. எதனால? ரிப்பல்ஷன் மூலமாக. ஓகே. ஸோ அங்கே சால்வேஷன் பண்ணுது, நம்மளோட ஹாலஜனை சால்வேட் பண்ணுது. இன்னொரு இது
அடுத்து இப்போது நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் இருக்குது, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பிரிஞ்சாலுமே திடீர்னு இது ரெண்டுமே வந்து பேக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குல்ல. அடுத்து அகெயின் இது ரெண்டும் ஆர்எக்ஸாகவே திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து nucleophilicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு nucleophile இஸ் மோர் nucleophilic than corresponding neutral atom. ஸோ நியூட்ரல் ஆட்டம் காட்டிலும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது மோர் நியூக்ளியோஃபிலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OH மைனஸ்ன்னு எடுத்துட்டோன்னா இதோட நியூட்ரல் மாலிகுலர் நியூட்ரல் ஆட்டம் என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் H2O. ஸோ H2Oலேருந்து வர நியூக்ளியோஃபைல் தான் நம்மளோட OH மைனஸ். பட் திஸ் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் H2O. ஓகே, அடுத்து இங்கே OH மைனஸ் இஸ் ஃப்ரம் ROH, SR மைனஸ், SH மைனஸ். ஸோ இதெல்லாம் SN1க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் SN2க்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து if donor atom is same or belongs to the same period left to right, nucleophilicity decreases in polar protic solvent and increases in polar aprotic solvent. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் பீரியட்ல வரும். ஸோ குளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ in protic solvent from left to right nucleophilicity decreases. அதுவே in aprotic solvent nucleophilicity increases. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. மோர் அட்ராக்ஷன், மோர் சால்வேஷன், நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்து சால்வேஷன், இந்த இடத்துல வந்து சால்வேஷன் அதிகமாக நடக்கிறதுனால F மைனஸ் இஸ் போர் நியூக்ளியோஃபைல் இன் போலார் ப்ரோட்டிக். இதுவே ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாகுது, சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிப்பல்ஷன் என்னவாகும், ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே பேசிசிட்டி பற்றி அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இதே தான், இது வந்து ஹாலஜன்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ் இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் டிக்ரீசஸ் இன் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். சேம் அதிலேருந்து அதே இது தான். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், சால்வேஷன் டிக்ரீசஸ், நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சால்வேஷன் வந்துட்டு கம்மியாகணும், கம்மியான சால்வேஷன் இருக்கணும். அப்படின்னும் போது நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இது எங்கள் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சார்ஜ் டென்சிட்டி வில் டிக்ரீஸ், ரிப்பல்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த கேஸ் ஆஃப் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, அடுத்து if lone pair containing atom present adjacent to nucleophilic atom then it will be nucleophilic. ஸோ இப்போ லோன் பேர் இருக்கிற நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் பக்கத்தில் இன்னொரு லோன் பேர் இருக்கிற ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். எக்ஸாம்பிள் பெராக்சைட்ஸ் H2O2 and R2O2. Nucleophilicity is inversely proportional to the steric hindrance. ஸோ steric hindrance கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே நியூக்ளியோஃபிலிசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ nucleophilicity is inversely proportional to steric hindrance. Okay, so tertiary alkyl halide SN1 polar protic, primary alkyl halide SN2 polar aprotic. Okay, secondary வந்துட்டு both SN1 and SN2. அடுத்து compare rate of reaction towards SN1. So rate of reaction is directly proportional to the stability of first formed carbocation. So formation of first carbocation is the rate determining step. So இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா PHC plus ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 3 ரிங் இருக்குது, இங்கே 2 ரிங், அங்கே ஒரே ஒரு ரிங். ஸோ அஸ் ஃபினைல் குரூப் இன்க்ரீசஸ், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் பார்த்தீங்க அப்படின்னா
This one is more stable. As the number of ring increases, the carbocation stability increases. This is more stable, and then this. So here rate is more for this one, and then this, and then that. Okay. So நம்மளுக்கு வந்து ரேட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து SN2ல பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கணும். Rate of reaction is inversely proportional to the steric hindrance. So primary is more reactive, and then secondary, and then tertiary. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா steric hindrance அதிகமாக இருக்குது. So this is less reactive, and then secondary, and then only primary. Okay. Following halides do not give NSR, SN1 and SN2. எந்தெந்த halides வந்துட்டு SN1 SN2 ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைல் ஹாலைட்ஸ். வினைல் ஹாலைட்ஸ்லேயே அப்படின்னா இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். இப்போது இந்த லோன் பேர் ஹாலஜன் மேலே இருக்கிற லோன் பேர் என்னென்னா இட் இன்வால்வ்ஸ் இன் டீலோக்கலைசேஷன். ஸோ டீலோக்கலைஸ் ஆகும்போது இட் இன்வால்வ்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கிறனால இங்கே இந்த ரியாக்ஷன்ஸ் SN1 and SN2 வந்துட்டு நடக்காது. அதே இதுதான் ஃபினைல் ஹாலைட்ஸ்லேயும். ஃபினைல் ஹாலைட்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணி டீலோக்கலைஸ் ஆகிறதுனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால் ஃபினைல் ஹாலைட்ஸில் SN1 SN2 நடக்காது. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ் ஆஃப் பிரிட்ஜ்டு ஹாலைட்ஸ்லேயும் நடக்காது பேஸ்ட் ஆன் பிரெட்ஸ் ரூல். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 and SN2. அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹாலஜனேஷன். நம்மளோட அல்கைல் ஹாலைட்லேருந்து ஒரு ஹாலஜன் வந்துட்டு எலிமினேட் பண்ணுறோம். இட் லீட்ஸ் டு அன்சாச்சுரேஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லேயும் பார்த்துருப்போம், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லேயும் பார்த்துருப்போம். சாச்சுரேட்டட்லேருந்து சாச்சுரேட்டட் அல்கைல் ஹாலைட்லேருந்து we are going to prepare unsaturated hydrocarbons. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த நம்மளோட ஹாலஜன் இருக்கிற கார்பன் இந்த ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது பீட்டா கார்பன். ஸோ when it is treated with alcoholic KOH or alcoholic potash, it leads to the formation of alkenes. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கேமோ. ஸோ இந்த பொசிஷன் ஆர் இந்த பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் OH will attack this hydrogen. ஸோ இது வெளியில் போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும்போது இந்த புரோமின் வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ தே ப்ரொடியூஸ் KBr and H2O. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அல்கீன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இங்கே பீட்டா கார்பன் இருக்குல்ல, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ். ஸோ வந்து தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், அது இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். சிக்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், அங்கே 2 alpha hydrogens, சிக்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், அங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட், தட் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட். அடுத்து எக்ஸஸ் NO2. ஸோ இந்த இது வந்து நீங்கள் அல்கைனோட ரியாக்ஷனில் பார்த்துப்பீங்க. எக்ஸஸாக எடுத்துக்கும் போது வி கெட் அல்கைன் பார்ட்டு. ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸஸாக இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகிட்டு வி கெட் சால்ட். ஓகே. அடுத்து இஃப் பல்கி பேஸ் லைக் tertiary butoxide, potassium tertiary butoxide is present, then less hindered alkene is the major product. So tertiary butoxide வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். KOH is a base. ஸோ அந்த பேஸ் வந்துட்டு பல்கியாக இருக்குது, லைக் tertiary butoxide இருக்குது அப்படின்னும் போது தேர் less hindered
product is the major one. Okay, so அதே இதுதான் tertiary butox அங்கே என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும் நடக்கும். டபுள் பாண்ட் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்ஸ் இங்கே ஒரு மெத்தல் குரூப், மேலே ஒரு மெத்தல் குரூப், சைடு ஒரு மெத்தல் குரூப், 3 மெத்தல் குரூப்பெல்லாம் சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சைடில் ஐசோப்ரோபைல் குரூப் மட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அடுத்து E1CBன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் ஃபார்மேஷன். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கேருந்து ஹைட்ரஜன் இதாகிடுச்சு. ஸோ there will be negative charge here. அந்த நெகட்டிவ் சார்ஜ் அடுத்து இங்கே வரும்போது ஃப்ளூரின் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ we get this product. அதே மாதிரி இங்கே இது வந்துட்டு less stable அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this reaction is assisted by poor leaving group like fluorines. அது வந்து ஈஸியாக லீவ் ஆகிற குரூப்ஸாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு லீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் E1CB. ஸோ E2 அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுறது என்னது, RX யூஸ் பண்ணுறோம், குளோரின் புரோமின் அயோடின். அதே மாதிரி இங்கே குளோரின் புரோமின் அயோடின். நாங்கள் வந்து RF E1CBயில் RF யூஸ் பண்ணுறோம். பல்கி பேஸ் இஸ் நாட் ப்ரெசென்ட். பல்கி பேஸ் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள் அல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அரோமேட்டிக் ரிங் அண்ட் ரெசனன்ஸ், அடுத்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து சொல்லுவோம் ஃபார்ம் ஆகிற அல்கீனுக்கு. பல்கி பேஸ் இருந்துச்சுன்னா லெஸ் ஹிண்டட் அல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அடுத்து இங்கே E1CBயில் பார்த்தோன்னா மோர் ஸ்டேபிள் கார்பானியான் வில் டிசைட் த மேஜர் ப்ராடக்ட். ஸோ இங்கே ஏன் வந்து இது லெஸ் ஸ்டேபிளும் இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பானியான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி கார்பானியான், திஸ் இஸ் செகண்டரி கார்பானியான், விச் இஸ் பிரைமரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி ஹியர். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு திஸ் ஒன் இஸ் மேஜர் ப்ராடக்ட், திஸ் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு போர் லீவிங் குரூப்னால அசிஸ்ட் ஆகுது. இங்கே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், RF தான் யூஸ் பண்ணுவோம், not RCl, RPR, RI. Okay, so you just read out this. Okay, இதோட ரீட் பண்ணி பாருங்க. குளோரின் இருக்குது, ஒரு இதில் ஃப்ளூரின் இருக்குது, ஒரு இதில் புரோமின் இருக்குது. Okay, next one reaction with metals பார்த்தோன்னா Woods reaction. So Woods reaction நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். So alkyl halide is treated with the sodium in presence of dry ether. So we are taking 2 moles of RX, 2 moles of RX, sodium in presence of dry ether. So in the bond cleave ஆகிட்டு we get a free radical. So these 2 free radical will combine to form RR and X2. அடுத்து ஃபிட்டிக் ரியாக்ஷன், அதுவும் இதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு ஃபினைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதே தான், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத். அடுத்து உட்ஸ் ஃபிட்டிக்ன்றது ஒரு அல்கைல் ஹாலைடும் ஃபினைல் ஹாலைடும் இதாகிறது. ஸோ இங்கே வந்து RPHன்னு ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். அடுத்து உல்மான் ரியாக்ஷன். ஸோ உல்மான் ரியாக்ஷன் ஃபார் ஃபினைல் அயோடைட்ஸ். So 2 moles of phenyl iodides, PHI is treated with the copper. So PHI plus Cu plus I PH. So இங்க என்ன ஆகுது,
Cu(I2) is removed, pH plus Cu(I2). This is the product. Okay. அடுத்து leaving ability அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the stronger the conjugate acid, better is the leaving group. ஸோ இதோட அசிடிட்டியை வச்சுட்டு லீவிங் குரூப்போட அந்த கான்ஜுகேட் அசிடிட்டியை வச்சுட்டு நம்ம வந்து லீவிங் குரூப் எபிலிட்டியை சொல்கிறோம். ஸோ ஆர்எக்ஸ் எக்ஸ் மைனஸோட கான்ஜுகேட் ஆசிட் வந்துட்டு ஹச்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு லீவிங் எபிலிட்டி எஃப் மைனஸ், சிஎல் மைனஸ், ஹச்பி, பிஆர் மைனஸ் அண்ட் ஐ மைனஸ். ஸோ இதோட அசிடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா HI is more acidic, strong acid, and this is a strong leaving group also because of the bulky பெரிய சைஸ்னால, bigger size-னால it was a strong acid, it is a better leaving group also. அடுத்து இங்கே வந்தீங்க HF வந்தீங்கன்னா it is a poor acid and also a poor leaving group. So these are some of the names, you just read out this. ஓகே. நெக்ஸ்ட் haloarenes ஓட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா aryl halides சொல்லுவோம். ஸோ hybridization is sp2 hybridization. aromatic அப்படின்னும் it should have 4n plus 2 pi electrons. ஸோ இங்கே வந்து 6 pi electrons வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு nucleophilic reaction நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. there will be no nucleophilic reaction here. ஸோ பென்சீன் ரிங்கு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸஸ் இங்கே அந்த இடத்துல வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது வந்து டீலோக்கலைஸ் பண்ணும், தட் இஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட். டீலோக்கலைஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், டபுள் பாண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகும். நம்ம நியூக்ளியோஃபைலும் நெகட்டிவ் சார்ஜ், இட் இஸ் ஹஸ் அ லோன் பேர். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இங்கே அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரிப்பல்ஷன் தான் நடக்கும், ரியாக்ஷன் நடக்காது. ஓகே. ஸோ ஹியர் தேர் வில் பி ரிப்பல்ஷன் ஒன்லி, நோ ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். ஸோ டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் சி அண்ட் எக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். டியூ டு இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையான். ஸோ இந்த இடத்துல கேட்டியானே ஃபார்ம் ஆச்சுனாலும் இந்த இடத்துல எக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதாகாமல் எக்ஸே லீவ் ஆனாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபினைல் கேட்டையான் வந்துட்டு கிடைக்கும், விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்போ கேட்டையானாக இருக்கும், விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஃபினைல் கேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் பாண்ட். ஸோ அதனால nucleophilic substitution நடக்காது. அண்ட் ஆல்சோ டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் சி அண்ட் எக்ஸ். Due to difference in hybridization of CX bond. இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும், இங்கே வந்துட்டு sp3 ஹைப்ரிடைசேஷன். இங்கே எஸ் கேரக்டர் கம்மி, இங்கே எஸ் கேரக்டர் அதிகம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் டியூ டு த ரிப்பல்ஷன் பிட்வீன் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரான் ரிச் ஹாலோஅரீன். இதுவும் ஒரு ரீசன். இந்த இடத்துல ரிப்பல்ஷன் ஈவன் இது வந்து டீலோக்கலைஸே ஆகலை அப்படின்னாலும் ஹாலஜனில் லோன் பேர் இருக்குது. நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அடுத்து இது அப்போ என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னா நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். பட் ஆல்சோ இன் சம் ஆஃப் த கேசஸ் தேர் மே பி நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்காது. பட் இன் சம் ஆஃப் த கேசஸ் இட் மே அண்டர்கோ. அதுக்கு வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் போது நடக்கலாம். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் டவுஸ் ப்ராசஸ், தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் phenol ஃப்ரம் aryl halides. So we are going to treat this aryl halide with
sodium hydroxide at 623 Kelvin, 300 atmospheric pressure in acidic medium. Okay, so இங்க வந்துட்டு நமக்கு OH வந்துட்டு substitute ஆகுது. So take X, put OH. அடுத்து இந்த presence of electron withdrawing group நான் சொன்ன கண்டிஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து temperature pressure வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே electron withdrawing group like NO2 electron withdrawing group இருக்கும்போது இந்த substitution nucleophilic substitution வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரான் withdrawing group வந்துட்டு substitute பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ electron withdrawing group creates an positive charge or less electron density so that nucleophile electron rich could attack. ஸோ இங்கே இடத்துல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு புல் பண்ணும். அதே மாதிரி இங்கே எல்லா சைட்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்ஷியலான பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ அந்த டைமில் நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோ குளோரோபென்சீன் கேன் கிவ் NSR. ஸோ ஆர்த்தோ நைட்ரோ இந்த இடத்துக்கான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் H+. ஸோ it is going to attack here. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அட்டாக் பண்ணுச்சு, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த பை எலக்ட்ரான் should shift over this carbon. ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ OH Cl on the same carbon. இங்கே அகெயின் ரீஅரோமேட்டைசேஷன் காண்டி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது குளோரின் ஷுட் லீவ். இட் இஸ் த லீவிங் குரூப். ஸோ இட் ஷுட் லீவ். அந்த எபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த குரூப் வந்துட்டு பெட்டர் லீவிங் குரூப்பாக இருக்கணும். இப்போ HCl இஸ் த பெட்டர் லீவிங் குரூப் தேன் H2 விட Cl வந்துட்டு OH மைனஸை காட்டிலும் Cl மைனஸ் இஸ் பெட்டர் லீவிங் குரூப். ஸோ அதனால Cl மைனஸ் வந்துட்டு ஈஸியாக லீவ் ஆயிரும். ஸோ வி கெட் ஆர்த்தோ நைட்ரோ phenol. ஓகே, அண்ட் திஸ் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் கார்பானியம். இந்த கார்பானியம் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் கார்போகேட்டன் which is more stable. So next one is para-nitro chlorobenzene. So இங்கே பார்த்தீங்கன்னா as usual அட்டாக் நடக்குது. ஸோ OH இங்கே ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கார்பன் மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து இங்கே ரெசனன்ஸ். அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்கே இந்த கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஸோ தட் வில் அகெயின் கோ ஓவர் ஹியர். இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம் ஆர் இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம் ஆகிட்டு திஸ் வில் கம் ஹியர். அப்போ வந்து இந்த குளோரின் வந்துட்டு லீவ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெபிளைஸ்டு ஒன். அடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு பாராநைட்ரோ ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும். So this is also a stable carbanion due to resonance. இதை காட்டிலும் இந்த கார்பானியனை காட்டிலும் இந்த கார்பானியன் இஸ் மோர் ஸ்டேபிள் டியூ டு ரெசனன்ஸ் ஹியர். இல்லை இதுவும் சேம் தானே? ஆமாம், இங்கேயும் இங்கே இல்லை. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த கார்பன் மேலே இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா NO2 இருக்குது which stabilizes by resonance. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டு டீலோக்கலைஸ் ஆகிறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ நோன் அஸ் அரோமேட்டிக் பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் ARSN2ன்னு சொல்லுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு PHCl, அதாவது நம்மளோட குளோரோபென்சின் இன்ட்டு OH மைனஸ் நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஹியர் ஆர்டர் அண்ட் ஆர்டர்
nucleophilicity வருது. Order and molecularity is 2. Okay, 2-step reaction. Rate of reaction is directly proportional to nitro groups. Number of nitro group increase ஆகும்போது rate to increase ஆகும். ஏன்னா it is the electron withdrawing group which enables the attack of a nucleophile. But the rate of reactivity in பார்த்தீங்க அப்படின்னா this one is more reactive than chlorobenzene, bromobenzene and then hydrobenzene. At the Meisen-Heimer complex. So Meisen-Heimer complex into the resonance structures தான். So we just have a glance at it. So இந்த electrons வந்துட்டு shift delocalize ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் வரும். ஸோ கார்பன் மேலே 5 பாண்ட்ஸ் இருக்க முடியாது. ஸோ இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் அடுத்து அப்படியே ஒன்றுனா delocalize ஆகிட்டே வரும். ஸோ the resonance hybrid will be like this. So this is called Meisen-Heimer complex. This resonance hybrid. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி வந்து delocalize ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது காமிக்கிறது. அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கங்கே நம்மளோட எலக்ட்ரோஃபைலை வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ delocalize ஆகுது. இங்கே வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆகலாம். அடுத்து இந்த இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பைபான் இந்த கார்பன் மேலே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த பொசிஷனில் these two positions are same. So இது ரெண்டையும் எடுத்துட்டாலே போதும். ஸோ this is ortho, this is para. Okay, and then rearomatization. அடுத்து ஸோ இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா குரூப்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் குளோரோபென்சின் டியூ டு ஸ்ட்ராங் ஐ எஃபெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட்னால this one is more stable, sorry, this one is more reactive than halobenzenes. ஹாலஜனை பார்த்தீங்க அப்படின்னா this is இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கும், மைனஸ் எஃபெக்டும் இருக்கும், as usual ப்ளஸ் எம் எஃபெக்டும் இருக்கும், ஓபி டைரக்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கும். ஆர்த்தோபேரா டைரக்டிங் பட் டீஆக்டிவேட்டிங் ஒன். ஸோ அதனால தான் குளோரோபென்சீனை விட குளோரோபென்சீனே கிடையாது ஹாலோபென்சீன்ஸை விட பென்சீன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோரினேஷன். So we are taking Cl2 and hydrocl Cl3. So Cl plus is the electrophile. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே இருக்குது, இங்கே. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனில் வேணால் ப்ளேஸ் ஆகலாம். பட் இது வந்து ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ, இது வந்து பேரா. ஸோ இதோட ப்ராடக்டை வச்சு ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பேரா ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். பேரா வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் 1-2 கேசஸ் தவிர. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைக்ளோரோபென்சின், இதுவும் டைக்ளோரோபென்சின். திஸ் இஸ் மேஜர் ஒன் பிகாஸ் பேராலாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலர் ஆட்டம். ஸோ இந்த இடத்துல ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இங்கே டிஸ்டன்ஸ்னால ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் ஒன். ஓகே, அடுத்து நைட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா NO2 ப்ளஸ் இங்கே ஆர் இங்கே ஆர்த்தோ நைட்ரோக்ளோரோபென்சின், para nitrochlorobenzene. So para product is more stable. இங்கே இது மைனர். அடுத்து சல்ஃபனேஷன். SO3 plus is the electrophiles, but substitute ஆகும்போது SO3H substitute ஆகும். So H2 is S2O7 is the reagent. So orthochlorobenzene sulfonic acid is a minor product. Parachlorobenzene sulfonic acid is the major product. Repulsion கம்மியாக இருக்கும். அடுத்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்னும் போது நம்ம வந்து RCl எடுத்துக்கிறோம், R+Cl- இருக்கும், கார்போகேட்டன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இட் வில் அட்டாக் ஓவர் ஹியர் ஆர் ஹியர். ஸோ மைனர், மேஜர்.
அடுத்து அசைல் லேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ROCl அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல RCO+C, திஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல். இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவும் நடக்க முடியாது. எப்படி ஃபார்ம் ஆகுதோ அப்படியே போய் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ பேரா ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் ஆல்சோ. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன், ஆல்கஹால்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஈத்தர்ஸ், ஃபீனால்ஸ் இந்த மாதிரி. அடுத்து ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அதே மாதிரி ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ்க்கு. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் hybridization of COH groups and also based on number of OH groups. அதாவது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை OH மாலிக்யூல் இருக்கிறது அப்படின்றத வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த COH ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp3 இருக்கலாம் ஆர் sp2 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க்டு வித் OH. ஸோ நேச்சர் ஆஃப் கார்பன் இன் த சென்ஸ் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி அந்த கார்பனோட நேச்சர் பற்றி சொல்கிறது. ஸோ இதுதான் அந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் என்ன? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் OH குரூப்ஸில் பார்த்தோன்னா மோனோசைக்ளிக், மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக். இந்த ஹைட்ரிக் அப்படின்ற வார்த்தை வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ ஹைட்ரிக் அப்படின்றது OH குரூப்பை டினோட் பண்ணுது. மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு OH குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோஹைட்ரிக்கு வந்துட்டு எத்தனால் எடுத்துட்டிங்கன்னா எத்தனால் வந்துட்டு மோனோஹைட்ரிக் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும், CH3 CH2OH. டைஹைட்ரிக்கு வந்துட்டு எத்திலின் கிளைகால், ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டைஹைட்ரிக். அதே மாதிரி ட்ரைஹைட்ரிக்கும் இருக்குது. அடுத்தது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க்டு வித் OH வந்து பிரைமரி, செகண்டரி ஆல்கஹால். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னது தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இல்லை 2 கார்பனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் செகண்டரி. 3 கார்பனோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் டெர்ஷரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the classification. First 2 classification. அடுத்து based on the hybridization of COH bond வந்துட்டு அந்த sp2 கார்பனோட இருக்கா ஆர் sp3 கார்பன் அந்த மாதிரி. ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3COH. sp3COH அப்படின்றது கார்பன் அந்த கார்பன் which contains that OH group. எந்த கார்பன் மேலே OH group இருக்குதோ அது வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இல்லாமல் சிங்கிள் பாண்ட்ஸ் உள்ளது. அடுத்து அல்லைலிக் அப்படின்றது இந்தது அல்லைலிக். அடுத்து பென்சைலிக். அடுத்து அலிசைக்ளிக் அப்படின்றது அல்லைல் குரூப்பும் சைக்ளிக் குரூப்பும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ தட் இஸ் அலிசைக்ளிக். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் compounds containing sp3COH group. அடுத்து sp2ன்னு பார்த்தீங்கன்னா வினைல். ஸோ இது வந்துட்டு வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லேயே OH group வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு வினைல் ஆல்கஹால். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் sp2 கார்பன்ஸ் வித் OH group. அடுத்து ஃபீனால்ஸோட கிளாசிஃபிகேஷன் அதே மாதிரி தான், மோனோ, டை, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோனோஹைட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு OH. அந்த OH குரூப் வந்துட்டு இந்த பொசிஷனில் 6 பொசிஷன் இருக்குது. இந்த 6 பொசிஷனில் எங்கே வேணால் இருக்கலாம். திஸ் இஸ் மோனோஹைட்ரிக். டைஹைட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கலாம். ஸோ இதோட ஆர்த்தோ பொசிஷன் வந்து இது ஒரு ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் எங்கே வேணால் இருக்கலாம். அடுத்து மெட்டா பொசிஷனில் இருக்கிறது மெட்டா பொசிஷன், இது மெட்டா. ஓகே, அடுத்து பேரா.
இது ஒரு மெட்டா இந்த பொசிஷன் ஆர் இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து ட்ரைஹைட்ரிக் அப்படின்றது இதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி, இதுதான் மெட்டா பொசிஷன்ஸில் தான் ப்ளேஸ் ஆக முடியும். இந்த மாதிரி ட்ரைஹைட்ரிக் ஆர் ஈவன் சம் அதர் பொசிஷன்ஸ் மே ஆல்சோ பி பாசிபிள். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா டைஆல்கைல் ஈத்தர், அலைல் அரைல் ஈத்தர், அடுத்து டை அரைல் ஈத்தர். ஸோ பை த நேம் டை அல்கைல் அப்படின்றது ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ரெண்டு சைடுமே ஓகே, ரெண்டு சைடுமே CH3 குரூப் உள்ள மீத்தேன். ஸோ இது வந்து இத்தைல் மித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இது வந்து டைமித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அல்கைல் குரூப்பே ரெண்டு சைடும் இருக்குது அப்படின்றது டை அல்கைல் ஈத்தர். அடுத்து அல்கைல் அரைல் ஈத்தர் அப்படின்றது ஒரு சைடு அல்கைல் குரூப்பும் ஒரு சைடு அரைல் குரூப்பும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து டை அரைல் ஈத்தர் ரெண்டு சைடுமே அரைல் குரூப் இருக்கணும். இங்கே எப்படி ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே அரைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் டை அரைல் ஈத்தர். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்னென்னா அந்த ஓலை நம்ம வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே சிமெட்ரிக்கலாக இருக்கும், ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ PHOPH ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருக்கு, CH3OCH3 ரெண்டு சைடுமே சேம் குரூப். ஸோ தீஸ் கம்ஸ் அண்டர் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஒரு சைடு மெத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு ஃபினைல், ஒரு சைடு ஃபினைல் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு எத்தில். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகுறது நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டு ஆல்கஹால், அந்த கார்பன் ஆல்கஹால். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் கார்பனுக்கும் ஆக்சிஜன், இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு அடுத்த ஆக்சிஜன் OH பாண்டுக்கான பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 108.9 டிகிரி இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு 109 கிட்ட வந்துடும். So this bond angle should be 108.9 degree இந்த அளவு இருக்கணும். அடுத்து OH bond length வந்துட்டு 96 பைக்கோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி CO bond length வந்துட்டு 142 பைக்கோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இது ஏன் தள்ளி போகுது, இந்த அளவுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு ஏன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேருக்கான ரிப்பல்ஷன் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு. ஓகே, நான் சொன்னல இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109.5 இருக்கணும். பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 108.9 வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆல்கஹால்ஸ். அடுத்து ஃபீனால்ஸ் வந்தோம் அப்படின்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனில் தான் இருக்கும். ஸோ ஃபீனால் அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அந்த sp2 கார்பன் மேலே தான் நம்மளோட OH குரூப்பே இருக்குது. ஸோ திஸ் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இதுக்குள்ள இந்த பாண்ட் ஆங்கிள் இந்த OHும் கார்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 109 டிகிரியில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஸோ இந்த சைடு ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது OH. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109 டிகிரி இருக்கணும். ஓகே, ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த லெங்த் வந்துட்டு ஏன் 136 பைக்கோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ண விட இது வந்து கம்மி தான். ஸோ இந்த பாண்டு லெங்க்த்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து கம்மி தானே, 140 to 136 கம்மி தான். ஏன் அப்படின்னா டியூ டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆஃப் CO பாண்டு. ஸோ CO பாண்டு இங்கே வந்து லோன் பேர் இருக்குது. ஸோ திஸ் லோன் பேர் மே இன்வால்வ் இன் பை பாண்டிங் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் கார்பன். ஸோ அப்படி வரனால இந்த இடத்துல வந்து பாண்ட் லெங்த் வந்துட்டு குறையுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார்
decrease in bond length in these two. Oxygen ஆல்கஹாலையும் ஃபினாலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு பாண்ட் லெங்த் கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன் இது. அடுத்து ஈத்தர்ஸ் வந்தோம் அப்படின்னா இந்த ஓக்கு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 111.7 டிகிரி இருக்கணும். ஸோ 111.7 டிகிரிஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த CO பாண்ட் லெங்த் வந்துட்டு 141 பைக்கோமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகே, டியூ டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 CH3 குரூப்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஏன் வந்து கொஞ்சம் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் ரெண்டுமே வந்துட்டு பல்கி குரூப்ஸாக இருக்கும் போது அந்த ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் ஆர் கலர்லெஸ் வித் ஸ்பெசிஃபிக் ஸ்மெல். ஸோ நீங்கள் லேபில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேபி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஆல்கஹாலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்மெல்லு வந்துட்டு வரும். அடுத்து soluble in water due to hydrogen bonding. ஸோ ஆல்கஹால்ஸ் ஆர் soluble in water. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஆல்கஹால்ஸில் OH இருக்குது, வாட்டர்லேயும் OH இருக்குது. ஸோ தட் பாண்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் increase with molar mass but decreases with branching mass. So molar mass increase ஆகும்போது, molecular weight increase ஆகும்போது boiling point and melting point as usual increase ஆகுது. as usual branching நடந்துச்சுன்னா அங்கே decrease ஆகுது. ஓகே, அடுத்தது boiling point of alcohols are higher than equivalent molecular mass hydrocarbons and ethers due to hydrogen bonding. So ஆல்கஹால்ஸையும் அதே சேம் மாலிகுலர் வெயிட் உள்ள ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ்க்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஏன் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ அந்த இடத்துல மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னும் போது மெல்டிங் பாயிண்ட் ஆர் பாய்லிங் பாயிண்ட் வில் டிக்ரீஸ். ஸோ இது வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் இன் வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஆகாது. ஆல்கஹால் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ வந்துட்டு மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து மீத்தாக்சி மீத்தேன் அண்ட் எத்தனால் ஹேவ் சேம் மாலிகுலர் வெயிட் பட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால் இஸ் கிரேட்டர் தேன் மீத்தாக்சி மீத்தேன். ரீசன் ஃபார் திஸ் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் இன் ஆல்கஹால். ஸோ இந்த ரீசனை வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அல்கீன்ஸ். So first preparation is from alkenes, that is acid catalyzed hydration. So நம்ம இங்க என்ன catalyst யூஸ் பண்றோம்? acid. So நம்மளோட alkene எடுத்துட்டோம், water இருக்கு, water we get what நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு alcohol part வந்துட்டு கிடைக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ acid catalyzed hydration. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அல்கீன் இருக்குது, H2 இருக்குது, H+. ஸோ இதுக்கான மெக்கானிசம் we have discussed. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயின் வீடியோவில் அண்ட் ஈவன் கிராஷ் கோர்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், H3O ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். H2O ப்ளஸ் H+ வந்துட்டு H3O ப்ளஸ். இது ஆசிட் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம்னா,
ஸோ இது மாதிரி இருக்குமா. ஸோ this pi bond will attack this proton. ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ஒன்று இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம், ஒரு இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா திஸ் வில் பி த ப்ராடக்ட். அப்போது இங்கே CHOH CH3ன்னு வரும். இதுவே இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ தீஸ் ஆர் த டூ ப்ராடக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் so this will attack. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அடுத்து இந்த வாட்டரில் உள்ள அடுத்து இந்த இது வந்து வாட்டர் மாலிகுலா ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும் வாட்டர் மாலிகுலா. ஸோ திஸ் அட்டாக் திஸ். ஓகே, this will be followed. அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு 1 to ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஒரு 1 to மெத்தில் ஷிஃப்ட் அந்த மாதிரி நடக்கலாம் கார்போகேட்டையான்ஸோட ஸ்டெபிலிட்டிக்காண்டி. ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேயா. So then from alkenes next reaction oxymercuration demercuration. So இதை நம்ம வந்து கிளாஸ்லையும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். this is Markovnikov rule of addition அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ண. ஓகே, ஸோ திஸ் அடிஷன் ஃபாலோஸ் Markovnikov's rule. இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு மெர்குரிக் அன்ஹைட்ரைட் அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ஸ், அடுத்து THF tetrahydrofuran, H2O, sodium borohydrate. So these are the reagents involved. ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில். ஸோ எப்படி பை பாண்டை பிரேக் பண்ணுறோம், அதே மாதிரி H2O இல்லை பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ த பாசிட்டிவ் சார்ஜ் will be added to the hydrogen added to the carbon of the double bond with more number of hydrogen. So positive charge வந்துட்டு more number of hydrogen ல, negative charge வந்துட்டு less number of hydrogen ல. Okay, அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே வந்து ஆன்டி மார்கோனிக்கோ ரூல். ஓகே, அப்படியே உல்டாவாக இருக்கணும். யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்ஸ் B2H6 and H2O இன் பேசிக் மீடியம் OH மைனஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்டி மார்கோனிக்கோ ரூல்னும் போது நெகட்டிவ் சார்ஜ் negative added to carbon with more number of hydrogen, positive to less number of hydrogen. Okay, so this is the difference. So that's all about hydroboration oxidation. அடுத்து வாட் இஸ் த ப்ராடக்ட் கிவன் இன் த ரியாக்ஷன். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திஸ் இஸ் வாட் oxymercuration demercuration. So next preparation is from alkyl halides using KOH in aqueous KOH or solvolysis அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம இது ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்லேயும் பார்த்தோம். அதே மாதிரி ஜிஓசிலையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன் ஹைட்ரோ கார்பன்ஸில் இதை பற்றி இந்த 3 சாப்டர்லையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ RX
KOH இந்த மாதிரி ஒரு பேஸ் போடும்போது we get ROH அப்படின்ற ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இட் மே இன்வால்வ் SN1 or SN2. ஸோ இங்கே எடுத்துக்கிறது வந்து SN1 மெக்கானிசம். ஸோ SN1 mechanism or even it could follow SN2 also. Okay, so CH3CH2Br, OH minus is the nucleophile here. It will attack from the back side. We get OH CH2 CH3. அடுத்து அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு tertiary alkyl halide. So tertiary alcohol will be the product. Okay. அடுத்து from aldehydes using Grignard reagent. So Grignard அப்படின்ற ஒரு சாப்டரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ Grignard அப்படின்னும் நம்ம வந்து aldehyde எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கிற aldehyde வந்து formaldehyde. So formaldehyde when it is treated with Grignard reagent, that is CH3MgBr. This is partial negative charge. இங்கே வந்து partial positive charge இருக்கும். இங்கே வந்துட்டு Mg2+, இதோட oxidation state வந்துட்டு 2+ இருக்கும். So there may be a positive partial negative charge on CH3. அதே மாதிரி Br வந்துட்டு மைனஸ் தான். இங்கே வந்து பார்ஷியலாக தான் சொல்கிறோம். partial negative charge, இங்கேயும் partial negative charge, அதே மாதிரி தான் இங்கேயும் partial positive தான் சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்க மாட்டோம். ஸோ பார்ஷியல் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ this will attack the carbonyl carbon with the partial positive charge. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get H, இங்கே ஒரு H, அடுத்து CH3, இந்த CH3 அடுத்து இங்கே வந்துட்டு partial negative charge இருக்கு இல்லையா. ஸோ இந்த positive charge வந்து இங்கே bind ஆயிக்கும். ஸோ we get OMgBr. when it is hydrolyzed or when it is treated with water, we get OH at the position of this OMgBr. Okay, so this is from aldehydes using Grignard. Okay, ஸோ அதே மாதிரி தான் அசிட்டால்டிஹைட் இல்லையும். ஸோ அசிட்டால்டிஹைட்ல இது வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ்னு தான் சொல்லுவோம், CH3 மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம வந்து பேசிக்காக சொல்லும் போது பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ், திஸ் வில் அட்டாக் திஸ் கார்பன். O வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ CH3 இந்த கார்பன் CH3 H CH3 O MgBr. ஓகே, MgBr, when it is hydrolyzed we get secondary alcohol here. Okay, so this is a secondary carbon, so we get secondary alcohol. அடுத்து from ketones using Grignard. ஸோ Grignard அதே சேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து கீட்டோன் அப்படின்றப்ப 2 alkyl குரூப் இருக்கும் இல்லையா, டெல்டா பாசிட்டிவ் டெல்டா நெகட்டிவ். this R minus R dash double dash minus it attack this carbonyl carbon. so இந்த bond வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். so we get R R dash C R double dash அடுத்து வந்து OMgBr. அதே தான் நம்ம வாட்டரோட ட்ரீட் பண்ணுறோம். we get tertiary alcohol in the case. so formaldehyde இருந்துச்சுன்னா primary alcohol, இல்லை formaldehyde தவிர மெத்த ஆல்கஹால்ஸ் இருந்துச்சுன்னா secondary alcohols. இது கீட்டோன்ஸாக இருந்துச்சுன்னா tertiary alcohols. ஓகே, ஸோ formaldehyde other aldehydes other than formaldehyde. அடுத்து ketones. ஸோ இதுக்கு வந்துட்டு primary alcohol, so these are the products. Okay, next from cyclic ethers using Grignard reagent. so we can use this Grignard in even ethers with the 3 or 4 membered. so 3 or 4 membered cyclic ethers லயும் இந்த reagent வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். so it will attack the carbon which is next to the O க்கு அடுத்து உள்ள கார்பன்ஸ் வந்துட்டு இது வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிடும். ஓகே, ஸோ வி கெட் CH3 CH எங்கிட்ட இருந்து வருது CH, இங்கே ஒரு CH
2CH3 வரும். ஓகே, ஸோ CH3 CH CH2 CH3 இந்த CH3. ஓகே, அடுத்து இங்கே OMGBr. அடுத்து இது வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல OH வந்துடும். ஓகே, அடுத்து from acid derivatives using Grignard reagent. ஸோ acid derivatives in the sense acid chloride and hydrides அந்த மாதிரி. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து acid derivative. acid derivativeல acid chloride வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ சேம் இந்த கார்பனைல் கார்பன்ஸ் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு CH3 minus will attack this carbonyl carbon. So we get R, C, OMGBr, CH3 and a Cl. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து அகெயின் வர்றப்போ இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆயிடுது. MGBRும் அதே மாதிரி தான். ஸோ we end up with ketone. அடுத்து கீட்டோனை அகெயின் MGBr அதாவது Grignard reagentோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது we get alcohol, tertiary alcohols here. ஸோ ஃபஸ்ட்டு கீட்டோனை கன்வெர்ட் பண்ணுறோம். கீட்டோன்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆல்கஹாலாக கொண்டு வரோம். ஓகே, ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இதே தான் எஸ்டரோட கேஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஆசிட் டெரிவேட்டிவ்லேருந்து கீட்டோனாக கொண்டு வரும். அடுத்து கீட்டோன்லேருந்து ஆல்கஹால். ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ் to ketone. அடுத்து again Grignard, then we get alcohol. Okay, so this is simple reactions. அடுத்து reduction of carbonyl carbon. So reduction in the sense we are using reducing agents அவ்வளோதான். ஸோ carbonyl carbonை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு ஆல்கஹால்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த பை பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆயிரும். ஸோ we get CH3OH. ஸோ நம்மளுக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் தேவைப்படுது? இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ். தட் இஸ் 1 mole of hydrogen is enough. அதே அடுத்து இங்கே வந்தோம்னா அதே தான் we get secondary alcohol. அடுத்து இங்கே secondary alcohol. Okay, so preparation of alcohols by reduction of carbonyl carbonல வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா catalyst used for reduction என்னென்ன catalyst யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா finely divided nickel or platinum or palladium. Okay, sodium borohydride reduces carbonyl group and has no effect on other reducing groups. So sodium borohydride வந்துட்டு carbonyl group மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணுது, not other any groups. அது மற்ற குரூப்ஸ் வந்துட்டு அது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் காமிக்காது. அடுத்து lithium aluminum hydride is a strong reducing agent that reduces aldehydes, ketones, esters, carboxylic acids, acid chlorides, carboxylate salts to alcohols. Okay, அடுத்து Ball blank reduction. So this is a naming reaction, Ball blank reduction. Aldehyde, ketone and ester reduces to alcohol using sodium and ethanol. So sodium and ethanol யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரிடக்ஷனில் என்ன ஆச்சோ அதே தான். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர்ஸ். ஸோ ஹைட்ரோலைசிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு HOHன்னு பிரித்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ we are going to break either this bond or this bond, ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு
இந்த சைடு ஒரு OH, இந்த சைடு வந்து H. O இருக்கிற சைடு ஹைட்ரஜனும் alkyl group இருக்கிற சைடு OH-னு கொடுத்தோம் அப்படின்னா we get 2 moles of here ethanol. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எத்தனால் கிடைக்குது. இதுவே இப்படி இருந்துச்சுன்னா ஸோ பிரேக் பண்ணுறோம், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம், இதையும் பிரேக் பண்ணுறோம். ஸோ we get CH3 OH, CH3 OH. So we get methanol. Okay. Primary aliphatic amines அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா டயோசனியம் சால்ட் மூலமாக கொண்டு வரது தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ we are taking amine, primary amines. So primary amine, when it is treated with the sodium nitrate in presence of HCl at 0 to 5 degrees Celsius, we get alkyl diazonium chloride, not benzene or phenyl diazonium chloride. Here வந்து நம்மளுக்கு வந்து alkyl-ன்ற வேர்டு வந்து நம்ம சொல்லணும். So alkyl diazonium chloride. When it is treated with H2O, we get an alcohol and nitrogen. So nitrogen is also evolved. So இது இல்லாமல் ஆல்கஹால் இல்லாமல் alkyl chloride and nitrates will also be formed. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, பட் ஆனால் மைனர் அமௌண்ட்ஸில். ஸோ மேஜராக நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, ஆல்கஹால்ஸ் தான் மேஜராக ப்ரொடியூஸ் ஆகிறது. பட் இன் சம் அமௌண்ட் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து alkyl chlorideம் alkyl nitrateஸும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, so you just identify, you just read that. Okay, next reactions of alcohols னு பார்த்தோம் அப்படின்னா reactions வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ROH இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மேலே உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு will behave, sorry not nucleophiles, ஆக்சிஜன் மேலே உள்ள lone pairs of electrons வந்துட்டு will behave as a nucleophile. இதுவே வந்துட்டு புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு புரோட்டான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா they will behave as a electrophile. ஸோ வந்து இந்த lone pairs வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இந்த lone pair இருக்குது அப்படின்னா they will behave as a nucleophile. புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா they will behave as electrophiles. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் hydrogen oxygen bond break பண்ற reaction H plus due to OH bond break acidic. So இந்த bond break பண்ணோம் அப்படின்னா we get CO minus plus H plus. So this H plus is acidic. Okay, so this is a acidic proton அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா OH தனியாகவும் இந்த CH3 தனியாகவும் வந்துருச்சு அப்படின்னா OH மைனஸ் டியூ டு CO பாண்ட் பிரேக்கிங், தட் இஸ் பேசிக். ஓகே, தட் இஸ் பேசிக். அண்ட் இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப், OH அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல C ப்ளஸ் OH மைனஸ்னு வரும். அந்த OH மைனஸ் வந்துட்டு பேசிக். இந்த பாண்ட் பிரேக் ஆகி H ப்ளஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அசிடிக். ஓகே, அடுத்து OH பாண்ட் ஃபிஷன்னால நடக்கிற ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால். ஸோ திஸ் ரியாக்ஷன்ஸ் gives the acidity of alcohol. ஸோ ஆசிட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அசிடிட்டி இருக்குது, ஆசிட்ல வந்துட்டு எவ்வளோ அசிடிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ROH, ஸோ இந்த RO மைனஸ் H ப்ளஸ்ன்னு இருக்கும். when it is treated with sodium hydrate. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோடியமோட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோடியமோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து வில் அட்டாக் திஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நம்மளுக்கு வந்து RO மைனஸ் Na ப்ளஸ்ன்னு இருக்கும், ஒரு சால்ட் ஃபார்மேஷன். ப்ளஸ் இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இதாயிரும். ஸோ ½ H2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடும். அடுத்து சோடியம் ஹைட்ரேட்ஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா Na ப்ளஸ் H மைனஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு we get RONA and H2. அதே மாதிரி தான் சோடியம் அமைடோட ரியாக்ஷன் அப்படின்னா RONA NH3. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வர்ற ப்ராடக்ட் வந்துட்டு
it is a strong acid. Okay, so நம்மளுக்கு இங்க ரியாக்டன்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ப்ராடக்ட்ல வர்றது வீக்காகவும் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த கேசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்ல வந்துட்டு வீக் ஆசிடும் ப்ராடக்ட்ல ஸ்ட்ராங் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள், இல்லை அது வந்து ஃபீஸிபிளாக இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ ஹியர் alcohols and H2O. So alcohols and H2O compare பண்ணோம் அப்படின்னா water is more acidic than alcohols. Okay, so that is the reason why these reactions are not possible. So next one, reaction with Grignard அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so Grignard இந்தல வந்து OH bond fission தான நடக்குது. So this is RO minus H plus. இது என்னது R minus ன்னு இருக்குமா? So this will attack, this R minus will attack this H plus. So we get RH plus ROMGX. Oh, the dash out. Okay. So R dash H plus ROMGX. So இங்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனால் கொடுத்திருக்காங்க. ஸோ எத்தனால CH2 CH3 CH2O minus H plus ன்னு இருக்கும். ஸோ இங்க CH3 MgBr ன்னு இருக்கு. ஸோ this negative charge will attack this positive charge. So we get a methane plus CH3 CH2O MgBr. Okay, so we get another type of இது இல்ல. Okay, we get another product. அடுத்தது esterification. ஸோ esterificationல பார்த்தீங்க அப்படின்னா esterification அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ ஆல்கஹால்ஸையும் ஆசிட்ஸ் ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் எஸ்டர்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து ROH எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ரஜனும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற அந்த OHும் சேர்ந்துட்டு நம்மளுக்கு H2Oவா கண்டென்ஸ் ஆயிரும். மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அப்படியே பாண்ட் ஆகிடும். ஸோ ROCOR டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ROH இங்கே வந்து H2O condense ஆயிட்டு we get ROC double bond O R. This is ester. ஸோ அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த ஆசிட் குளோரைடு யூஸ் பண்ணுறோம். ஆசிட் குளோரைடு வரும்போது இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl எல்லாம் வெளியில் வந்துடும். we get acid this ester. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ்லையும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும் போதும் சேம் OH இங்கேருந்து ஒரு so this is this anhydride. Okay, so in the hydrogen bonds with this part, so we get R dash COOH, R dash COOH plus this RO C double bond O R. Okay, this is that product. Okay, ஒரு ஆசிடும் எஸ்டரும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்து எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் லோன் பேர் வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் புரோட்டான். இப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துலயும் ஒரு OH வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ தேர் வில் பி OH பாண்ட் தேர். ஸோ அடுத்து இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ROHோட அது வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது. ஸோ அப்படியே ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா வி கெட் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆயிட்டனால ஸோ திஸ் பாண்ட் வில் பி க்ளீவ்ட் ஸோ தட் கார்பன் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால தான் திஸ் ஆல்கஹால் வில் பி அட்டாக், இந்த ஆல்கஹாலில் உள்ள அந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு இந்த கார்பன் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா வி கெட் RCOH, இந்த சைடு ஒரு OH,
அடுத்து வந்து O ஹைட்ரஜன், அதாவது அந்த ஆல்கஹால் பார்ட்டில் அந்த O மட்டும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டான் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ திஸ் மாலிகுல் வில் எலிமினேட் அஸ் வாட்டர். ஸோ இது வந்துட்டு வாட்டராக எலிமினேட் ஆகிடும். தென் வி கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன். ஸோ இப்போ இந்த ப்ரோட்டான் வந்துட்டு வெளியில் போயிட்டு அகெயின் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன். Again double bond formation, we get ester. Okay, so this is the mechanism of esterification. So first H plus oda reactor, this double bond will shift to the oxygen. So இந்த இடத்துல இருக்கிற அந்த lone pairs வந்துட்டு இந்த H plus வந்துட்டு attack பண்ணும். So carbon attains a positive charge. So that positive charge will be attacked by another alcohol. Sorry. இந்த alcohol கிடையாது, இது acid. ஆசிட் தான். ஓகே, சாரி, இந்த கார்பனைல் கார்பன். சரி, ஓகே. ஸோ இந்த கார்பனைல் கார்பனில் இப்போ வந்துட்டு 2 OH குரூப் வந்துட்டு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஆல்கஹால் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது வி கெட் ஆர் COH OH இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து வில் பி அப்ஸ்ட்ராக்டட் பை திஸ் OH. ஸோ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ திஸ் carbon will get a positive charge. So அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாண்ட் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடும், ஹைட்ரஜன் வெளியில் போயிடும். ஸோ அகெயின் வி கெட் எஸ்டர். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆர் சூப்பர் பிரைமரி அண்ட் தென் பிரைமரி, அதுக்கு அடுத்து செகண்டரி, டெர்ஷரி. ரியாக்ட் பண்ணுற அந்த alkyl அதாவது ஆல்கஹால்ஸ் வந்துட்டு should not be bulky. ஸோ அந்த தான் அது வந்து சொல்ல வரும். அடுத்து CO bond of fission பார்த்தீங்க அப்படின்னா reaction with HX and Lucas reagent. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா concentrated H2O plus zinc chloride. ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் when it is treated with the HX it form alkyl halide. So ROH plus HX, that is hydrogen halides or hydrogen halides, it gives alkyl halides plus H2O. So அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து H plus. ஸோ ஃபஸ்ட்டு acidic medium அப்படின்னப்போ H plus will be there. So this proton will abstract this H plus. So it forms a protonated alcohol. So protonated alcohol அப்படின்னும் போது water will eliminate. இப்போ என்ன ஆகும், R plus ஆகும். So R plus and then X minus இருக்குல்ல, so that X minus will bond with R plus. So we get RX plus H2. Okay, so this is the simple mechanism. At the reaction with the Lucas reagent for HX SN1 mechanism for okay. So HX வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி RX it follows SN2. அடுத்து ஃபார் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு கார்போகேட்டன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி RX SN1 மெக்கானிசம். ஸோ தீஸ் ஆர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டாக இருக்கிற ஆல்கஹால்ஸில். அடுத்தது when alcohols is tertiary alcohol is converted to tertiary alkyl halides, turbidity வந்து immediate காஸ் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு லேப்லேயுமே மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, லியூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா டர்பிடிட்டி இமீடியட்டாக காஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னும், கொஞ்சம் நேரம் கழிச்சு டர்பிட் ஆச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால்ஸ். டர்பிட் ஆன் ஹீட் பண்ணால் தான் எனக்கு டர்பிட் ஆகுது அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வித் PCl3 and PCl5. ஸோ alcohols on reaction with the PCl3 or PCl5 we get alkyl halides. You know that நம்ம வந்து haloalkenes ஓட reactionsல இது வந்துட்டு பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி PCl5 ஓட the reaction is like this. PCl3 it reacts with alcohol RCl. remaining இருக்கிற இந்த OH 3 OH சேர்ந்து இந்த பாஸ்பரஸ் கூட H3PO3 வந்துட்டு ஃபார்ம் பண்ணும், பாஸ்பரிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அடுத்து ROH plus PCl5ல
இந்த மாதிரி ஒரு RCl ஒரு HCl மிச்சம் POCl3. okay, so these are the product. next reaction with SOCl2 இதுவும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். this is the purest form. என்ன சொல்றது, இந்த ரியாக்ஷன் தான் மோஸ்ட் கன்வீனியன்ட். ஏன் அப்படின்னா அதில் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹாலோ ஆல்கீன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இதுக்கான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ROH தான் ஆல்கஹாலில் இருக்கிற அந்த லோன் பேர்ஸ், ஆக்சிஜன் மேலே உள்ள அந்த லோன் பேர்ஸ் will attack this sulfur. ஸோ சல்ஃபர் இஸ் டெல்டா பாசிட்டிவ், இது டெல்டா நெகட்டிவ். ஸோ இதுவும் வந்து கார்பன் குரூப் தானே. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் த சம் சிமிலாரிட்டிஸ் வித் கார்பன். ஸோ டெல்டா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ when this attack this sulfur, this lone pair will this pi bond electrons will shift on oxygen. So we get R O plus hydrogen at S O minus 2 Cl வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரஜன் லீவ் ஆகிட்டு we get RO S O Cl2 O மைனஸ்ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வர Cl வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ we get RO SOCl. ஓகே, RO SOCl. next this will attack this R. so we get a ring like structure here. so it follows as an one mechanism. This addition of chlorine follows as an one mechanism. so இந்த மாதிரி ஆகும். ஸோ அடுத்து இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகும்போது, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், RCl. இந்த சைடு வந்து Cl வந்துடும், இந்த சைடு Cl வந்துடும். அப்போ இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரைடில் இருக்கும். ஸோ அதுவும் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ we get SOCl2. okay, so this is the simple mechanism of action of SOCl2 on alcohols. அடுத்து ரியாக்ஷன் வித் அமோனியான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டென்சேஷன். NH3ல உள்ள அந்த ஹைட்ரஜனும் ஆல்கஹாலில் உள்ள OH கண்டென்ஸ் ஆகிட்டு we get amine and this reaction takes place in the presence of aluminum oxide at 633 Kelvin. ஸோ அடுத்து அகெயின் இன்னொரு மோல் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னும் போது we get secondary amine. அடுத்து இன்னொரு மோல் அப்படின்னும் போது we get tertiary amines. ஓகே, அடுத்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்றது எலிமினேஷன் ஆஃப் H2. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். லைக் இது மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட்ஸோட பிரசன்ஸில் வந்துட்டு நடக்கும். ஸோ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்லேருந்து வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு எலிமினேட் ஆகி we get ethers. so we get dialkyl ethers. or even ஒரே மாலிக்யூல், இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல்லேருந்து எலிமினேட் ஆச்சு அப்படின்னா we get alkenes. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ அது ஒன்று இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கலாம். ஆர் or even இந்த மாதிரி வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிட்டு we get alkene. ஓகே, ஸோ இங்கே எடுத்துக்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ த டெம்பரேச்சர் வேரிஸ். இங்கே வந்து 443 Kelvin, இங்கே வந்து 413 Kelvin. அண்ட் இதுக்கான மெக்கானிசம் ஃபாலோஸ். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம்னு பார்த்தீங்க அப்படின்னா this lone pair will attack the H+. ஸோ acid அப்படின்னா H+. then we get CH3 CH2 OH2. ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதாவது வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ வாட்டர் எலிமினேட் ஆச்சு அப்படின்னா we get CH3 CH2.
CH3 CH2 carbocation. If there is a possibility, it will rearrange. Then we get alkene. Okay. அடுத்து again இன்னொரு H plus generate ஆயிரும். Even mechanism, concentrated H2SO4, concentrated H3PO4 or potassium hydrogen sulfate இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். E1 mechanismக்கு E2 mechanism அப்படின்னா we use aluminium hydride aluminium oxide or P2O5 phosphorus pentoxide or POCl இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 633 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கீனும் 523 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஈத்தரும் கிடைக்கும். ஸோ த டெம்பரேச்சர் டிசைட்ஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா வி கெட் ஆல்டிஹைட்ஸ். அடுத்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் end up in formation of acids. ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால்ஸ் மெத்தனால் வந்துட்டு எடுத்துக்கிறோம். when it is treated with a mild oxidizing agentஸோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get formaldehyde. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வருது அப்படின்னா ஒரு ப்ரோட்டான் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ we get CH2O. ஓகே, CH2O கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு O, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெத்தனால், இது ஃபார்மால்டிஹைட் ஒரு மெத்தனால், இது மெத்தனாயிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட். ஓகே, இதுவே செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இட் எண்ட் அப் இன் கீட்டோன்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து செகண்டரி ஆல்கஹால்லேருந்து நம்மளுக்கு வந்து கீட்டோன் மட்டும்தான் கிடைக்கும், நாட் ஆஃப் அதர் ஆசிட்ஸ். அடுத்து ரியேஜென்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சிடைசிங் என்னென்ன ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் PCC பீரிடியம் குளோரோ குரோமேட். அடுத்து PDC pyridinium dichlorochromate. அடுத்து Collins reagent, that is a pyridine with chromium oxide. அடுத்து John's reagent, chromium oxide plus acetone. அடுத்து copper at 573 kelvin. So copper, along with copper we are heating at 573 kelvins. Strong oxidizing agents வந்துட்டு strong oxidizing agents னு பாத்தீங்கன்னா KMnO4 in presence of acidic mediumல or potassium dichromate in presence of acid. அடுத்து வந்து chromium oxide plus H2SO4. John's reagent chromium oxide plus H2SO4. So these are strong oxidizing agents and some mild oxidizing agents. அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் வில் எண்ட் அப் டைரக்ட்லி இன் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு எண்ட் ஆயிரும். அடுத்து செகண்டரியாக இருந்துச்சு அப்படின்னா வி கெட் கீட்டோன், நம்மளுக்கு வந்து கீட்டோன் கிடச்சிரும். டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்துட்டு நடக்காது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ரியாக்ஷன் நடக்காது. ப்ரைமரினா நம்ம வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும், அடுத்தது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாகவே நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடச்சிரும். ஓகே, அடுத்து மைல்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி PCC PDC இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி டு ஆல்டிஹைட், பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் டு கீட்டோன். அதே மாதிரி டெர்ஷரி ஆல்கஹால் வில் நாட் ரியாக்ட். ஓகே, ஸோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கணும் இல்லை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கணும், டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வில் நாட் ரியாக்ட். அடுத்து dehydrogenation of alcohols by copper. So same, இங்க என்ன primary alcohol to aldehyde, secondary alcohol to ketone, but tertiary alcohol will react here. And the mild oxidizing agent, strong oxidizing agent ரெண்டுமே tertiary alcohol react ஆகாது, but ஆனால் இங்க react ஆகும். react ஆகிட்டு we get alkene. Okay, so primary alcohol
will end up with aldehyde, secondary ketone. இந்த மாதிரி காப்பரோட சேர்த்து ஹீட் பண்ணோம், டெர்ஷியரி ஆல்கஹால்ஸை காப்பரோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வாட்டர் மாலிகுல் வில் கண்டு டீஹைட்ரோஜனேஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி we get this alkene. Okay, so alkene is the product in the case of heating our tertiary alcohol with copper. At the oxidizing of alcohols by MnO2, so manganese dioxide selectively oxidizes the OH group of allylic or benzylic primary and secondary alcohols to aldehydes and ketones respectively. So primary allylic or benzylic primary alcohol இருந்துச்சுன்னா aldehyde ஆகும், allylic or benzylic alcohols அதாவது secondary இருந்துச்சுன்னா ketones ஆகும் convert பண்ணுது. So allylic example இது, we get a ketone part. benzylic எக்ஸாம்பிள் இது. இங்கே நம்மளுக்கு வந்து கீட்டோன், இங்கே வந்து அலைல் கீட்டோனும் சாரி நாட் அலைல் கீட்டோன் ஆல்டிஹைடு. இங்கே பென்சைலிக் ஒரு ஃபினைலிக். கீட்டோனும் கிடைக்குது. ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா செரிக் அமோனியம் டெஸ்ட், கேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செரிக் அமோனியம் டெஸ்ட் அப்படின்றது alcohols is treated with seric ammonium nitrate. So this is seric ammonium nitrate which is yellow in color. So இந்த compound வந்துட்டு yellow கலர்ல இருக்கும். So when it is treated with alcohols we get red or pink colored complex. So இந்த complex formation நடக்கறனால we get ரெட் ஆர் பிங்க் கலர். ஸோ இந்த கலர் சேஞ்ச் மூலமாக இது வந்து ஆல்கஹால் தான் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வரும். ஓகே, செரிக் அமோனியம் டெஸ்ட். அடுத்து லியூகாஸ் டெஸ்ட் நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். கான்சன்ட்ரேட் HCl + ஜிங்க் குளோரைடு. ஸோ அந்த டர்பிடிட்டி வச்சுட்டு டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக டர்பிடிட்டி வரும், செகண்டரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் கழிச்சு வரும். இல்லை ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது தான் டர்பிடிட்டி வரும். ஓகே, ஸோ SN1 மெக்கானிசம் வந்துட்டு இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கும் SN2 ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ்க்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து OH2 or Cl தானே. ஸோ இட் ஃபாலோஸ் SN1 mechanism for tertiary and SN2 for primary and secondary. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால். ஸோ இட் இஸ் கால்டு wood spirit which is poisonous. இது வந்துட்டு இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், கள்ளச்சாராயம் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளோட ஐ வந்துட்டு டேமேஜ் ஆகும், கண்ணு தெரியாமல் போகும், அடுத்து வந்து ஆளே காலியாகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பாய்சனஸ். ஸோ when carbon monoxide is treated with hydrogen in presence of zinc oxide, chromium oxide at 300 atm 400 degrees Celsius we get methanol. So methanol is a poisonous one. So methanol plus sodium hydroxide we get sodium methanoate plus H2O. So some reaction. So this is more acidic. Okay, so methanol is acidic in nature. அடுத்து எத்தனால்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் வந்துட்டு எத்தனால் கம்போஸ்ட், எத்தனால் வந்து இந்த சுகர் இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம இதில் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த எத்தனால் தான் இருக்கும். ஸோ இது கூட மெத்தனால் மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போகிறது, டெத்து இந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ வென் glucose or fructose is reacted with zymase அப்படினா ஒரு enzyme. Zymase அப்படின்றது ஒரு enzyme, and it is treated we get this ethanol plus carbon dioxides. Okay,
அடுத்து phenols பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு வந்து தெரியும், டவுஸ் ப்ராசஸ் ARSN2 ஃபாலோ பண்ணும், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ we are going to heat this chlorobenzene with sodium hydroxide at 200 atm pressure, 300 degrees Celsius along with copper. So இது கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா we end up with the phenol and sodium chloride. ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸ்லேயுமே நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ OH இங்கே, ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே வரும், அப்படியே ரீஅரோமேட்டைசேஷன் நடந்து we get phenol at last. இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆகிறது மூலமாக we get phenol at last. அடுத்து ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ ரஸ்டிக் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம பென்சீன் HCl + O2 இட் இஸ் ட்ரீட்டட் வித் காப்பர் குளோரைடு. ஸோ காப்பர் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது, குளோரோபென்சீன் தான் கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீனை நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறோம், சிலிக்கான் ஆக்சைடு அண்ட் H2ஓட 500 டிகிரி செல்சியஸ் 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே, நேமிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ when this benzene is treated with HCl O2 in presence of copper chloride, we get chlorobenzene and then it is heated with silicon oxide and water at 500 degrees Celsius, we get phenol. So this process is called Racik process. அடுத்து from cumene. ஸோ cumene பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமாக நம்ம வந்து ஃபீனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்துட்டு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் cumene. when it is heated at 100 degrees Celsius with oxygen, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கேஜ் வந்துட்டு கிடைக்கும், பெராக்சைடு லிங்கேஜ் வந்துட்டு கிடைக்கும். தென் இந்த ஷிஃப்ட் மூலமாக திஸ் OH will be shifting to this carbon. இந்த கார்பன் பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஸோ we get phenol ப்ளஸ், ஸோ இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get acetone. ஸோ acetone அண்ட் phenol வந்துட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸில். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீஸிபிள் ப்ராசஸ் ஒரு எஃபெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டு இங்கே க்ளீவ் ஆகும், அதே மாதிரி இங்கே க்ளீவ் ஆகிட்டு திஸ் வில் கோ இந்த மாதிரி இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு CH3COOH CH3 பென்சீன் ரிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் வந்துட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ். ஸோ ரெண்டு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சால்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ சோடியம் பென்சீன் சல்ஃபோனேட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ when it is again treated with சோடியம் ஹைட்ராக்சைடு அகெயின் நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு sodium phenoxide வந்துட்டு கிடைக்கும். ஸோ sodium phenoxide and is hydrolyzed, we get phenol. ஓகே, ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. அடுத்து ஃப்ரம் பென்சீன் டயோசோனியம் சால்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு நம்ம வந்து நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ வந்து இதுக்கான மெக்கானிசமும் பார்த்தோம். ஸோ NO this is the electrophile. ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பென்சீன் டயோசோனியம் குளோரைட் கிடைக்கும். அதை நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபீனால் ப்ளஸ் N2 வந்துட்டு கிடைக்கிது, ஃபீனால் N2 ப்ளஸ் HCl. ஸோ ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபினைல் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ PHMgBr and it is treated with O2 in presence of dry ether H2O. அடுத்து வந்து ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ். நம்மளுக்கு வந்து phenol plus MgOHBr. ஓகே,
ஸோ இதுக்கான மெக்கானிசம் தேவையில்லை, ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றது இதுதான். ஸோ பென்சீன் ரிங்கில் பென்சீன் ரிங்கில் COOH குரூப் இருக்கும், அதான் வந்து நம்மளோட பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ COOH குரூப், அதுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் OH குரூப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சாலிசிலிக் acid when it is decarboxylated, அதாவது CO2 வந்துட்டு எலிமினேட் ஆச்சு அப்படின்னா. ஸோ CO2 எப்போ எலிமினேட் ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடோட ஹீட் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் கால்டு சோடா லைம். ஸோ இதை கூட நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த CO2 வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபீனால். அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஃபீனாக்சைட். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் கிடைக்கிற இந்த சோடியம் ஃபீனாக்சைட்ஸ் வந்துட்டு நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்குது. Or when benzene is treated with O in presence of vanadium pentoxide, we get phenols. This is another reaction. அடுத்து physical properties of phenol னு பார்த்தோன்னா, phenol is a colorless solid with a melting point 43 degrees Celsius and a boiling point 182 degrees Celsius. So it returns pink on exposure to air and light. So air and light வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பிங்க் கலரில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், கலர்லெஸ் டு பிங்க் கலரில் மாறிடும். இட் இஸ் ஸ்லைட்லி soluble in water, ஸ்லைட்லி soluble because of the அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் அந்த இருக்கிறனால, அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் இருக்கிறனால இட் இஸ் slightly soluble. Substitute of phenol show variation in boiling point and solubility due to inter and intramolecular hydrogen bonding. So substituted phenols அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு மாறும். அதே மாதிரி இன்ட்ராமாலிகுலர் அண்ட் இன்டர்மாலிகுலர் வெயிட், அதாவது மாலிகுலர் வெயிட் அந்த ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் வேரி ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக மாலிகுலர் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகாது, மாலிகுலர் வெயிட் இதில் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த மாலிகுலர் இன்டர்மாலிகுலர் ஆர் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால நம்மளுக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு வேரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ராமாலிகுலர் அண்ட் இது வந்துட்டு இன்டர்மாலிகுலர் இருக்குது. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் பாராநைட்ரோஃபீனாலில். ஓகே, அடுத்து அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால்னு பார்த்தோம் அப்படின்னா, phenol is strong acid than alcohols but weak acid than carboxylic acid due to resonance stabilized phenoxide ion. So alcohols compare பண்ணும்போது strong acid but carboxylic acids compare பண்ணும்போது weak acid இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது, இங்கே வந்துட்டு ஃபினாக்சைடு அயனோட ரெசனன்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு ஹைலி ஸ்டேபிள் டியூ டு திஸ் ரெசனன்ஸ். ஆனையன் வந்துட்டு மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அடுத்து ரியாக்ஷன் ஷோவிங் அசிடிக் நேச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சோடியம் ஹைட்ரைடு, சோடியம் அமைடு இந்த மாதிரி இது கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது we get sodium phenoxide plus half H2 which is weak acid than this one. அடுத்து சோடியம் ஹைட்ரைடோடையும் நமக்கு வந்து H2 தான் கிடைக்குது, வீக் ஆசிட். சோடியம் அமைடோட ரியாக்ட் ஆகும்போது அமோனியா which is weak acid, it is a base but ஆனால் இங்கே கம்பேர் பண்ணும்போது it is weaker than phenol. அடுத்து இங்கே வந்து H2O that is also weak. ஸோ அடுத்து சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஃபீனாக்சைடும் கார்போனிக் ஆசிடும் கிடைக்குது. கார்போனிக் ஆசிட் H2CO3. ஸோ விச் இஸ் மோர் அசிடிக் தேன் ஃபீனால். ஸோ கார்போனிக் ஆசிட் வந்துட்டு ஃபீனால்ஸை விட மோர் அசிடிக் அப்படின்றனால இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நடக்காது. பைகார்பனேட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸோட ஃபீனால் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. ஓகே, அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் அசிடிக் நேச்சரை வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் காஸ் இன்க்ரீஸ் இன் த அசிடிட்டி. ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட்டா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபீனால். ஸோ ஃபீனாலில் நம்மளுக்கு வந்து ரெசனன்ஸ்.
So this is in the case of phenoxide. Okay. So இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் withdrawing group இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் I group ஆர் மைனஸ் R group ஆர் மைனஸ் M எஃபெக்ட் வந்துட்டு இந்த குரூப்ஸ் உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதாகும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் phenoxide ion will increase which increase the acidity of phenol. ஸோ phenoxide ion ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கான்சிக்வெண்ட்டாக. ஸோ எலக்ட்ரான் withdrawing groupsனு பார்த்தீங்கன்னா COH, NO2, CN, CHO இந்த மாதிரி எலக்ட்ரான் withdrawing groups இருக்கும்போது அங்கே அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் withdrawing group in the sense plus I plus R plus M effect இருக்கணும் which destabilizes the phenoxide. ஸோ phenoxide அது வந்துட்டு destabilize பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அசிடிட்டி வந்து குறையுது. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் OH, NH2, CH3 alkyl groups இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அசிடிட்டி குறையும். COH, CN, NO2 இந்த மாதிரி இருக்கும்போது அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் phenol பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூ டு OH bond fission. ஸோ OH bond ஃபிஷன்னால ஸோ இது வந்து phenoxide அயானும் H+ ஜென்ரேட் ஆகிறது ஒன்று. அடுத்து டியூ டு OH குரூப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதாகிறது. ஸோ வி கெட் C6H5+ அண்ட் OH-. அடுத்து கம்ப்ளீட்டாக OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ due to OH group அடுத்து வந்து benzene ring. So these are the 3 types of reactions in phenol. So due to OH group பார்த்தீங்க அப்படின்னா when the phenol is treated with zinc dust, so zinc dustோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பென்சீன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பென்சீன் ப்ளஸ் ZNO. ஸோ இங்கே இது வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் ஆல்சோ. பென்சீனுக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ ZNO இந்த ஹைட்ரஜன் இங்கே. ஸோ வி கெட் பென்சீன். ஓகே. அடுத்து ரியாக்ஷன் வித் PCl5 which removes OH and add Cl. ஸோ OH இருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து Cl. ஓகே. OH Cl நம்மளுக்கு வந்து ஃபீனால்ல இருந்து குளோரோபென்சீன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபீனால் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இந்த டவுஸ் ப்ராசஸ் இதெல்லாம் குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபீனால் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீனால்ல இருந்து குளோரோபென்சீன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் டவுஸ் ப்ராசஸ். ஓகே. அடுத்து அமோனியாவோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா this behaves as a acid and this behaves as a base. or இப்படி கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து இருக்கிற lone pairs will attack this carbon. இங்கே வந்து NH2 will substitute here, H2 வந்துட்டு வெளியில் வந்துடும். So we get aniline. So phenol to aniline. Okay. அடுத்து alkylation or Williamson synthesis. So Williamson synthesisன்றது H எடுத்துட்டு R போடணும். Take H, put R. So in this case it is treated with sodium hydroxide and alkyl halides to produce this ether. And sodium halides plus H2O. Okay. And இங்கே யூஸ் பண்ற அந்த alkyl halide should not be bulky. alkyl halide வந்துட்டு பல்கியா இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து அசைலேஷன் ஒரு எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு
ஆல்கஹால்ஸ் மாதிரி இங்கேயும் OH குரூப் இருக்குது. ஸோ ஆல்கஹால்ஸில் வந்துட்டு இந்த எஸ்டரிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே நடக்கும் இதுலேயும். ஓகே. ஸோ பட் திஸ் ஒன் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக கூட இருக்கும் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ phenol when treated with acetic acid it is converted to phenyl acetate. ஸோ this is phenyl acetate plus H2. ஸோ அங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் இந்த OH H2 வெளியே வந்துடும். நம்மளுக்கு மிச்சம் என்ன ஃபினைல் ரிங் இருக்கு OCOCH3 will be formed. அடுத்து ஆசிட் குளோரைட்லேயும் அதே தான். ஒரு இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, O-H+ இருக்கும். இங்கே வந்து இதை நீங்கள் க்ளீவ் பண்ணீங்கன்னா CH3CO+ Cl- இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இதை ரெண்டுத்தையும் பாண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே தான் இந்த கேஸ்லேயும். ஓகே. So same in the case of this also. So in the part eliminated we get benzene ring OCOCH3. Okay. So phenyl acetate plus acetic acid வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் acylation or aspirin ஃபார்மேஷனில் இது வந்து salicylic acid OH இருக்கிறதுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் COOH குரூப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் salicylic acid. When it is treated with acetic anhydride, we get aspirin. So aspirin is used as பெயின் கில்லராக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பென்சோயிலேஷன் ஒரு ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சொல்லலாம், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ when it is treated, when phenol is treated with benzene phenyl acid chloride. ஸோ இது கூட ட்ரீட் பண்ணுறோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் வி கெட் ஃபினைல் பென்சோயேட். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஹைட்ரஜன் இந்த OH மிச்சம் இருக்கிறத பாண்ட் பண்ணிடணும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் டியூ டு அரோமேட்டிக் ரிங்குன்னு பார்த்தோன்னா electrophilic aromatic substitution reaction same nitration, chlorination, sulfonation, acylation, alkylation இதே தான் வரும். ஸோ phenol when it is treated with dilute nitric acid. So when it is treated with dilute nitric acid we get orthonitric acid or paranitric acid. So நம்மளுக்கு வந்து இந்த haloarenes or haloalkenes வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா கிடைக்கும்னா பாரா தான் மேஜராக கிடைக்கும், ஆர்த்தோ வந்துட்டு மைனராக கிடைக்கும். பட் இந்த கேஸில் நைட்ரோஃபீனால்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஆர்த்தோ ப்ராடக்ட், மைனர் வந்துட்டு பாரா ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த OHக்கும் NO2 குரூப்புக்கும் நடுவில் உள்ள அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால திஸ் பிகம்ஸ் மோர் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இது வந்துட்டு மேஜர் ப்ராடக்டாகவும் இது நம்மளுக்கு மைனர் ப்ராடக்டாகவும் கிடைக்கும். ஓகே. அடுத்து when phenol is treated with concentrated nitric acid and concentrated sulfuric acid, that is nitrating mixture. நம்ம பென்சீன்லேயோ குளோரோபென்சின் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால்ஸில் யூஸ் பண்ணோம்னா we get 2,4,6 trinitrophenol, which is also called picric acid. This is a strong acid, one of the most strong acid அப்படின்னு சொல்லலாம். 2,4,6 phenol. Sorry, 2,4,6 nitrophenol. அடுத்து halogenation as usual, bromination, chlorination. So bromination, monobromination பண்ணணும் அப்படின்னா we are in presence of CS2. இதுவே H2O பண்ணோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால் வந்துட்டு கிடைக்கும்.
ஸோ அந்த கண்டிஷன்ஸ் reagent கண்டிஷன்ஸை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ Br2 in presence of CS2 will give orthobromophenol or parabromophenol. Br2 in presence of H2O அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால். அடுத்து Friedel-Crafts reactions பார்த்தா alkylation and acylation. ஸோ alkylationக்கு we use CH3Cl in presence of anhydrous AlCl3. ஸோ ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் மெத்தில் குரூப் வரும், மெத்தில் ஒரு அல்கில் குரூப் வரும், or para position. So this is called orthocresol and that is paracresol. Okay, so methyl group on ortho position. Methyl group on ortho position அப்படின்றது that is a cresol. அது வந்து ortho position மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ocresol or orthocresol அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ para positionல paracresol. அடுத்து acylation-க்கு அதே தான் CH3COCl acidic and COCl anhydride. anhydrous AlCl3 வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் வந்துட்டு இதாகலாம் ஒரு பேரா பொசிஷனில். ஸோ பேரா பொசிஷன் ப்ராடக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ பேரா ப்ராடக்ட், ஒன்லி ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் பாசிபிள். ஐ திங்க் ஸோ. ஸோ திஸ் இஸ் acylation. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா this is orthohydroxy acetyl phenone அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுவே பேரா பொசிஷனில் இருக்குது அப்படின்னா that is parahydroxy acetyl phenone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா orthoacetyl phenol और इदा வந்துட்டு para acetyl phenol னு சொல்லுவோம். ஓகே, so this is about alkylation and acylation. அடுத்து sulfonation as usual sulfonic acid வந்துட்டு place ஆகுறது ortho position or para positionல. so concentrated sulfuric acid when it is added at 25 degrees Celsius. so 25 degrees Celsiusல நம்ம வந்துட்டு ஹீட் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். when it is again heated we get para hydroxy benzene sulfonic acid. or even ஸ்ட்ரைட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா by heating up to 100 degrees Celsius. so concentrated sulfuric acid யூஸ் பண்ணி 100 degrees Celsius வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு para hydroxy benzene sulfonic acid வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து ஹைட்ரோஜனேஷன் இஸ் நத்திங் பட் பென்சீனில் உள்ள அந்த பென்சீன் ரிங்கில் உள்ள அந்த எல்லா டபுள் பாண்ட்ஸையும் க்ளீவ் பண்ண போகிறோம். ஸோ வி கெட் அ cyclic saturated one that is aliphatic. aromatic கிடையாது, aliphatic-ஆ கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து ஆக்சிடேஷன் பை ஏர். ஸோ ஃபீனோலை வந்துட்டு ஏரில் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கினோன் வந்துட்டு கிடைக்கும். quinone will be formed. so this is called parabenzoquinone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ இருக்குது, பக்கத்தில் ஆக்டிவ் மெத்திலிக் குரூப் ஒரு அசிடிக் புரோட்டான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும், டாட்டாமெரிசம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ 1,3 டாட்டாமெரிசம் 1,5 டாட்டாமெரிசம் அந்த மாதிரி. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஸோ சைக்ளிக்காக வருது, நம்மளுக்கு வந்துட்டு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது டபுள் பாண்ட் ஓ இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த டாட்டாமெரிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் பை பொட்டாசியம் பெர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பக்கத்து பொசிஷன் தட் மீன்ஸ் அட்ஜசன்ட் பிளேஸில் ஒன்று OH சப்ஸ்டியூட் ஆகணும், ஒரு பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் மைனர். இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜனுக்குமான அந்த OH-OH-க்கான மாதிரி ரிப்பல்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் மைனர் அண்ட் திஸ் இஸ் மேஜர். ஓகே, so note this one. Okay, at this
Schmidt reaction. So in the reaction வந்துட்டு for preparation of salicylic acid. Okay, so in the reaction வந்துட்டு phenol is treated with the sodium hydroxide at first, followed by carbon dioxide and hydrolysis. Okay, so இதுக்கான மெக்கானிசம் நமக்கு வந்து தேவையில்லை, ஜஸ்ட் யூ நோ த ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷனில் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம், இது வந்து சப்ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கிறோம், இது வந்து ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ phenol when it is treated with a base sodium hydroxide or potassium hydroxide, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபாலோட் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோலைசிஸில் வந்துட்டு ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் பேரா வந்து மைனராகவும் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா KOH யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் மைனராகவும் பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் கிடைக்கும். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா Na+K+. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு எதுக்கு அதிகமாக இருக்குன்னா Na+, சைஸ் கம்மி, ஸோ வந்து சார்ஜ் டென்சிட்டி அதுக்கு வந்துட்டு அதிகம். ஸோ தட் திஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். ஸோ யூ பெட்டர் ரீட் அவுட் திஸ் ரியாக்ஷன் ஃபார் 2 to 3 times. இதுக்கான ரீசன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதோட சார்ஜ் டென்சிட்டி பிளேஸ் அ மேட்டர் இன் திஸ் ரியாக்ஷன். அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஃபீனாலையும் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு கிடைக்கும். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு, ஸோ வென் திஸ் லோன் பேர் ஷிஃப்ட்ஸ் ஹியர், இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா, ஸோ இங்கே இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுமா. ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜ் வில் அட்டாக் திஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னும் போது ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும், ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படின்னும் போது இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும். அப்போது வி கெட் இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்டோ இருக்கும், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பாண்டு CO, இந்த இடத்துல இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ O மைனஸ் டபுள் பாண்டோ வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு, so this can be called as 1,3 tautomerism. So 1,3 tautomerism or hydrogen shift மூலமா we get this salicylic acid. So this is called salicylic acid or orthohydroxy salicylic acid. Okay, so this is in the case of benzene, this is in case of para product. So para product க்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, அகைன் இது இங்கே ஷிஃப்ட் ஆக இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அடுத்து அப்படியே ஒன்றுனா மாறி நம்மளுக்கு வந்துட்டு para பொசிஷனில் வந்துட்டு அந்த லொக்கேட்டிங் வந்துட்டு நடக்கும். CO மைனஸோட லொக்கேஷன் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் Schmidt reaction. அடுத்து ரீமர்-டீமன் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா it involves phenol. It is treated with chloroform plus sodium hydroxide and then it is hydrolyzed. ஸோ இது வந்து என்னன்னா சாலிசிலால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சாலிசிலிக் ஆசிட், இது சாலிசிலால்டிஹைட். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ இந்த மெக்கானிசமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ கார்பின் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னன்னா கார்பன் வித் லோன் பேர், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு CH4ன்னு இருக்குது, அந்த CH4 வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் வந்துட்டு ஹோமோலிட்டிக்காக cleave ஆகும். So we get a free radical. Again இது வந்துட்டு cleave ஆகும். So we get CH2 2 electrons. So this species is called carbene. This carbene is with 6 electrons. So இங்கே 2 இந்த பாண்ட்ல 2 electrons, இங்கே 2 electrons and இங்கே 2 electrons. So totally carbene contains 6 electrons. So அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட குளோரோஃபார்மையும் இந்த மாதிரி கார்பினா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கார்பின் will contain CCl2 with 2 electrons.
Okay, so this is called carbene. So இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த aldehyde part இங்க substitute ஆகிறதுக்கான major reason. So first நம்ம sodium hydroxide ஓட phenol treat பண்ண போறோம். So we get sodium phenoxide, and then இது ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு வந்து the chloroform will convert into carbene. So this is electrophile. நமக்கு வந்து lone pair இருக்கு, நம்ம வந்து இது nucleophile தான் நினைச்சுப்போம், but it is not so. It is electrophile. இப்போ கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும் அப்படின்னா 4 பாண்ட் இருந்தால் தான் ஸ்டேபிள். இப்போ கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. 6 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிள் ஆகிட்டு. ஸோ இட் இஸ் நாட் completing the octet rule. So அதனால it behaves with the electrophile, that is electron deficient species. இதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்தாதான் அது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால we call them as electrophiles. ஸோ electrophiles அப்படின்னும் போது ப்ளஸ் சார்ஜ் தான். நான் வந்து சார்ஜ் இதுக்கான சார்ஜ் போடல, ஜஸ்ட் இது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்றதுக்காண்டி. So this is the electrophile. So இந்த electrons வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்டு, இங்கே வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். ஸோ CCl2 ஹியர். அடுத்து என்ன? rearomatization. So we get like this. So இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்காண்டி இங்கேருந்து எலிமினேட் ஆகிற அந்த ஹைட்ரஜன் will come over here. ஓகே, அடுத்து இது வந்துட்டு CO மைனஸ், இங்கே வந்து O மைனஸ் ஆகும், இங்கே வந்துட்டு CHCl2ன்னு இருக்கும். CHCl2ன்னு இருக்கும். when it is treated with OH minus we get benzaldehyde here. ஸோ இது வந்து SN2 reaction, 2 times SN2. ஸோ இது வந்துட்டு என்ன? CHCl2 தானே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் SN2 ரியாக்ஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஸோ அந்த பார்ட் மட்டும் எழுதுகிறேன். ஸோ இந்த சைடு வந்து phenoxide குரூப் இருக்குது, CHCl2. ஸோ ஃபஸ்ட் டைம் SN2 வந்து SN2 will give CH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு Cl. அடுத்து செகண்ட் டைம் SN2 பண்ணோன்னா CH OH OH. ஒரு கார்பனில் 2 OH இருக்க முடியாது. ஸோ H2O will eliminate. Then we get aldehyde part. Okay. So this is Reamer-Tiemann reaction mechanism. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே COH கிடைக்குது. ஸோ phenol ring, phenol, when it is treated with the CCl4 plus NaOH, and then hydrolysis we get carboxylic acid, COH substitution. இங்கே பார்த்தீங்கன்னா CHCl3, இங்கே CCl4. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த சப்ஸ்டியூட் ஆகிற ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃபர் ஆகுது. அடுத்து pyrrole. ஸோ pyrrole when it is treated with the CHCl3 chloroform sodium hydroxide and followed by hydrolysis we get this as the major product. ஸோ இது வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிராலோட ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட், இது வந்து மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த NH குரூப்க்கு பதிலாக SO இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் பை த நேம், இது வந்து நம்மளோட ஃபீனால், இது வந்து benzene diazonium chloride. So when these two couple together, இது வந்து couple ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த HCl eliminate ஆயிட்டு
இந்த மாதிரி கப்பிள் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பாராஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ திஸ் group is called azo groups. Okay, so this is called parahydroxy asobenzene. Okay, அடுத்து தாலிக் அன்ஹைட்ரைடு. ஸோ தாலிக் அன்ஹைட்ரைடு சேம் கண்டென்சேஷன் மாதிரி தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் தாலிக் அன்ஹைட்ரைட். when it is treated with the phenols, 2 moles of phenols is involved here. ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபினைல் அந்த ஃபினாலோட சப்ஸ்டியூஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, so this is called phenolphthalein. Phenolphthalein now. Thalic anhydride, when it is treated with the 2 moles of phenol, we get phenolphthalein. Okay. So acid base indicator சொல்றோம்ல அந்த molecule தான் இது. So preparation methods of ethers and the properties of ether பார்க்கலாம். So preparation of ether by dehydration of alcohol. So இப்போதான் அந்த reactions எல்லாம் பார்த்தோம், என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ dehydration of alcohols using aluminum oxide or concentrated H2SO4. So first one, from ethanol we get diethyl ether. அடுத்து இதுவே இந்த டெம்பரேச்சரில் 413 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும். அதுக்கு மேலே 443 போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அல்கீன் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு சொல்கிற ஒரு ரியாக்ஷன்ஸு. அடுத்து அலுமினியம் ஆக்சைடோட 520 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈத்தர் தான் கிடைக்கும். ஸோ தீஸ் 2 ஆர் த ரியாக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஈத்தர் ப்ரிப்ரேஷன். ஓகே, மெக்கானிசம்னு பார்த்தோம் அப்படின்னா SN2 மெக்கானிசம். ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோன் பேர்ஸ் வில் அட்டாக் திஸ் H+, ஆசிட் மீடியம் நம்ம H+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ROH2 வந்துட்டு கிடைக்கும். ஸோ H2O எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R+ன்னு கிடைக்கும். ஸோ பை SN2 மெக்கானிசம் திஸ் ROH வில் அட்டாக் ஹியர். அது வந்து நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணி இந்த R+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ வி கெட் ROR+H இருக்கும். ஸோ திஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியில் வந்துடும், H+ஆக வெளியில் வந்துடும். ஸோ வி கெட் ROR, தட் இஸ் ஈத்தர். ஓகே, அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ this is an important reaction which also involves SN2 mechanism. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா alkyl halide plus sodium alkoxides. ஸோ alkyl halide plus sodium alkoxide. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த NaX வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ROR அதை மட்டும் நம்ம பாண்ட் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NaBr. ஸோ NaBr எடுத்துகிட்டு CH3OCH3, அவ்வளோதான். ஓகே, பட் இதுக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே யூஸ் பண்ணுற அந்த alkyl halide வந்துட்டு ப்ரைமரி alkyl halideாக இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரைமரி alkyl halideாக இருக்கணும். டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா எலிமினேஷன் நடந்துடும். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகிற அந்த alkyl halide should be primary alkyl halide. Tertiary will leads to elimination. மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற alkyl halide, இது வந்து நம்ம எடுத்துக்கிற சோடியம் ஆல்காக்சைடு. ஸோ சோடியம் ஆல்காக்சைடு அப்படிங்கும்போது Na+ ஆகும், CH3O இங்கே எடுத்துருக்கிறது CH3. So CH3O minus, so it will attack from back side, SN2 mechanism, so it will attack from back side. We get a transition state. So Br வந்து கம்ப்ளீட்டாக லீவ் ஆனதுக்கப்புறம் we get CH3OCH3. சிம்பிள் மெக்கானிசம் தான், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் சிம்பிள் மெக்கானிசம் தான். அடுத்து இதுக்கான லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு
நல்ல ரியாக்ஷனாக எஃபெக்டிவ் ரியாக்ஷனாக இருந்தாலுமே அதுக்குன்னு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா RH should be primary not tertiary. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த அல்கைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணுமா, ப்ரைமரியாக மட்டும்தான் இருக்கணும், டெர்ஷரியாக இருக்கக்கூடாது. அரைல் ஈத்தர்ஸ் cannot be prepared. ஸோ இந்த கேஸில் அரைல் ஈத்தர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், நாட் அரைல் ஹாலைட்ஸ். அரைல் ஹாலைட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த அல்காக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அல்காக்சைடுலேயும் நம்ம பல்கி குரூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன் வி குட் நாட் ப்ரிப்பேர் அரைல் ஈத்தர்ஸ். அடுத்து ஹாலோபென்சீன்ஸ், ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸ், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ், அதே மாதிரி வினைல் ஹாலைட்ஸ், அடுத்து பிரிட்ஜில் உள்ள ஹாலைட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன யூஸ் பண்ண முடியாது, வினைல் ஹாலைட்ஸ், ஃப்ளூரோ அல்கீன்ஸ், ஹாலோபென்சீன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் பொசிஷனில் ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட் இஸ் ட்ரீட்டட் வித் சில்வர் ஆக்சைடு. ஸோ சில்வர் ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து AgBr, இந்த இடத்துல வந்து AgBr எலிமினேட் ஆகிட்டு we get CH3OCH3. ஓ வந்து நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ Ag2O OAG2ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வி கெட் AgBr 2AgBr ப்ளஸ் CH3OCH3. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட், alkenes and ethers of comparable molecular mass have similar boiling point due to weak polarity of ether bonds. ஸோ இங்கே வந்து polarity வந்து வீக்காக இருக்கிறனால ஈத்தர் மாலிகுல்ஸில் அந்த polarity வந்து வீக்காக இருக்கிறனால கம்பேரபிள் ஹைட்ரோகார்பன்ஸ், இப்போ வந்து ஈத்தருக்கும் ஒரு ஈத்தர் மாலிகுலுக்கும் இன்னொரு ஹைட்ரோகார்பனையும் கம்பேர் பண்ணும்போது மாலிகுலர் மாஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே பாய்லிங் பாயிண்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா N-pentane, ethoxy, ethane. ஸோ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வந்துட்டு கம்பேரபிளாக இருக்குது. ஸோ வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் கம்பேரபிளாக இருக்குது, சிமிலராக இருக்குது. ஓகே, ஸோ 309.1 அதாவது 309.1, இது வந்து 307.6. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஸோ இந்த இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 4 5, இங்கே 4 ஹைட்ரஜன். ஸோ கம்பேரிட்டிவ்லி சிமிலராக வரும். ஸோ இந்த பாய்லிங் பாயிண்ட்ஸும் சிமிலராக இருக்குது, பட் ஆனால் இங்கே அப்படியே வேரி ஆகுது. ஓகே, அடுத்து the large difference in boiling point of alcohols and ethers is due to the presence of hydrogen bonding in alcohol. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரீசன். அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கஹால்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். பட் solubility in water அப்படின்னு பார்த்தோன்னா it is immiscible. The immiscibility of ethers with water resembles those of alcohols in the same molecular mass. So இதோட ஈத்தர்ஸோட solubility பார்த்தோம் அப்படின்னா இப்போ N-pentane வந்துட்டு எடுத்துக்கிறோம். N-pentane that is hydrocarbon, அதோட solubility வந்துட்டு 0.004 gram 0.004 gram per 100 ml of water.
இதுவே ஈத்தாக்சி ஈத்தேன் ஈத்தர்ஸ் எடுத்துட்டோம்னா 7.5 grams. அடுத்து ஆல்கஹால்ஸ் வந்தோம்னா 9 grams. ஸோ ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டர் கூட ஃபார்ம் பண்ணுறதுனால சொலிபிலிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்குது. சேம் லைக் தட் இதுவும் வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு ஆல்கஹால்ஸ் மாதிரி இல்லைனாலும் சம் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுனால சொலிபிலிட்டி வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் ஜஸ்ட் லைக் இப்போ ஆல்கஹாலில் எப்படி அந்த ஓ வந்துட்டு ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆக்சிஜன் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு சொலிபிலிட்டி அப்படின்ற சொல்கிற அளவுக்காவது கம்பேர் பண்ண முடியுது ஆல்கஹால்ஸோட. This is due to the fact that just like alcohols, oxygen of ether can also form hydrogen bonds with water molecules. So this makes ether soluble in water. Chemical properties in pathna reactions of ether classified into 3 types, same like. So due to alkyl group, due to ethereal oxygen, so இந்த ஆக்சிஜனால அடுத்து வந்து இந்த CH3 குரூப்ஸ்னால அடுத்து CO bond fissionனால. Okay, so these are the 3 types of reactions. So alkyl group அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா these alkyl group undergo halogenation. So alkyl group அப்படின்னும் போது it undergoes halogenation. So இந்த ஆல்ஃபா பொசிஷன்ல ஹாலஜனேஷன் வந்துட்டு நடக்குது. ஆல்ஃபா பொசிஷன் அப்படின்றது அந்த எத்திரல் ஆக்சிஜன் அந்த நடுவில் இருக்க ஆக்சிஜனுக்கு நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறது நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த பொசிஷனில் நம்மளுக்கு வந்துட்டு ஹாலஜனேஷன் நடக்குது. ஸோ Cl2 இன் டார்க் கண்டிஷன்ஸ் சாரி என்ன திஸ் when this ether is treated with chlorine, for example, at dark conditions we get monochlorinated ether product. Okay, so chlorination வந்து ஒரே ஒரு chloride மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதுவே சன்லைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ஹாலஜன்ஸ் வந்துட்டு எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆகிடும். குளோரினால எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆகிடும். So this will be the product when sunlight is used. This is in case of dark conditions. இது sunlight இருக்கும்போது. Okay. So this is about halogenation. Next peroxide formation அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is due to the this reaction is due to that erythral oxygen சென்டரில் இருக்க அந்த ஒரு சிங்கிள் ஆக்சிஜனால நடக்கிறது. So ether is reacted with O2 in presence of ஏரோட மீடியம்ல in presence of sunlight. We get peroxides. Okay, we get peroxides. இந்த குரூப் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல CH2 இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல CH2 CH3 தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக we get peroxide linkage. So this is explosive in nature. So this peroxide group is explosive in nature. Sorry. Okay, so next reaction. Formation of oxonium salts. So oxonium salt we are going to treat our ether with dilute H2SO4. So dilute sulfuric acid ஓட ether treat பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு product வந்து salt formationல கிடைக்குது. So this is called oxonium salts. Okay, so ether when it is treated with dilute sulfuric acid we get oxonium salts. Next CO bond fission நால நடக்கிற reaction பார்த்தீங்கன்னா reaction with concentrated sulfuric acid. So concentrated sulfuric acid it is treated with ethers at 100 to 110 degrees Celsius. இந்த டிகிரி வரைக்கும் நம்ம வந்து
ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இப்போது இந்த பாண்ட் C2H5O C2H5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே HSO4 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் C2H5OH ப்ளஸ் C2H5HSO4. ஸோ these two will be the products. ஓகே, ஸோ இது வந்து CO பாண்ட் ஃபிஷன்னால நடக்கிற ரியாக்ஷன்ஸ். அடுத்து ரியாக்ஷன் வித் HXன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாலோ அல்கேனும் ஒரு எத்தனாலும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறீங்கன்னா இங்கே I இங்கே H. ஸோ we get an alcohol and alkyl halide. Okay. அடுத்தது this reaction with HX is considered as important reactions. So இதுக்கான conditions or இதுக்கான properties characteristics பார்த்தோம்னா the order of reactivity of hydrogen halides is HI, HBr and HCl. So hydrogen halides ஓட reactivity order பார்த்தோம்னா HI is more reactive and then HBr and then only HCl. So இது வந்து HF வந்துட்டு வரவே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க அது வந்து unreactive அப்படின்னு சொல்லி unreactive or least reactive. When both alkyl groups are primary or secondary, SN2 mechanism is followed. When one of the alkyl group is tertiary, SN1 mechanism is followed. ஸோ இந்த R குரூப்பில் ரெண்டுமே ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா SN2 போத் ப்ரைமரி ஆர் செகண்டரியாக இருந்துச்சுன்னா SN2வும், இதுவே டெர்ஷரி இருந்துச்சுன்னா அதான் ஒரு குரூப் டெர்ஷரியாக இருந்தாலுமே SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைமரி, இது டெர்ஷரி அப்படின்னாலும் SN1 mechanism தான். When HS is in excess, both alkyl groups form alkyl halides. In case of aryl ethers, the product formed are phenol and an alkyl halide. So HX வந்துட்டு excess ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so HI in excess அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாண்ட் க்ளீவ் ஆகுது. இங்கே I, இங்கே H, அதேமாதிரி இங்கே H, இங்கே I. ஓகே, ஸோ we get 2 moles of CH3I plus H2O. Okay, so when HI in excess, both alkyl groups form alkyl halides. In case of alkyl aryl ethers, the product is phenol. ஸோ வந்து இந்த மாதிரி தான் பாண்ட் வந்து க்ளீவ் ஆகணும். ஸோ இங்கே ஐயும் இங்கே ஹைட்ரஜனும். ஓகே, ஃபீனாலும் அல்கைல் ஹாலிடோ கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். This is the primary, this is primary, இது வந்து secondary. ஸோ ப்ரைமரி செகண்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து SN2 மெக்கானிசம் தான். ஸோ H ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து H ப்ளஸ் அப்படின்னும் போது திஸ் ஆக்சிஜன் வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் ப்ரோட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகே, சாரி. ஸோ OHன்னு இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துட்டு அல்கைல், ரெண்டு சைடு அல்கைல் குரூப்பு. So this I minus will attack this alkyl group, methyl group. So we get CH3I and CH3 twice CHOH. So in the bond வந்துட்டு இப்படி cleave ஆயிடும். So we get this product. அடுத்து இங்கே tertiary, இது வந்து ஒரு tertiary compound, tertiary கார்பன்ல. ஸோ வந்து இங்கே SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு H ப்ளஸ், இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அயோடின். ஓகே,
So solve these questions. அடுத்து hydrolysis in acidic medium. Hydrolysis is nothing but நம்ம வந்து இந்த bond வந்துட்டு CO bond வந்துட்டு break பண்ண போறோம் hydrogen H plus in presence of water அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ break பண்ணோம் அப்படின்னா OH H அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ we get CH3OH and CH3 twice OH வரும். So these will be the product. இதுவே alkyl aryl ether இருந்தாலும் same OH H. So we get phenol and ethanol. If both alkyl halides primary SN2, if alkyl halides, okay, so இது வந்து இது alkyl halides அங்க அந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்ரோலைசிஸ்க்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து H ப்ளஸோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ we get like this. நெக்ஸ்ட் இந்த பாண்டை வந்துட்டு க்ளீவ் பண்ண போகிறோம். க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல CH3+ இருக்குமா, இந்த இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து CH3+ இருக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் will attack this carbocation by SN2 mechanism. We get CH3OH twice at the H plus eliminate it. We get methanol and ethanol. Okay, so அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டான் இந்த H plus வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ we get protonated ether here. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிட்டு we get மெத்தனால் இந்த பக்கம் மெத்தனாலும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அகைன் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ வி கெட் CH3 OH2. ஸோ அகெயின் H ப்ளஸ் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் வந்துட்டு கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் வித் PCl5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ PCl5ல இந்த பாண்ட் வந்துட்டு இப்படி க்ளீவ் பண்ணுறோம். 2 குளோரின் பாண்டை க்ளீவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த CO பாண்ட் ரெண்டுமே க்ளீவ் பண்ணுறோம். ஸோ we get CH3Cl POCl3. ஓகே, ஸோ ROR இந்த பாண்டு க்ளீவ், இந்த பாண்டு க்ளீவ். இங்கே மிச்சம் நடுவில் என்ன இருக்குது? POCl3 2RCl + POCl3. இது வந்து சிமெட்ரிக்கலாகவும் இருக்கலாம், ஒரு அன்சிமெட்ரிக்கலாகவும் இருக்கலாம். அடுத்த அசிட்டைலேஷனுக்கு நம்ம ஆசிட் குளோரைடு அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ இது வந்து மைனஸ், இது ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் வித் மைனஸ், மைனஸ் வித் ப்ளஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அசிட்டைலேஷன் ரியாக்ஷன். அடுத்த ஆக்சிடேஷன் அப்படின்னும் போது ethers when it is treated with strong oxidizing agents like potassium dichromate, we get aldehyde, and then it is converted to acids, carboxylic acid. So further oxidation will convert into acids. அடுத்த dehydration அப்படின்னா removal of water. So dehydration பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து alkene வந்துட்டு கிடைக்குது. So on dehydration ethers will give alkenes in the presence of aluminium oxide at 360 degrees Celsius. Okay, next aromatic ethers-ல பார்த்தோம்னா as usual phenol-லையோ இல்லை benzene substituted benzenes-ல என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? halogenation, sulfonation, chlorination, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இதுலேயும் நடக்கும். ஸோ நம்மளோட ஈத்தர் OCH3 மீத்தாக்சி, இந்த இடத்துல இது வந்து மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அனிசோல். இது வந்து அனிசோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திஸ் OCH3 group is ortho-para-directing and para product is the major product. So it is treated with corn nitric acid in presence of sulfuric acid. So ortho product is minor, para product is major. அடுத்த halogenation same FeCl3 in dark conditions. Chlorination in presence of FeCl3 at dark conditions. Para product is the major product. At the Friedel-Crafts alkylation la
alkyl halide with anhydrous AlCl3. Para product will be major product. Acylation அதே தான், இங்க வந்து reagent மட்டும் மாறுது, பட் ஆனா para product தான் major product here also. Sulfonation நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஒலியம் யூஸ் பண்ணலாம், ஒரு concentrated sulfuric acid or fuming sulfuric acid இந்த மாதிரி reagents யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து orthomethoxybenzene sulfonic acid or paramethoxybenzene sulfonic acid இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Para is major product. Hi everyone. Today we are going to discuss about aldehydes. So it is a one short video in which we are going to discuss about aldehydes and ketones. So not only aldehydes and ketones, other carbonyl compounds like acid chloride or acids and its properties also. So in the video la nama discuss panna pora first topic வந்து MOP of ketones and aldehydes. So carbonyl compounds nu eduthutom appadina, carbonyl compounds, the compounds which contain carbon double bond O functional group are called carbonyl compounds. அது வந்துட்டு நம்ம type 1 type 2 அப்படினு சொல்லிட்டு பிரிப்போம். So type 1 ல வந்துட்டு aldehyde, ketones இதெல்லாம். டைப் 2ல பார்த்தோம்னா acid and its derivatives. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் RC+OH இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த பார்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்டிஹைட். சஃபிக்ஸில் வந்துட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி கீட்டோன்றது ரெண்டு சைடுமே ஆல்கைல் குரூப் இருக்கணும், நடுவில் கார்பன் டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கணும். ஸோ தட் இஸ் கீட்டோன். ஸோ இதோட சஃபிக்ஸ் வந்துட்டு ஓன். ஓகே, ஸோ கீட்டோன் ஓன்னு சொல்லணும். ஸோ MOP of carbonyl compounds from oxidation of alcohols. ஸோ ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலமாக we can get aldehydes. So alcohols, it is a primary alcohol. We are going to oxidize this alcohol using mild oxidizing agents. Okay, so we are going to use only mild oxidizing agents. So first alcohol is converted into aldehyde. So primary alcohol, it's in primary carbon. The OH which is attached to that carbon is called primary alcohol. So hydroxyl group வந்துட்டு ஒரு primary carbonோட attach ஆயிருக்கிறது அப்படின்னு நம்ம primary alcoholனு சொல்லுவோம். So on oxidizing primary alcohols we get aldehyde. Second, on oxidizing secondary alcohols we get aldehydes. Okay, so ரெண்டு சைடு R group இருக்கு, OH H இருக்கு. ஸோ இந்த H வந்துட்டு எலிமினேட் ஆயிடுச்சு, இந்த H2 வந்துட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா we get ketone. ஸோ அடுத்து டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால்ஸில் there will be no reaction. ஸோ இந்த ஆக்சிடேஷன் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா தட் won't react. இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. So from dehydrogenation of alcohol, so dehydrogenation in the sense removal of H2. So removal of hydrogen எடுத்துட்டோம் அப்படின்னா we are using copper or silver and heating at 300 degrees Celsius. So high temperatureல copper or silver metal வச்சுட்டு we are going to heat this alcohol. So we get aldehyde. இதுவும் வந்துட்டு primary alcohol தான். So primary alcohol ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆல்டிஹைட் வந்துட்டு கிடைக்குது. அடுத்த செகண்டரி ஆல்கஹால் ஹீட் பண்ணும்போது we get ketones at the product. அடுத்த டெர்ஷரின்னு வந்தோம் அப்படின்னா டெர்ஷரியில் வந்துட்டு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்துட்டு we get alkene as the product. So on heating tertiary alcohols along with copper or silver metal we get the alkene as the product here. So these two reactions only we need. Next, from hydrocarbons by ozonolysis process. So ozonolysis வந்து நம்ம alkenesல வந்துட்டு படிப்போம். ஸோ ஹைட்ரோகார்பன் படிக்கும்போது இந்த ozonolysis அப்படின்ற ஒரு அது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த இது வந்திருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்ஸ் என்னென்ன, ஓசோன் பிளஸ் CCl4 in presence of zinc, ozone plus CCl4 in presence of
zinc plus H2O, ozone plus CCl4 in presence of dimethyl sulfide. So these are the three reagents. It can be okay, it is a reductive ozonolysis. So if it is a oxidative ozonolysis, we get acid as the product. So இதுவும் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிட்டு நமக்கு வந்து OH கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆசிட் வந்துட்டு ப்ராடக்டாக வரும். So it is a reductive ozonolysis. So we have alkene part. Alkene part இருக்கு. alkene bond break பண்ணிட்டு pi bond ரெண்டு பாண்டையுமே, அதாவது ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு ரெண்டு சைடு ஓன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டபுள் பாண்டில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஆக்சிஜனும் இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிஜனும் வரும். ஸோ we get a ketone here and a aldehyde. ஓகே, ஸோ இது ஒரு aldehyde, இது ஒரு ketone. அடுத்து குச்ராவ் ரியாக்ஷன். ஸோ குச்ராவ் ரியாக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து அசிட்டிலின் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அசிட்டிலின் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் mercury plus water in presence of water, we get alcohol, that is enol on tautomerization, that is the tautomerism process. Tautomerism, we get aldehyde as the product. So இப்போ இந்த இடத்துல இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஆர் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு கீட்டோன் வந்து ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம அசிட்டிலின் எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே ஆல்டிஹைட் ப்ராடக்டாக இருக்குது. இதுவே இந்த ஹச்சுக்கு பதிலாக ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கீட்டோன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பை பாண்ட் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் polarity create பண்ணி this bond breaks. So இங்க ஒரு negative charge இங்க ஒரு plus charge இருக்கு. So this negative charge will attack this H plus of water and OH minus will attack this CH. So we get CHOH double bond CH2. So it is in the enol form. So tautomerism 1,3 tautomerism நால we get a aldehyde or ketone as the product. So 1, 2, 3. So 1ல இருக்கிற ஹைட்ரஜன் 3க்கும் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற பாண்டு 1க்கும் 2க்கும் நடுவில் வரணும். ஸோ திஸ் இஸ் tautomerism 1,3 tautomerism. We get aldehyde or ketone as the product. அடுத்து ரோஸ்மன் ரிடக்ஷன். ஸோ ரோஸ்மன் ரிடக்ஷனில் it is a method of preparation of aldehydes. So aldehydes இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்ததை விட்டுட்டு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்க்குன்னு ஜென்ரலாக பார்த்ததை விட்டுட்டு we are going to discuss about the individual molecules. aldehydes ketonesக்கான இண்டிவிஜுவலாக ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்மன் ரிடக்ஷன். ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹைட்ரஜன் ப்ளஸ் palladium in presence of barium sulfate. So this is the reagent used and this is called as Lindlad's catalyst. So this reagent is called Lindlad's catalyst. So we are going to take this acid chloride part. This is an acid chloride part or acid derivative. We can say it as acid derivative. On treatment with H2 in presence of H2 plus palladium in presence of barium sulfate, we get aldehyde. So we are going to take this X in the sense X is equal to ClBr. So we are going to take this X and put H. So Cl இந்த இடத்துல தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ்மன் ரிடக்ஷன்னா ரியேஜென்ட் என்ன? H2 plus palladium in presence of barium sulfate. என்ன ரியாக்ஷன் நடக்குது? Take X, put H. அவ்வளோதான் ரியாக்ஷன். ஸோ by this we can remember the reaction easily. So இப்போ லிண்ட்லாட்ஸ் கேட்டலிஸ்ட்ல இந்த பேரியம் சல்ஃபேட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேரியம் சல்ஃபேட் இல்லைன்னா எப்பயும் போல ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம்ன்றது இட் இஸ் அ ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆர் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜனேஷன் நடந்துச்சு அப்படின்னா we get alcohol as the product. So reduce ஆயிட்டு aldehydes வந்துட்டு reduce ஆச்சுன்னா alcohols convert ஆகும். So it undergoes reduction process and give alcohol as the product if barium sulfate is absent. Next, Stephen's reduction. So Stephen's reduction we are going to use alkyl nitriles. So alkyl nitriles when treated with the tin chloride plus HCl in presence of water, we get aldehyde as the product.
So இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா when tin chloride and HCl reacts we get tin tetrachloride plus 2 hydrogen. So this hydrogen acts as a reducing agent. So it reduces this nitrile. So the bond break பண்ணிட்டு H ன்னு இருக்கும். Again when it is treated with water we get aldehyde and ammonia as the product. So this is a Stefan's reduction. என்ன reagent யூஸ் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Reagent tin chloride plus H2O in presence of HCl in presence of H2O. Okay, this is a reagent. Reaction in reaction நடக்குது RC triple bond N2 RC double bond OH. So this is the reaction. Okay. அடுத்து டைபால் H reduction. So டைபால் H அப்படின்றது ஒரு strong reducing agent. So it is a diisobutyl aluminium hydride. இதோட full form வந்துட்டு diisobutyl aluminium hydride is the full form. So அதோட structure பார்த்தாங்கன்னா இதுதான். So aluminium diisobutyl இது வந்து isobutyl unit, இது ஒரு isobutyl unit. So diisobutyl aluminium hydride. Okay. So when alkyl nitrile is treated with or reduced with dibar H, we get aldehyde is the product. So alkyl nitrile to aldehyde is the product. Next, esters to aldehyde by reducing with dibar H. So இங்க என்ன நடக்குது, இந்த bond break பண்ணிட்டு H, இங்க ஒரு H, so we get aldehyde unit here and then alcohol unit here. So நம்ம வந்து ஒரு ester unit aldehyde plus ROH convert பண்ண போறோம். So that is dibar H reduction. Next from hydrocarbons. So hydrocarbons னு எடுத்துட்டோம் அப்படினா ethane reaction. So ethane reaction involves aromatic aldehyde production. So aromatic aldehyde production la ethane reaction வந்துட்டு one of the major reactions. So reagent use பண்றது வந்து chromium oxychloride in presence of carbon disulfide and then hydrolysis. So first reaction is with chromium oxychloride in presence of carbon disulfide and then it is hydrolyzed. So என்ன reaction நடக்குது அப்படினா our toluene is converted into benzaldehyde. So toluene is converted to benzaldehyde. Toluene to benzaldehyde is the reaction taking place here. So the reagent is chromium oxychloride in presence of carbon disulfide and then it is hydrolyzed. So first என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it forms a chromium complex with toluene. So நம்மளோட reagent வந்துட்டு ஒரு complex வந்துட்டு produce ஆகுது. அந்த complex-ஐ நம்ம வந்து hydrolyze பண்ணும்போது we get benzaldehyde as the product. So first toluene is treated with chromium oxychloride in presence of carbon disulfide. It is converted into a chromium complex which is hydrolyzed to give benzaldehyde. Okay. Next side chain oxidation. So side chain oxidation அப்படின்றது என்னன்னா நம்மளோட aromatic unit இருக்கு இல்லையா, அந்த aromatic unitல ஒரு aliphatic unit ஆனாலும் சரி, aliphatic unit or aliphatic unitல side chain. ஓகே, நம்ம இங்க எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து aromatic தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல
நம்ம toluene எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மெயின் செயின். So this is our main chain or main part in kudu solikkalam. So this CH3 is the side chain. This is the side chain. We are going to oxidize this side chain. So we are using chlorine in presence of light and then H2O. So chlorine in presence of light, which is a free radical substitution reaction. நம்மளுக்கு வந்து இங்க இந்த benzene partல free radical formation நடக்காது, but ஆனா இந்த CH3 ல நடக்கும். So these two react to give this product. Okay, so dichloromethylbenzene அந்த மாதிரி சொல்லிக்கலாம். So dichloromethylbenzene is the product form which is treated with water, which undergoes SN1 reaction 2 times. So ரெண்டு chlorine இருக்கு, அந்த ரெண்டு chlorineயும் OH வந்துட்டு வந்து replace பண்ணனும் அப்படினா, so OH minus first attacks, so we get benzene CH OH Cl. அடுத்து again இன்னொரு time H2O னா OH it will attack, so we get benzene CH OH OH. So ஒரு கார்பன்ல ரெண்டு hydroxyl group இருக்குன்றது unstable, so water molecule eliminates to give benzaldehyde. Okay, so this is side chain oxidation reaction. So next one, Gaterman-Koch reaction. So Gaterman-Koch reaction la reagent வந்துட்டு carbon monoxide plus HCl in presence of aluminium chloride. Okay, so this is the reagent used, aluminium anhydrous aluminum chloride is the reagent. So இங்க என்ன நடக்குது அப்படினா, first நம்ம வந்து benzene எடுத்துறோம். Benzene is the starting material. So first reagent ல என்ன reaction நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, carbon monoxide reagent ல நடக்கிறது carbon monoxide, okay CO னு எழுதிக்கலாம், carbon monoxide plus HCl will give like this. Okay, so when it is treated with anhydrous AlCl3, இந்த chlorine வந்துட்டு வெளியில வந்துரும், we get AlCl4 minus plus this as the electrophile. So benzene ல என்ன reaction நடக்கும்? Electrophile reactions தான் நடக்கும். So electrophiles ஓட attack மட்டும் தான் நடக்க முடியும். So benzene, this electrophile will attack the benzene ring, and then re-aromatization. This will be the product. Okay, so this is the reaction taking place in benzene. That is Gaterman-Koch reaction. So MOP of ketones. Next, ketones oda method of preparation பார்த்தோம்னா from acid chlorides. So acid chlorides ல வந்துட்டு எப்படி prepare பண்ணனும்னா from reagents. என்ன reagent னா organocadmium reagent. So this is organocadmium. So this is also like Grignard reagents மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் வரும். So இது carbon based nucleophilic reagents. So these are carbon based nucleophilic reagents. So Grignard's மாதிரி Gilman, organolithium, organocadmium இது மாதிரி நிறைய இருக்கு.
So we are going to இது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா நம்ம எப்பயும் போல grignardல இருந்து தான். So grignard is treated with cadmium chloride, so we get our organocadmium reagent plus magnesium halide. So when you are treating this organocadmium with acid chloride, so இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ், இதுல வந்துட்டு 2+ சார்ஜ் இருக்கும், oxidation state or charge. So இங்க இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். It attacks the electrophilic center. So இந்த bond இங்க shift ஆயிரும். இது வெளியில வந்துருதா? ஓகே ஓகே. So this one, இந்த chlorine அப்படின்றது it is a better leaving group, so it leaves fast. இங்க வந்து ஒரு R group அப்படினும்போது we get R C double bond O R. Ketone as the product. So this is preparation from acid chlorides. Next from nitriles னு பார்த்தா நம்ம வந்து இங்க grignard யூஸ் பண்ண போறோம். So grignard R C triple bond N R M G X. So இதுல வந்துட்டு R minus ன்னு இருக்கும். R minus, so it will attack this delta positive center. So இந்த bond வந்துட்டு இங்க shift ஆயிரும். And then on treatment with acid or water we get ketone as the product. Okay, so இப்போ இந்த வாட்டரோட ட்ரீட் பண்ணோம்னா இந்த ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்ணுங்க, HOH HOH னு கிடைக்கும். ஸோ ஒரு கார்பன்ல ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்க முடியாது. So this H2O will eliminate and then we get carbon double bond O. இங்க ஒரு R group, இங்க ஒரு R group, ketone. ஓகே, ஸோ நம்ம இந்த H+ ன்னு போடுறதுக்கு பதிலாக H2O ன்னு கூட போட்டுக்கலாம். ஒரு okay, it is hydrolysis. So we are going to hydrolyze it. Next from Friedel-Crafts acylation reaction. So Friedel-Crafts acylationல வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு acid chloride anhydrous AlCl3 or FeCl3 இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். So benzene, acid chloride அப்படின்றது, this is the acid chloride, and reaction with anhydrous AlCl3 we get RC double bond O plus AlCl4 minus. So it behaves as a electrophile. And then re-aromatization. Okay, so this will be the product. This reaction நடக்கிறது. Next, properties of ketones and aldehydes னு பார்த்தோம்னா, nucleophilic addition reaction. So we have an electrophilic center. So we have an electrophilic center. So electrophilic center நம்மள்ட்ட இருக்குன்னா என்ன reagent நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், nucleophilic reagents வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். So it undergoes nucleophilic addition reactions. So mechanism னு பார்த்தோம் அப்படின்னா first formaldehyde. So formaldehyde எடுத்துட்டு ஒரு nucleophile ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா this is the electrophilic center, delta plus இங்க delta minus. So this negative charge will attack this carbon, இந்த bond மேல போயிடும். So we get carbon, hydrogen, இங்க ஒரு nucleophile இருக்கும், மேல O minus ன்னு இருக்கும். On hydrolyzing it or treatment with water we get a OH group here. Okay, so இந்த இடத்துல ஒரு OH group வந்துரும், hydroxyl group வந்துரும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் வந்துட்டு sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு sp3 ஆயிரும். இங்கே வந்து sp2, இங்கே வந்து sp3. நெக்ஸ்ட் இட்ஸ் அன் ஆல்டிஹைட் அகெயின். ஸோ இங்கே டெல்டா ப்ளஸ்ஸு டெல்டா மைனஸு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ வி கெட் tetrahedral alkoxide. It is a tetrahedral alkoxide group which is converted to hydroxyl group. Okay, so we are going to convert sp2 compounds to sp3. So இதுக்கான important points பார்த்தோம்னா the nucleophile attacks the electrophilic carbon atom of the polar carbonyl group from a direction approximately perpendicular to the plane of sp2 hybridized orbitals of carbonyl carbon. ஸோ வந்து நியூக்ளியோஃபைலோட அட்டாக் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளேன் வந்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சைடு டபுள் பவுண்ட் ஓ குரூப்பு, இங்கே வந்து இப்படி ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இட் அட்டாக்ஸ் பெர்பெண்டிகுலர்லி. ஸோ பெர்பெண்டிகுலராக வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றாங்க. ஒய்? பிகாஸ் டியூ டு இட் மே ரிப்பல் வித் ஆக்சிஜன்ஸ். ஸோ ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் கூட அது வந்து ரிப்பல் பண்ணுற ரீசன்னால பெர்பெண்டிகுலராக அட்டாக் பண்ணலாம். The hybridization of carbon changes from sp2 to sp3 in this process and a tetrahedral alkoxide intermediate is produced. So the intermediate formed here. So the intermediate formed here is a tetrahedral alkoxide group. Okay, so it is a tetrahedral hybridization. The name is alkoxide. This intermediate captures a proton from the reaction medium to give the electrically neutral product. So electrically neutral product in the sense neutral இருக்கணும் அந்த ப்ராடக்ட். ஸோ நம்மளோட இன்டர்மீடியட்ல பார்த்தோம் அப்படின்னா O மைனஸ்னு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இட் abstracts a proton from the medium and get electrically neutral product. Okay. The net result is addition of nucleophile and H plus across the carbon oxygen double bond. So இதோட net reaction என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா carbon oxygen double bond break பண்ணிட்டு இந்த bond break பண்றோம். இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு நியூக்ளியோஃபைலும் சப்ஸ்டிட்யூட் ஆட் பண்றோம். ஸோ இந்த கார்பன் டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு கார்பனில் ஒரு நியூக்ளியோஃபைல், ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல நியூக்ளியோஃபைலும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல ஹைட்ரஜனும் ப்ரோட்டானும் ஆட் ஆகும். ஸோ அது ஒரு நெட் ரியாக்ஷன் சொல்லலாம், நெட் ரிசல்ட்னு சொல்லலாம். அடுத்து ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா, ஸோ நம்மளுக்கிட்ட இருக்கிற கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன, கீட்டோன்ஸும் ஆல்டிஹைட்ஸும். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் எதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா ஆல்டிஹைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் கீட்டோன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆல்டிஹைட்ஸ் இருக்குது, கீட்டோன்ஸ் இருக்குது. ஆல்டிஹைட்ஸில் ஒரே ஒரு ஆர் குரூப் இருக்கும். ஸோ திஸ் ஆர் குரூப் இஸ் அ ப்ளஸ் ஐ குரூப். ஸோ ப்ளஸ் இண்டக்டிவ் குரூப்ஸ் இருக்கிறது. இது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஐ குரூப்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண இங்கே இருக்கிற எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாது. எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் டிக்ரீஸ் இஃப் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் டொனேட்டட். நான் இங்கே பார்த்தாலும் ஒரு ஆர் குரூப் இருக்கு, இங்கே 2 ஆர் குரூப் இருக்கு. ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு இங்கே விட இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இஸ் மோர் இன் கீட்டோன்ஸ். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கீட்டோன்ஸில் அதிகமாக இருக்கும் தேன் ஆல்டிஹைட்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எதனால என்ன ஆகுது, 2 சைடு இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் ஆக கார்பனில் அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துட்டு குறையுமா. 2 சைடு இருந்து உனக்கு கொடுத்துட்டே இருக்கிற போது உனக்கான அந்த
எலக்ட்ரான் வேணும் அப்படின்ற அந்த தாட் வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் டிக்ரீஸ். ஸோ எலக்ட்ரோஃபிலிசிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எப்படி நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும்? ப்ளஸ் சார்ஜே அங்கே இல்லை அப்படின்றப்ப ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ தட் இஸ் வை கீட்டோன்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தேன் ஆல்டிஹைட்ஸ். அண்ட் அனதர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் reactivity is inversely proportional to steric hindrance. So hindrance அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல reactivity கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு ஆல்டிஹைட்ஸில் ஒரு ஆர் குரூப், கீட்டோனில் 2 ஆர் குரூப். ஸோ வந்து ஹிண்ட்ரன்ஸ்னால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால ரியாக்டிவிட்டி கம்மியாகுது. அடுத்த ரீசன் எலக்ட்ரோஃபிலிசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டிவிட்டி is directly proportional to reactivity. நான் சொன்னது தான். ஸோ வந்து 2 சைடில் இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் ஆக ஆக எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ விச் எலக்ட்ரோஃபிலிசிட்டி will also decrease. It decreases the whole reactivity. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன குரூப் இருக்கணும்? எலக்ட்ரோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா -I -M குரூப் இருக்கணும். ஸோ -I -M குரூப் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது 2 சைடு இருந்தும் உனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இழுத்துட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் வந்து புல் ஆக ஆக இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். இங்கேருந்து இழுக்குமா? ஆக்சிஜனும் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ இட் வில் ஆல்சோ புல் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட். ஸோ வந்து 3 சைடில் இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை புல் பண்ண இந்த கார்பன் மேலே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் அதிகமாகி எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். அப்போது reactivity அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ electrophilicity is directly proportional to -I -M group and inversely proportional to +I +M group. ஓகே, அடுத்து aldehydes are generally more reactive than ketones nucleophilic addition reactions due to steric hindrance and electronic reasons. அது அந்த steric hindrance அப்படின்றது ஆர் குரூப்போட பல்கினஸ். எலக்ட்ரானிக் ரீசன் வந்துட்டு +I +M குரூப்னால என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குது, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது. ஸோ ஸ்டெரிக்கலி த presence of 2 relatively large substituents in ketones hinders the approach of nucleophile to carbonyl carbon than in aldehydes having only one such substituent. ஸோ ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்கிறதுக்கும் 2 சப்ஸ்டியூண்ட் இருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை வந்துட்டு இது வந்து இந்த ரியாக்ஷன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து electronically aldehydes are more reactive than ketones because 2 alkyl groups reduce the electrophilicity of the carbonyl carbon more effectively than in former. ஓகே, நான் சொன்ன அதே கதை தான், அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ some of the important reactions of nucleophilic additionல பார்த்தோம் அப்படின்னா addition of hydrogen cyanides HCN to aldehydes and ketones. So aldehydes and ketones react with hydrogen cyanide HCN to yield cyanohydrins. So to yield cyanohydrins, this reaction occurs very slowly with the pure hydrogen cyanide. Therefore, it is catalyzed by a base like KOH or NaOH. And the generated HCN minus cyanide ion is a strong nucleophile readily adds to carbonyl compounds to yield corresponding cyanohydrins. So cyanohydrins are very useful synthetic intermediates. So in the intermediate vachittu we can produce a number of chemical compounds. So அதனால தான் இது வந்து நம்ம வந்து சிந்தட்டிக்கா ஒரு யூஸ்ஃபுல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம். Okay. So our carbonyl compound so when it is treated with HCN in presence of a base
we get a Cn minus ion, cyanide ion. It will attack this carbon. So இங்க இருக்கிற electrons இங்க shift ஆயிரும். So we get O minus nucleophile இங்க. So nucleophile Cn. Okay, so அடுத்து இங்க இருக்கிற இந்த H plus வந்து H plus னு Cn minus னு இருக்குமா. so வந்து இந்த oxygen இருக்க negative charge will abstract this proton and we will get Cn இங்க ஒரு OH. so ஒரு கார்பன்ல cyanide and hydroxyl group இருக்கிறத நம்ம cyanohydrin அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். so cyanohydrin. So this is used to produce number of carbons, number of chemical compounds. So இது வந்து நம்ம hydrolyze பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு ஆசிட் கிடைக்கும், ஹைட்ராக்சில் ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த குரூப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம், கீட்டோனாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் இந்த ஒரு சப்ஸ்டிரேட்டுமே போடலை, அப்படியே பிளாங்காக விட்டுருக்கேன். இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கலாம், 2 ஆர் குரூப் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர் ஒரு ஹச்ன்னு இருக்கலாம். ஸோ அதனால நான் எதுவும் எழுதலை. நெக்ஸ்ட் இட் கேன் பி ரெடியூஸ்டு டு ஃபார்ம் primary amine compounds also. ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நம்ம சிந்தட்டிக்காக ஒரு யூஸ்ஃபுல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் addition of sodium hydrogen sulfate NaHSO3 to carbonyl compounds that is aldehydes and ketones. Sodium hydrogen sulfide adds to aldehydes and ketones to form the addition products. The position of the equilibrium lies largely to the right hand side for most aldehydes and to left for most ketones due to steric reasons. So the ketones oda steric reason nala it undergoes very more difficulties in undergoing the nucleophilic reaction. ஸோ அதுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம ஈக்லிபிரியம்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ்க்கு வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகிற ரியாக்ஷன் கீட்டோன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு, அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷனாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கீட்டோன்ஸ் வந்துட்டு லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். The hydrogen sulfide addition compound is water soluble and can be converted back to the original carbonyl compound by treating it with dilute mineral acid or alkali. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட், இப்போ கார்பனைல் காம்பவுண்டில் இங்கே வந்து நியூக்ளியோஃபைல்னா HSO3 வந்து நம்ம வந்து கார்பனைல் காம்பவுண்டில் ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வாட்டர் சொல்யூபிளாக இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு ரிவர்ஸாக அந்த ஆல்டிஹைட் கிடைக்கணும் அப்படின்னும் போது கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் அடிஷன் காம்பவுண்டை ஒரு டைல்யூட்டான மினரல் ஆசிட் ஆர் ஆல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். Therefore these are useful for separation of purification of aldehydes. ஸோ இந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஆல்டிஹைட்ஸை வந்துட்டு ஒரு பியூர் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ரியாக்ஷன் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஆல்டிஹைட் it is treated with sodium hydrogen sulfide. ஸோ இங்கே வந்து நம்மளோட எஸ்ன்றது சல்ஃபர் தான் இங்கே வந்து நம்மளுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஆக்சிஜனும் இருக்கு, பட் ஆனால் சல்ஃபர் இஸ் த நியூக்ளியோஃபைல் ஹியர். ஒய்? பிகாஸ் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபரோட நியூக்ளியோஃபிலிசிட்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் ஆக்சிஜன். ஸோ அதனால சல்ஃபர் தான் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணும். ஸோ சல்ஃபர் பிஹேவ்ஸ் அஸ் த நியூக்ளியோஃபைல் ஹியர்.
So it adds up here. So நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். Then by proton transfer, இங்க இருந்து இங்க proton transfer நடந்துட்டு we get addition product like this. So இந்த addition productல இருந்து நம்மளுக்கு aldehyde வந்துட்டு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, இந்த aldehyde திரும்ப கிடைக்கணும்னா we can treat it with dilute mineral acid or alkali. So this product is water soluble. This product is a water soluble one. So on treating them with dilute mineral acid or alkali, we get aldehyde back. Okay. Next, addition of alcohols பார்த்தோம் அப்படின்னா, aldehydes or ketones react with one equivalent monohydric alcohol in the presence of dihydrogen chloride to yield alkoxy alcohol intermediate known as hemiacetals or hemiketals, which is further react with one more molecule of alcohol to give gem hydroxy compound known as acetal. So gem அப்படின்றத நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு ரெண்டு குரூப் இருக்கும்போது சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து ஜெம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெம் டை அல்காக்சி காம்பவுண்ட் நோன் அஸ் அசிட்டால். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீட்டோன்ஸ் ரியாக்ட் வித் எத்திலின் கிளைகால் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் டு ஃபார்ம் cyclic products known as ethylene glycol ketones. ஸோ இது வந்து ஆல்கஹால்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது. ஸோ ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஹைட்ராக்சி குரூப் வந்துட்டு ஒரு கார்பன்ல ரெண்டு குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். ஹைட்ராக்சில் குரூப் ஒரு கார்பன்ல ரெண்டு இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். இதுவே இப்படி மாற்றி மாற்றி ஓஆர் அல்காக்சி குரூப்பும் ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பும் இருக்கிறது ஸ்டேபிள், அண்ட் ரெண்டு அல்காக்சி குரூப் இருக்கிறதும் ஸ்டேபிள். பட் ஆனால் ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ நம்மளோட ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன், இது வந்து ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். ஒன் ஈக்குவலண்ட் ROH அப்படின்னும் போது ROH இது வந்து ROH இது வந்துட்டு RO minus H plus. Okay, so it is RO minus H plus. So இங்க நம்மளுக்கு nucleophile என்ன RO minus. So this alkoxy part will attack this carbonyl carbon. So இங்க வந்துட்டு இந்த electrons இங்க shift ஆயிடுமா, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்படி கிடைக்கும். Next, when it is treated with H plus இந்த H plus, okay, அடுத்து இந்த H plus வந்துன்னா it will extract it, we get this product. So this is called hemiacetal or ketal. So வந்து இந்த கார்பனைல் வந்துட்டு கீட்டோனாவும் இருக்கலாம் ஒரு ஆல்டிஹைடாவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஹெமி அசிட்டால் ஆர் ஹெமி கீட்டால் அப்படின்னு சொல்லுவோம். Next, when two equivalent of ROH is added. So first இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. O minus OH இருக்கட்டும், O minus O minus. அடுத்து இன்னொரு ROH வரும்போது இன்னொரு ROH வருது. ஸோ தட் டைம் வி கெட் அசிட்டால் ஆர் கீட்டால் அஸ் த ப்ராடக்ட். இது வந்து அசிட்டால் ஆர் கீட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் கார்பனைல் காம்பவுண்ட் இஸ் ட்ரீட்டட் வித் எத்திலின் கிளைகால். ஸோ எத்திலின் கிளைகால் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கண்டென்சேஷன் நடந்து
So condensate, water condensate, we get cyclic acetal or ketol. Cyclic acetal or cyclic ketol வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. Okay. At the addition of ammonia and its derivatives, so ammonia derivatives with a lone pair, they are also nucleophilic. So அதோட addition பார்த்தோம் அப்படின்னா nucleophiles such as ammonia and its derivatives H2NZ and adds to the carbonyl group of aldehydes and ketones. The reaction is reversible and catalyzed by acid. So இந்த reaction வந்து ஒரு reversible reaction சொல்றாங்க. எதை வச்சு catalyze பண்றாங்க? Acid catalyst. The equilibrium favors the product formation due to rapid dehydration of the intermediate to form C and Z bond. So இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுறது ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு தான் வந்து மோர் ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம், கார்பனைல் டெரிவேட்டிவ் என்ன, அதோட ப்ராடக்ட் நேம் நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அதுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அமோனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமோனியா இது வந்து எப்படின்னா NH2X ஆர் Z ஜெட்டுனே போட்டுப்போம். அதில் ஜெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெட். ஸோ இந்த ஜெட் மே பி ஹைட்ரஜன் ஆல்சோ, இட் இன்க்ளூட்ஸ் ஹைட்ரஜன் ஆல்சோ. ஸோ இது வந்துட்டு வெளியில் வந்துடும். This is the product. So இந்த Z வந்துட்டு ஹைட்ரஜனா இருக்கலாம், OH இருக்கலாம், R இருக்கலாம், NH2 இருக்கலாம். It can be anything. So Z can be hydrogen, OH, NH2, R, செமிகார்பசைடு அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் வந்துட்டு வேற வேற குரூப் வந்து Z-க்கு வரும். ஓகே. ஸோ அமோனியா அப்படின்றப்ப ammonia reacts with carbonyl compound to get carbon double bond NH group which is called imine. So இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து imine அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் டபுள் பாண்ட் NH அப்படின்றத. நெக்ஸ்ட் அமீன், பிரைமரி அமீனோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get கார்பன் டபுள் பாண்ட் NR. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து செகண்டரி நைட்ரஜன் ஆயிடுச்சு. So it is a substituted amines. So இந்த இடத்துல வந்து ஒரு substitution வரதுனால we call them as substituted amines. Okay. Next hydroxyl aminoட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட் NOH னு கிடைக்கும். This part is called oxime. So இந்த ப்ராடக்ட் நேம் வந்து oxime. Next hydrazine NH2NH2 ட்ரீட் பண்ணும்போது we get carbon double bond NH2 which is called carbon double bond NH2. Okay. Hydrazone as the product. So hydrazine to hydrazone. Next phenyl hydrazine. So phenyl hydrazine ல வந்துட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா பென்சீன் ரிங் இருக்கும். So that is phenyl hydrazine. So product வந்துட்டு as usual தான் எப்பயும் போல. இந்த இடத்துல வந்து கார்பன் டபுள் பாண்ட் NH2 இருக்கும். NH2 வந்தா அது வந்து ஹைட்ரசோன். phenyl ரிங் இருக்கிறதுனால phenyl hydrazone. அவ்வளவுதான். Next 2,4 dinitrophenyl hydrazine. 2,4 dinitrophenyl hydrazine which is called Brady's reagent. So இந்த இடத்துல 2,4 பொசிஷன்ல நமக்கு வந்து NO2 குரூப் இருக்கு அப்படின்றத நம்ம Brady's reagent அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த குரூப் வந்துட்டு வந்துடும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் இத்தனையும் வருது. Z இதெல்லாம் வந்துட்டு Z பார்ட். So it is called 2,4 dinitrophenyl hydrazone. Okay. அடுத்து செமிகார்பசைடு அப்படின்றதுல
ஒரு அமைடு பார்ட், ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அமைடு பார்ட். இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது செமிகார்பசோன், செமிகார்பசைடு டு செமிகார்பசோன். Okay, so these are the reagents, product and their names. அடுத்து reduction reaction பார்த்தோம் அப்படின்னா reduction by LaHSBH, that is sodium borohydride, it reduces only aldehydes and ketones, not any other carbonyl compounds. And catalytic hydrogenation, aldehydes, ketones are reduced to primary and secondary alcohols respectively by sodium borohydride or lithium aluminium hydrate as well as catalytic dehydrogenation. So catalytic dehydrogenation அப்படின்றது removal of catalytic hydrogenation. So catalytic hydrogenation அப்படின்றது reduction தான் by using hydrogen in presence of nickel or platinum palladium catalyst. Okay, so reduction அப்படின்றது addition of hydrogen and removal of oxygen. இந்த reaction தான் aldehydes and ketones நடக்க போகுது using lithium aluminium hydride, sodium borohydride and catalytic hydrogenation. Sodium borohydride, lithium aluminium hydride and hydrogen in presence of platinum or palladium or nickel. So aldehydes ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே உல்டாவாக வச்சு பாருங்கள். நம்ம வந்து ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே இது தான் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோமா, அங்கே ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் வில் கிவ் ஆல்கஹால். ஸோ இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடு, அவ்வளோதான். அது பிரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி கீட்டோன்ஸ் ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். Clemenson's reduction. So Clemmenson reduction வந்துட்டு ஒரு நேமிங் ரியாக்ஷன். The carbonyl group of aldehydes and ketones is reduced to CH2 group on treatment with zinc amalgam and concentrated hydrochloric acid. So இங்கே யூஸ் பண்ணுற reagent வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Clemmenson reductionோட reagent என்ன? zinc amalgam, concentrated hydrochloric acid. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கீட்டோன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பிரேக் பண்ணுறோம். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ வி கெட் ரெடக்ஷன் அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. ஸோ ஆர் CH2 R plus H2. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஆல்டிஹைடாக இருந்தாலும் இதே ரியாக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் Wolff-Kishner reduction. ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே வர ரியேஜென்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். The carbonyl group of aldehydes and ketones is reduced to CH2 group on treatment with hydrogen followed by heating with sodium or potassium hydride in high boiling point solvents such as ethylene glycol. So these are the reagents. நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ண போகிறோம். நம்மளோட கார்பனைல் காம்பவுண்டை ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணிவிட்டு அடுத்து சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ரைடோட ஹீட் பண்ண போகிறோம். அடுத்து எத்திலின் கிளைகால் அதை வச்சுட்டு அந்த பாயிலிங் சால்வெண்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரஜன் in presence of sodium hydroxide, ethylene glycol and then heated we get RCH2 part. ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து இந்த பார்ட்டில் வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆர் குரூப் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் வந்துட்டு வரும். ஸோ இப்போ வர்றது எல்லாமே டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஒரு அன்னோன் சாம்பிள் கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட. இது வந்து மேபி நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிகல்ஸில் கூட பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு அன்னோன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி இது என்னன்னு சொல்லணும், இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். இட் மேபி ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட், ஈத்தர், எஸ்டர்ஸ், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டெஸ்ட்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ என்ன டெஸ்ட்டு? டொல்லன்ஸ் டெஸ்ட். ஸோ டொல்லன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா
It forms a silver mirror. ஸோ சில்வர் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து டெபாசிட் ஆகிறதுனால அந்த டெஸ்ட் டியூபை சுற்றி ஒரு சில்வர் மிரர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்துட்டு அந்த ஃபார்மேஷனால் இதை வந்து நம்ம சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்னு சொல்லுவாங்க, ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் சில்வர் நைட்ரேட். On warming an aldehyde with freshly prepared ammonical silver nitrate solution, that is Tollens reagent, a bright silver mirror is produced at the formation of silver metal. Due to the formation of silver metal, the aldehydes are oxidized to corresponding carboxylate anion. The reaction occurs in alkaline medium. Answered by only aldehydes, aromatic and aliphatic. Aromatic aldehydes இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும், aliphatic aldehydes ஆன்சர் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கூட ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டொலன்ஸ் ரேஜென்ட் ப்ரிப்பரேஷன் ஹைட்ராக்சில் அமீனியம் அமோனியம் ஹைட்ராக்சைடையும் சில்வர் நைட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆல்டிஹைட்ஸோட வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்ணுறது விட நம்ம வந்து வார்மிங்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து நம்ம டெஸ்ட் டியூப்ல ஃபில் பண்ணிட்டு டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல டொலன்ஸ் ரியேஜென்ட் அது கூட ஆல்டிஹைட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வச்சு தான் நம்ம வந்து இது ஹீட் பண்ணுவோம். அப்படின்றதுனால ஹீட்டிங் விட வார்மிங்ன்ற வேர்ட் வந்து இன்னும் தான் இருக்கும். ஸோ அப்படி வார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில்வர் மிரர் வந்துட்டு டெபாசிட் ஆகும். ஸோ சில்வர் மிரர் கார்பாக்சிலேட் அயான் அலாங் வித் சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆகும். ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ ஃபெல்லிங் டெஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு ரியேஜென்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபெல்லிங் ஏ ஃபெல்லிங் பின்னு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அந்த ரெண்டு சொல்யூஷனையும் தான் நம்ம வந்து ஆல்டிஹைட்ஸோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெல்லிங் ஏ சொல்யூஷன் அண்ட் ஃபெல்லிங் பி சொல்யூஷன் ரெண்டு இருக்கா. ஸோ ஃபெல்லிங் ஏ சொல்யூஷன் இஸ் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், இல்லை ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஃபெல்லிங் பின்றது ரோச் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரோச் சால்ட்ன்றது ஒன்றும் இல்லை, சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். ஸோ டார்டாரிக் ஆசிடோட சோடியம் பொட்டாசியம் சால்ட்டை தான் நம்ம வந்து ரோச் சால்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்மளுக்கு வந்து ஃபெல்லிங் பி சொல்யூஷன். These two solutions are mixed in equal amount before test. So நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். On heating this aldehyde with the filling solutions, a reddish brown precipitate is obtained. The reddish brown precipitate என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். ஓகே, ஸோ இங்கே வந்து காப்பர் வந்துட்டு டெபாசிட் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து ஒரு பிரைட்டான ரெட் கலர் வந்துட்டு கிடைக்கும். Aldehydes are oxidized to corresponding carboxylate ion. Tollens டெஸ்ட்ல மாதிரியே தான் இங்கேயும் இது வந்து ஒரு கார்பாக்சிலேட் அயானா தான் ஆக்சிடைஸ் ஆகுது. அரோமேட்டிக் aldehydes do not respond to this reaction. ஸோ வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம எதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம்னா அலிஃபேட்டிக் aldehydes தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. டொலரன்ஸ் டெஸ்ட்டு இன்னும் 2-3 டெஸ்ட்லாம் வச்சுட்டு ஸ்மெல்லு எல்லாம் வச்சுட்டு இது ஆல்டிஹைட் தான் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அது அரோமேட்டிக்கா அலிஃபேட்டிக்கான்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அலிஃபேட்டிக், ஆன்சர் பண்ணல அப்படின்னா அரோமேட்டிக். ஸோ ரியேஜென்ட் என்ன அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், ரோச் சால்ட். ஸோ திஸ் இஸ் ரோச் சால்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டார்டாரிக் ஆசிட். அந்த புரோட்டான்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு சோடியமும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால we call them as sodium potassium tartarate roach salt. ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபெல்லிங் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பாக்சிலேட் அயானோ காப்பர் ஆக்சைடோ கிடைக்கும். ஸோ இந்த காப்பர் ஆக்சைடோட கலர் தான் ரெட் precipitate-ஆ இருக்கும். அடுத்து பெனடிக்ட் சொல்யூஷன் or Benedict test. So Benedict reaction reagent comprises of two solutions AB. Solution A is as usual நம்மளோட ஃபெல்லிங்ல மாதிரி இங்கேயும் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபெல்லிங் ஏவும் பெனிடிக்ட் ஏவும் ஒன்று தான் காப்பர் சல்ஃபேட். பட் ஆனால் பி மட்டும் மாறும், பி சொல்யூஷன் மட்டும் மாறும்.
filling Bன்றது sodium potassium tartarate. இது வந்து alkaline sodium citrate. Okay, so இங்க எடுத்துக்கிறது alkaline sodium citrate. So citric acid ஓட salt. அவ்வளவுதான். These two solutions are mixed in equal amounts before test. On heating an aldehyde with Benedict's reagents, a reddish brown precipitate is obtained. Aldehydes are oxidized to corresponding carboxylate anion. So இங்கேயும் filling ல மாதிரியே தான் red precipitate தான் கிடைக்குது. எதனால copper oxide deposit ஆகறனால. இந்த aqueous copper sulfate ல இருக்கிற அந்த copper வந்துட்டு deposit ஆகறனால நமக்கு வந்து ஒரு reddish brown precipitate வந்துட்டு கிடைக்குது. So இது வந்துட்டு ரெண்டு aldehydes-க்குமே ஆன்சர் பண்ணும். இந்த டெஸ்ட் வந்துட்டு aliphatic and aromatic aldehydes-க்குமே ஆன்சர் பண்ணும். So this is sodium citrate. So citric acid ஓட salt. So Benedict's reagent ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலேட் அயானும் காப்பர் ஆக்சைடும் கிடைக்கும். So next one is haloform test. So haloform test la aldehydes and ketones having at least one methyl group linked to the carbonyl carbon atom, that is methyl ketones, or oxidized by sodium hypohalides, that is sodium hypohalide is NaOX, to sodium salts of corresponding carboxylic acids having one carbon atom less than that of carbonyl compound. To give one carbon less than ஒரு கார்பன் வந்து கம்மியா இருக்கிற காம்பவுண்ட் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். The methyl group is converted to haloform. This oxidation does not affect a carbon-carbon double bond if present in the molecule. So வந்து carbon-carbon double bond இருந்தாலும் இந்த oxidation வந்துட்டு அந்த பாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. Iodoform reaction with sodium hypoiodide is used for detection of carbon in the CH3CO group வந்து டிடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த அயோடோஃபார்ம் டெஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ கார்பானியான் இன்டர்மீடியேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து இப்போ பார்க்கல. we are going to discuss only about the reaction, not about the mechanism. உங்களுக்கு மெக்கானிசம் வேணும்னா மெயின் வீடியோவில் பாருங்க. கார்பானியான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் iodine is the most reactive one. இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகே, CH3I yellow precipitate antiseptic. So it is a iodine tincture அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு antiseptic and then it is more stable also. அடுத்து Popov's rule oxidation of ketones. So ketones கூட oxidation யூஸ் இந்த ரூல் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ketones are generally oxidized under vigorous conditions, that is strong oxidizing agent. ஸோ ketones வந்துட்டு இப்போ ஆல்டிஹைட்னா கூட பரவாயில்ல, ஆல்டிஹைட்ஸ் ஆர் ரியாக்டிவ். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணிட முடியும். பட் ketones அப்படின்னும் இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ் இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து தேவை அட் அ விகரஸ் கண்டிஷன். ஒரு ஃபாஸ்டான ரேப்பிடான கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கணும் அண்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். ஸோ வந்து விகரஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் இட் இஸ் அட் எலிவேட்டட் கண்டிஷன், ஹை டெம்பரேச்சரில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. தேர் ஆக்சிடேஷன் இன்வால்வ்ஸ் கார்பன் கார்பன் பாண்ட் cleavage to afford a mixture of carboxylic acids having less number of carbon atoms than the parent ketone. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்குது. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லையும் ஒரு கார்பன் கம்மியாக இருக்குது, ஒன் கார்பன் லெஸ் தேன் த பேரண்ட் கீட்டோன். ஸோ வந்து இது நம்மளோட இது வந்து நம்மளோட கீட்டோன் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா we are going to break கார்பன் கார்பன் பாண்ட் இல்லையா? ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணிட்டு OH ஆக்சிடேஷன். ஸோ OHன்னு கிடைக்குது நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் OH அடிஷன், பட் ஹியர் இந்த இடத்துல அது வந்து நம்ம வந்து OH வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH அப்படின்னும் போது இங்கே வந்து CH3 CH2OHன்னு ஒரு பார்ட் கிடைக்கும், ப்ளஸ் CH3COOHன்னு ஒரு பார்ட் கிடைக்கும். ஓகே, CH3COOHன்னு ஒரு பார்ட் கிடைக்கும். இங்கே இருக்கிற இந்த
CH3CH2OH part வந்துட்டு ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகிட்டு இது வந்து ஒரு ஆல்கஹால் பார்ட். ஸோ இந்த ஆல்கஹால் வந்துட்டு ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு அகெயின் வந்துட்டு CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ we get 2 moles of CH3COOH. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பபாவ்ஸ் ரூல். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்னா அசிடிஃபைடு KMnO4 ஒரு நார்மல் KMnO4 கூட சொல்லுவோம். KMnO4 அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ்டு டு ஆக்சிடைஸ் ketones. அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா aldehydes differ from ketones in their oxidation reactions. Aldehydes are easily oxidized to carboxylic acid. நான் சொன்ன மாதிரி aldehydes வந்துட்டு நம்ம காமனா நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு ஆக்சிடைசிங் ரொம்ப மைல்டும் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது ஒரு நியூட்ரலா ஒரு நார்மலா மீடியமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலே aldehydes வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிடும். பட் இட் இஸ் நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் கீட்டோன்ஸ். ஸோ கீட்டோன்ஸில் வந்துட்டு ஆக்சிடேஷன் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நடக்காது டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பல்கி குரூப்ஸ் அல்கைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா நடக்காது எங்கள் கீட்டோன்ஸில். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன பொட்டாசியம் டைக்ரோமேட்ஸும் பொட்டாசியம் மேங்கனேட்ஸ். ஸோ காமனாக இந்த ரீஜென்ட்ஸோட நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணாலே ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிடும். பட் ஆனால் கீட்டோன்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் விச் ஆன் ஃபர்தர் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கீட்டோன்ஸ் வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். தேர் இஸ் நோ ஃபர்தர் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்டிஹைட்ஸை ஓகே இங்கே வந்து நம்ம ஆக்சிடைசன் கொடுத்துருக்கோம். ஆல்டிஹைட்ஸை வி கேன் aldehydes are also oxidized to form alcohols. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த KMnO4 டைக்ரோமேட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆக்சிடைசன் டு ஆல்கஹால்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். Alcohols and further oxidation gives carboxylic acid. So carboxylic acid reduce பண்ணா alcohols. Again alcohols oxidize பண்ணா aldehydes. Okay. So next reactions is aldol reaction or aldol condensation reactions. So aldol condensation reaction is aldehydes or ketones. Aldehydes and ketones having at least one alpha hydrogen. At least one alpha hydrogen. So alpha hydrogen அப்படின்றது இப்போ C டபுள் பாண்ட் டோன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இந்த மாதிரி புரோட்டான் இருக்கிறது கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆல்ஃபா கார்பன் அண்ட் அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ வி நோ தட். ஸோ வந்து இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாலும் இருக்கணும். அப்போதான் ஆல்டால் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். In the presence of dilute alkali as catalyst. So இங்க யூஸ் பண்ற catalyst என்ன diluted alkali sodium hydroxide or potassium hydroxide. So product என்ன ஃபார்ம் ஆகுது beta hydroxy aldol. So beta hydroxy aldehyde. So beta பொசிஷன்ல aldehyde group இருக்கிறத நம்ம aldolனு சொல்லுவோம். or ketones வந்துட்டு aldol reaction நடந்துச்சு அப்படின்னா அங்க beta hydroxy ketone வந்துட்டு கிடைக்கும் which is called ketol. Okay, so respectively this is known as aldol reaction. இங்க requirement என்ன carbonyl group with at least one alpha hydrogen. so இது வந்து requirement. and யூஸ் பண்ற reagent என்ன dilute alkali that is sodium hydroxide or potassium hydroxide alkaline hydroxides, that is barium hydroxide also can be used. Okay, so aldol reaction. so நம்ம வந்து double bond
ketone acetone வந்துட்டு எடுத்துக்கலாம். Acetone when it is treated with the base, the base oda வேலை என்ன, it abstracts acidic proton. so இந்த இடத்துல வந்து acidic proton பார்த்தோம்னா இந்த alpha hydrogen தான் நம்ம வந்து acidic proton அப்படினு சொல்லுவோம். so this OH minus will abstract this proton and form a negative charge here. Okay, so this negative will attack another mole of ketone. இன்னொரு ketone molecule போய் இந்த negative charge வந்து அட்டாக் பண்ணும். so அப்படி அட்டாக் பண்ணும்போது we get okay, and then when it is treated with the proton or acid medium, so this is the product. so இது வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஆல்பா கார்பனைல் கார்பனுக்கு அடுத்த கார்பன் alpha carbon, அதுக்கு அடுத்தது beta. okay, so this is beta hydroxy ketone or ketal. okay, so this is aldol condensation reaction. okay, then இதுக்கான important reaction and important points என்னன்னு பார்த்தோம்னா carbanion intermediate. so carbanion intermediate is formed இல்லையா. second step 1 is acid base reaction. so இந்த step வந்துட்டு acid base reaction சொல்றாங்க. steps 2 is nucleophilic addition reaction. so இந்த இடத்துல form ஆகுது it is a nucleophile which attacks the carbonyl carbon. beta hydroxy carbonyl on heating gives alpha beta unsaturated carbonyl and the reaction is known as aldol condensation. formation of C minus carbanion is the rate determining step. so இத வந்துட்டு நம்ம வந்து ஃபர்தரா ஹீட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CCH3 double bond C H C CH3 double bond O. இது வந்து ப்ராடக்டா கிடைக்கும் alpha beta unsaturated carbonyl and the reaction is known as aldol condensation. so இந்த reaction வந்துட்டு என்னன்னு சொல்றோம், aldol condensation அப்படினு சொல்றோம். okay, so alpha beta unsaturated carbonyl compound வந்துட்டு கிடைக்கும். so alpha beta. The name aldol is derived from the names of two functional groups aldehyde and alcohol present in the product. so alcohol and aldehyde ரெண்டு இதுல இருந்து combine பண்ண நேம் தான் aldol அப்படின்றது. so the aldol and ketol readily lose water to give alpha beta unsaturated carbonyl compounds which are aldol condensation products and the name is known as and the reaction name is known as aldol condensation. okay, so நம்ம இப்ப ஹீட் பண்ணோம் இல்லையா, ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும், ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த OH இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்துட்டு H2O எலிமினேட் ஆகிடும். ஓகே, so and ketones give ketols compounds containing a ketone and alcohol groups. The general aldol condensation still applies to the reactions of ketones due to the similarity with alcohol aldehydes. So இந்த நேம் வந்து நம்ம aldol அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இது வந்து ketonesக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா அதோட ரியாக்டிவிட்டினால சிமிலர் ரியாக்டிவிட்டி லைக் aldehydeஸும் ketones வந்து சிமிலராக ரியாக்ட் பண்ணுறதுனால இது ketonesக்கான ரியாக்ஷன்ஸையும் நம்ம வந்து aldol ரியாக்ஷன் ஒரு aldol கண்டென்சேஷன் சொல்கிறோம். அடுத்தது cross aldol condensation.
கிராஸ் ஆல்டைல் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நடுவில். இப்போ இங்கே பார்த்தோம்னா ரெண்டுமே அசிட்டோன் தான், ரெண்டுத்துலேயுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா when aldol condensation is carried out between two different aldehydes, ரெண்டு different aldehydes or ரெண்டு different ketones நடுவுல நடக்கும். If both of them contains alpha hydrogen atoms, it gives a mixture of 4 products. So ரெண்டுத்துலயுமே alpha hydrogen இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 4 different products வந்துட்டு கிடைக்கும். Okay, so we are going to take two different aldehydes or ketones, two different aldehydes or ketones are taken, which is treated with a dilute alkali. We get four different products. Okay, so major product of cross aldol condensation is stability of carbanion, reactivity towards NAR. So carbanion formed carbanion stability and வந்து nucleophilic அடிஷன் ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டியை வச்சுட்டு தான் நம்ம வந்து மேஜர் ப்ராடக்ட்டை சொல்ல முடியும் கிராஸ் ஆல்டைலில். ஸோ இங்கே வந்து நம்ம அசிட்டால்டிஹைட் அண்ட் அசிட்டோனையும் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அசிட்டால்டிஹைட்லையும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோயா 4. இங்கே வந்து 4 ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கணும். ரெண்டுத்துலையுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னா எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கணும்? 4 ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு செல்ஃப் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்குள்ளேயுமே நடந்துக்கிறது ஆல்டால் கண்டென்சேஷன். கிராஸ்ன்றது கிராஸ் ஆல்டால், அவ்வளோதான். ஸோ செல்ஃப்ன்றப்ப அசிட்டால்டிஹைடும் இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடும் கண்டென்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு. அடுத்தது அசிட்டோனும் கண்டென்ஸ் ஆகிட்டு இன்னொரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். அடுத்து ஒரு அசிட்டால்டிஹைடும் அசிட்டோனும் கண்டென்ஸ் ஆகிட்டு இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குது. அடுத்து அகெயின் அசிட்டோன் அண்ட் அசிட்டால்டிஹைட். பட் ஆனால் இந்த ரெண்டுத்துல என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா H2O எலிமினேட் ஆகிறதுல இந்த இதில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு இஸ் ஃப்ரம் அசிட்டால்டிஹைட் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஃப்ரம் அசிட்டோன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக இருக்கும். அசிட்டோன்ல இருந்து ஆக்சிஜனும் அசிட்டால்டிஹைடில் இருந்து ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கண்டென்ஸ் ஆகிட்டு வர்றதை நம்ம வந்து 4th ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 4 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு இன் கிராஸ் ஆல்டல் கண்டென்சேஷன். அடுத்து கண்டிசாரோ ரியாக்ஷன். ஸோ கண்டிசாரோ ரியாக்ஷன்ஸில் ஆல்டிஹைட்ஸ் விச் டு நாட் ஹேவ் அன் ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டாலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும், கண்டிசாரோவில் இருக்கக்கூடாது. undergo self oxidation and reduction. அதாவது செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்றது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஹீட்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, அங்கே எடுத்துக்கிறது என்ன, டைல்யூட்டான ஆல்கலி எடுத்துப்போம், இங்கே கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி எடுத்துப்போம். In this reaction, one molecule of the aldehyde is reduced to alcohol while another is oxidized to carboxylic acid salt. So இங்க வந்து ஒரு molecule வந்துட்டு acid salt ஆவும் இன்னொரு molecule வந்துட்டு alcohol ஆவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ எடுத்துக்கிற reagent என்ன, 50% alkyl. இங்கே வந்து நம்ம 50% sodium hydroxide எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடில் வந்துட்டு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் கிடைக்குமா, அந்த ஆசிட் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. இங்கே சோடியம் இருக்கிறதுனால சோடியம் சால்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. அடுத்து ரிடக்ஷன் நடந்தால் என்ன ஆகும், ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஆல்கஹாலாக மாறும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ ஒரு பார்ட் வந்து ஆல்டிஹைடாகவும் ஒரு பார்ட் ஆஃப் ஆல்டிஹைட் வந்துட்டு ஆல்கஹாலாகவும் இன்னொரு பார்ட் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாகவும் மாறுது. ஓகே, ஸோ இன்ட்ராமாலிகுலர் கனிசாரோ அப்படின்றது ஒரே மாலிகுலர் ரெண்டு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது அப்படின்னும் போது ஒரு CHO பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்கஹாலாகவும் இன்னொரு மாலிகுல் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் இன்டர்மாலிகுலர் கனிசாரோ. ஸோ CHO இருக்கு இல்லையா, ஸோ when it is treated with 50% KOH, it forms ஒரு ஆல்கஹால் பார்ட்டும் ஒரு
ஆசிட் சால்ட் பாட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே தான் இங்கேயும். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து எங்கே நடக்கும்? அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸில் நடக்கும். அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அட் த ரிங்கில் தான் நடக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த கார்பனே ஒரு எலக்ட்ரோஃபைல் சென்டரு. ஸோ இதில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ரிங்கில் தான் நடக்குமே தவிர சைட் செயின் நம்மளோட CHO பார்ட்டில் நடக்காது. In which the carbonyl group acts as a deactivating group. Okay, so CHO அப்படின்றது it is a deactivating group. So it is a meta directing one. Activating அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டரா இருக்கும். Deactivating அப்படின்றப்ப it is mostly meta directing. ஸோ இங்கே வந்து CHO group இருக்கு. when it is nitrated HNO3 வச்சு nitrate பண்ணோம் அப்படின்னா it forms nitrate substitution at the meta position. Okay, அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு இட் இஸ் RCOH. R வந்துட்டு என்ன அரோமேட்டிக்காக இருக்கலாம், அலிஃபேட்டிக்காக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் டைப் 2 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து டைப் 2 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஆசிட் மட்டும் இல்லை, ஆசிடோட டெரிவேட்டிவ்ஸும் சேர்த்து. ஸோ ஆசிட் ஹாலைடு, அமைடு, எஸ்டரு, அன்ஹைட்ரேட்ஸு இதெல்லாம் வந்து ஆசிடோட டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ். எல்லாரும் பார்த்தா அதே கதை தான். ஆல்டிஹைட்ஸ் ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடைக்கும். ஸோ ஆல்கஹால்ஸ் is oxidized to aldehydes by using mild oxidizing agent which is further oxidized to form acids. இது வந்து ஒரு ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா டைரக்டா ஆல்கஹால்ல இருந்து ஆசிடா மாறிடும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன? KMnO4 acidified, KMnO4, chromium oxide in presence of H2SO4, CrO3 in presence of sulfuric acid. அடுத்து acidified potassium dichromate K2Cr2O7 in presence of a acid. அடுத்து concentrated HNO3 nitric acid. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா ஆல்கஹால்ல இருந்து நம்மளுக்கு ஆசிட் கிடைச்சிரும். அடுத்து ஃப்ரம் அல்கைல் பென்சின். ஸோ அல்கைல் பென்சின்ஸ் அப்படின்றது பென்சின் ரிங்ல ஒரு அல்கைல் பார்ட். எக்ஸாம்பிள் டொலுவின் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டொலுவின்ல இருக்கிற CH3 குரூப் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு COOH கிடைக்கும். ஸோ டொலுவின் இஸ் கன்வெர்டட் டு பென்சோயிக் ஆசிட். அதுதான் இங்கே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு அல்கைல் பென்சின். இந்த அல்கைல் பென்சின் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து அல்கலைன் KMnO4 இங்கே யூஸ் பண்றது. அல்கலைன் KMnO4 is heated and then hydrolyzed. We get benzoic acid. Okay, so alkaline KMnO4 ன்றது ஒன்றும் இல்லை, KMnO4 வந்து அல்கலி கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அது மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து டொலுவின்ல இருந்து எப்படி பென்சாயிக் ஆசிட் கிடைக்குதுன்றது. ஸோ டொலுவினை வந்துட்டு அல்கலைன் KMnO4 ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட் கிடைக்கும். இது வந்து பென்சாயிக் ஆசிட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் which is hydrolyzed to form COOH group there. So benzoic acid formed. அடுத்து ஃப்ரம் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ் அண்ட் நைட்ரைட்ஸ். ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஆசிட் கிடைக்கும். ஸோ நைட்ரைல்ஸு. ஸோ நைட்ரைல்ஸ் வந்து நம்ம வந்து ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஹைட்ரலைஸ் இந்த சென்ஸ் இருக்கிற 3 பாண்டையும், கார்பன் ஹைட்ரஜனுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற 3 பாண்டையும் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ராக்சில் குரூப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ட்ரை ஹைட்ராக்சில் குரூப் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஒரு மாலிக்யூல், ஒரு கார்பனில் 2 OH இருந்தாலே கஷ்டம். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ வி கெட் RC=OH குரூப். ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து டைரெக்டாக கிடச்சிரும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பாண்டை மட்டும் பிரேக் பண்ண போகிறோம். கார்பன் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிற 2 பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 OH கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து RCOH NH2 இருக்கும். இங்கே இருக்கிற அந்த NH2 சிங்கிள் பாண்ட் NH2 வந்துட்டு அப்படியே தான் இருக்கும்.
ஸோ வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து RCO NH2 கிடைக்கும், which is amide. ஓகே, ஸோ அமைடை வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அமைடை வந்து அகெயின் ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆசிட் கிடைக்கும். பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஹைட்ரஜன் இங்கே OHன்னு கொடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸை காமனாக எப்படி எடுத்துக்கலாம்னா RCOZன்னு எடுத்துக்கலாம். ஸோ Z வந்துட்டு என்னவாக இருக்கலாம், Z வந்து குளோரினாக இருக்கலாம், தட் இஸ் ஆசிட் குளோரைடு, ஆர் OCORஆ இருக்கலாம், தட் இஸ் அன்ஹைட்ரைட், ஆர் ORஆ இருக்கலாம், தட் வந்துட்டு ORஆ இருக்கலாம், அது வந்து எஸ்டர் ஆர் NH2 NHR N2R NR2 அந்த மாதிரி இருக்கலாம், தட் இஸ் அமைட்ஸ். ஸோ Z வந்து இந்த 4 குரூப்ஸாக இருக்கலாம். ஸோ when we are hydrolyzing it we get acid plus ZH. ஸோ ZH அப்படின்றது இப்போ ZHனா இங்கே Cl இருந்துச்சுன்னா HCl, இங்கே வந்து இந்த குரூப் அன்ஹைட்ரேட் ஆசிட் அன்ஹைட்ரேட் குரூப் இருந்துச்சுன்னா ஆசிட் இங்கே ஒரு ஆசிட் கிடைக்கும், RCOOHன்னு கிடைக்கும். இல்லை இங்கே ஜெட்டுக்கு பதிலாக OR இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆல்கஹால் கிடைக்கும். இல்லை NH2 இருக்குன்னா அங்கே அமோனியா கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த acid derivatives and the product formed. அடுத்து alkaline hydrolysis அப்படின்னும் போது alkaline hydrolysis ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆசிட் சால்ட்டாக கிடைக்கும். இங்கே வந்து இது வந்து அசிடிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேஸ் அசிடிக் மீடியமில் நடக்கும். இது வந்து பேஸ் ஹைட்ராலிசிஸில் ஃபஸ்ட்டு வந்து சோடியம் சால்ட் தான் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த அல்கலியோட கரஸ்பாண்டிங் சால்ட்டு கிடைக்கும். கரஸ்பாண்டிங் சால்ட் இந்த சார் இந்த இப்போ வந்து சோடியம் யூஸ் பண்ணால் சோடியம் சால்ட் கிடைக்கும், பொட்டாசியம் யூஸ் பண்ணால் பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்மளோட ஆசிட் டெரிவேட்டிவ் வந்துட்டு டைரெக்டாக ஆல்கஹாலாக டைரெக்டாக ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே அப்படி இல்லை, ஆசிட் டெரிவேட்டிவ் டு ஆசிட் சால்ட்டு, அதுக்கப்புறமா ஆசிட். ஓகே, அடுத்து ஃப்ரம் கிரிக்னார்ட். ஸோ கிரிக்னார்ட் RMgX. ஸோ RMgXல R மைனஸ்ன்னு இருக்கும் when it is treated with carbon dioxide. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். ஸோ R மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் இங்கே போயிடும். ஸோ வி கெட் COMgX டபுள் பாண்டோ Rன்னு இருக்கும். இட் இஸ் ஹைட்ரோலைஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரிக்னார்டோட அட்டாக்கு, அடுத்த ஸ்டெப் வந்து ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஹைட்ரோலைஸ் பண்ணோன்னா RC டபுள் பாண்டோ OHன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். அடுத்து பென்சீன் டு பென்சாயிக் ஆசிட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா benzene to benzoic acid. So benzene எடுத்துட்டு when it is treated with carbon monoxide and HCl, carbon monoxide and HCl அப்படின்றது நமக்கு வந்து ஒரு aldehyde கிடைக்கும், ஃபர்ஸ்ட் benzaldehyde கிடைக்கும், and then it is treated with acidified KMnO for oxidation, we get benzoic acid. So இது என்ன reaction? Gaterman-Koch reaction. இருக்கு இல்லையா, Gaterman-Koch reaction. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்முலேஷன் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்முலேஷன் அப்படின்றது ஒரு கார்பனை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு கார்பன் உள்ள ஆல்டிஹைட் பார்ட் வந்துட்டு CHO பார்ட் வந்துட்டு அட்டாச் ஆகிறதுனால we call them as formulation reaction. I think நான் வந்து பழைய வீடியோஸில் வந்துட்டு இது ரீமர்-டீமர்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் ரீமர்-டீமன், இட் இஸ் Gaterman-Koch. அதுவும் வந்து ஒரு ஃபார்முலேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். ஸோ திஸ் இஸ் Gaterman-Koch ரியாக்ஷன். கார்பன் மோனாக்சைடு
HCl வந்துச்சுன்னா Caterman Koch reaction. It is acidified to give benzoic acid. So 3-nitrobromo-benzene to 3-nitrobenzoic acid. So இந்த bromine இருக்கிற இடத்துல நமக்கு வந்து COH வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கிரிக்னாடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 3-nitrobromo-benzene ஃபஸ்ட்டு கிரிக்னாடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துகிட்டு it is treated this 3-nitrobromo-benzene is treated with 3-nitrobromo-benzene is treated with magnesium in presence of dry ether. அதுதான் வந்து நம்ம கிரிக்னாடுக்கான ப்ரொடக்ஷன். அது வந்து நம்ம கிரிக்னாட் reagents டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம். ஸோ மெக்னீஷியம் இன் presence of dry ether-ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரிக்னாட் reagent வந்து கிடச்சிரும். அகெயின் இட் இஸ் ட்ரீட்டட் வித் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இது வந்துட்டு நம்மளோட R group. So this R group has negative charge. It will attack this carbon. So நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட் நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3-nitrobenzoic acid வந்துட்டு கிடைக்கும். அடுத்து எத்திலீன் பென்சீன் 2-M-nitrobenzoic acid. சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சைட் செயின் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து COH வந்துட்டு கிடைச்சிரும். ஏன்னா பென்சாயிக் ஆசிட் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த பென்சாயிக் ஆசிடை நைட்ரேஷன் பண்ணோம்னா ஏன்னா இது வந்துட்டு ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப்பு. COHன்றது மெட்டா டைரக்டிங் குரூப்பு. நம்மளுக்கு வந்து மெட்டா பொசிஷனில் தான் நைட்ரோ குரூப் வேணும். ஸோ நம்ம வந்து நைட்ரேட்டிங் மிக்சரோட ட்ரீட் பண்ணதுனாலே நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும். அடுத்து சைக்ளோஹெக்சேன் டு அடிபிக் ஆசிட். அடிபிக் ஆசிட் அப்படின்றது ஒரு இட் இஸ் அ சிந்தட்டிக் மெட்டீரியல். சிந்தட்டிக்காக இம்பார்ட்டண்டான ஒரு மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். It is treated with bromine in presence of H-mu. அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மூலமாக ப்ரோமோசைக்ளோஹெக்சேன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோமோசைக்ளோஹெக்சேனை KOH-ஓட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு டபுள் பாண்ட் வந்துட்டு வந்துடும். HBr வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் சைக்ளோஹெக்ஸீன் கிடைக்கும். ஸோ இந்த சைக்ளோஹெக்சீன் ஆன் ஆக்சிடேட் டு ஓசோனோலைசிஸ் we get adipic acid. ஓகே, ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு ஓன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆஸ் யூஷுவல் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I-M group and inversely proportional to +I+M group. Okay, so CH3 and other several electron donating group இருந்துச்சுன்னா அங்கே வந்து அசிடிட்டி குறையும். அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நைட்ரோ குரூப்பு இது மாதிரி நிறைய வித்ட்ராயிங் குரூப் நைட்ரோ குரூப்ஸ் ஹாலைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கம்பேர் திஸ் அண்ட் செக் த ஆன்சர்ஸ். அடுத்து இந்த ஆசிட் வந்துட்டு எதோட ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோடையுமே ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஸோ இது வந்து எந்த பேஸ் கூட ரியாக்ட் பண்ணாலும் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து சோடியம் கூட எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து RCOO -H+. ஸோ இது வந்து RCOO Na + ½ H2 ஃபார்ம் ஆகும். ½ H2 அப்படின்றது இட் இஸ் அ வீக் ஆசிட் தேன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஃபீஸிபிள். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து Na + OH-. ஸோ இட் ஃபார்ம் RCOO Na + H2O. H2Oன்றதும் இதோட வீக் ஆசிட் தான். ஸோ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அடுத்த ரியாக்ஷன் இஸ் வித் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்ஸ். இங்கே Na + HCO3- என்ன கிடைக்கும்? RCOO NaO H2CO3 கிடைக்கும். H2CO3 is H2CO3 வந்துட்டு unstable. So it will decompose into H2 and CO2. இந்த H2CO3 அப்படின்றதே வீக் ஆசிட் தான். ஸோ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அடுத்து சோடியம் அமைடோட ட்ரீட் பண்ணலாம். ஸோ NaNH2ஓட ட்ரீட் பண்ணோம்னா இதுவும் Na + NH2-. ஸோ we get RCOO Na + NH3. NH3ன்றது வீக் ஆசிட் தான். அடுத்து சோடியம் ஹைட்ரைடு அங்கேயும் நம்மளுக்கு வந்து RCOO Naவும்
H2O தான் கிடைக்கும், அதுவும் weak acid. ஸோ இது எல்லா ரியாக்ஷன்ஸுமே feasible. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்துட்டு இது அசிடிக் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி தான் ஃபஸ்ட்டு. அசிடிக் ஸ்ட்ரென்த் தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் எஸ்டர் குரூப் பை ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு எஸ்டர் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற OHும் ஆல்கஹாலில் இருக்கிற அந்த ஹச்சும் சேர்ந்துட்டு நம்மளுக்கு H2Oவாக வெளியில் வந்துடும். மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து அப்படியே கம்பைன் ஆயிடும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் பார்த்தோன்னா ரேட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட ரேட், கார்பாக்சிலிக் ஆசிடோட அந்த ரியாக்ஷன் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா directly proportional to plus M group and plus I group and inversely proportional to minus M minus I group. ஸோ வந்து plus M group இருக்கும்போது ஆசிடில் வந்து plus M group இருக்கும்போது அங்கே வந்து எஸ்டரிஃபிகேஷன் ஃபாஸ்டராக இருக்கும். அதுவே ஆல்கஹால்ஸோட ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து ஹிண்ட்ரன்ஸ்னால ரியாக்டிவிட்டி வந்துட்டு ஆல்டர் ஆகும். ஓகே, ஸோ கம்பேர் ரேட் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஐ குரூப் இருக்குது, அங்கே மைனஸ் ஐ குரூப் இருக்குது. ஸோ எது மோர் ரியாக்டிவாக இருக்கும்? ப்ளஸ் ஐ குரூப் இருக்கிறது தான் மோர் ரியாக்டிவ். ப்ளஸ் எம் குரூப் இருக்கிறது தான் மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் மோர் ரியாக்டிவ். அடுத்து இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் ரியாக்டிவ் தான். ஏன்னா இங்கே வந்து நைட்ரோ குரூப் இருக்குது, மைனஸ் ஐ மைனஸ் எம் குரூப். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் தேன் திஸ். ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஹைட்ரேட்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஆசிட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆசிட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 molecules of carboxylic acid when it is treated with P2O5 ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இது எப்படி அப்படின்னா 2 molecules of COH வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு RCO OCOR அப்படின்னு கிடைக்கும், அப்படியே உல்டாவா. ஓகே, RCO OCOR. ஸோ இங்கே வந்து பென்சாயிக் ஆசிட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 2 molecules of benzoic acid will react to condense out water in presence of P2O5. So we get PHCOO-COPH as the product. This is the anhydride formed. அடுத்து the reaction with PCl3, PCl5 and SOCl2. Red phosphorus plus Cl2 ன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வலாக ஒரு OH பார்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இது வந்து ஆசிட் குளோரைட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஆசிட் எடுத்துகிட்டு PCl5 PCl3 சல்ஃபனைல் குளோரைட் SOCl2 இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆசிட் குளோரைட் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல PCl3க்கு பதிலாக நம்ம வந்து ரெட் பாஸ்பரஸ் ப்ளஸ் குளோரின் கூட போடலாம். அடுத்து ரியாக்ஷன் வித் அமோனியா, ஆப்வியஸாக இது வந்துட்டு அமைட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ NH3யோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கும். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து RCONH4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். RCOONH4ன்னு கிடைக்கும். அடுத்து இது வந்துட்டு நம்ம வாட்டர் மாலிகுலை வந்துட்டு எலிமினேட் பண்ணோம். ஹீட் பண்ணுறது மூலமாக வாட்டர் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து அமைட் கிடைக்கும். இதை நம்ம வந்து எப்படி இந்த இதெல்லாம் எப்படி எழுதிக்கலாம்னா டேக் OH புட் NH2ன்னு போட்டுக்கலாம். இங்கே டேக் OH புட் Cl ஆர் புட் Xன்னு போட்டுக்கலாம். இங்கே Cl. ஓகே, அடுத்தது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ acids are reduced to alcohols, we know that. So alcohols oxidize பண்ணா acid கிடைக்குதுன்னா acid reduce பண்ணா நமக்கு வந்து
ஆல்கஹால் தான் கிடைக்கணும். ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஓகே. ஸோ இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஒரு B2H6 இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இங்கே இருக்கிற அந்த டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக H2 வந்துட்டு போடணும். அடுத்து டீகார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் CO2. ரிமூவல் ஆஃப் CO2க்கு வந்து நம்ம சோடா லைம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் ஆசிட் இஸ் கன்வெர்டட் டு ஹைட்ரோகார்பன்ஸ். COOH எடுத்துட்டு அந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டால் போதும். அடுத்து HVZ ரியாக்ஷன் ஹெல்-ஒல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஆசிட்க்கு ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற கார்பனில் ஹாலஜன் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து RCH2COOHன்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன், இது வந்துட்டு நம்ம ஆசிடோட ஆல்ஃபா பொசிஷன். கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்னன்னா ரெட் பாஸ்பரஸ் ப்ளஸ் X2 and then it is H2O mediumல. So red phosphorus plus H2 gives PX3 as I said. So it will give RCHXCOOH. ஒரு Hக்கு பதிலா X. ஓகே, இதுக்கான நேம் என்ன சொல்லணும்னா ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஹாலோ ஆசிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH3COOH எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹாலஜன் வருது அப்படின்னா நான் வந்து ஹாலஜன் தான் போடுறேன், PX3 போடல, ஹாலஜன்னே போடுறேன். ஸோ HX வந்துட்டு வெளியில் வந்துடுமா, அப்புறம் இந்த எக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். அப்போது CH2COOH இங்கே எக்ஸ். ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ ரெட் பாஸ்பரஸ் ப்ளஸ் குளோரின் மட்டும்னா நம்மளுக்கு வந்து ஆசிட் குளோரைட் ப்ராடக்ட்டு. ரெட் பாஸ்பரஸ் ப்ளஸ் ஹாலஜன் அடுத்த H2O யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு HVZ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெல்-ஒல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ அடுத்து எப்பயும் போல் அரோமேட்டிக் ஆசிட்ஸில் வந்துட்டு என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், நைட்ரேஷன், ப்ரோமினேஷன், அசிலேஷன், அல்கைலேஷன், சல்ஃபோனேஷன், இந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரேஷனில் பென்சாயிக் ஆசிட் இஸ் ட்ரீட்டட் வித் நைட்ரேட்டிக் மிக்சர், concentrated sulfuric acid, concentrated nitric acid. It is a metal directed, so meta nitro benzoic acid கிடைக்கும். அடுத்து ப்ரோமினேஷனில் அதே தான், bromine in presence of FeCl3 or bromine in presence of Fe ion. We get meta bromo benzoic acid. அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட். அப்படின்றது நம்ம ஆசிட்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஆல்மோஸ்ட் கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கார்பன் தான் அந்த ஹெட் வந்து கிடைக்கும், ஒரு பிளாக் கலரில் கிடைக்கிது இல்லையா, அது வந்து கார்பன் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட்டா கீட்டோ ஆசிடை வந்துட்டு ஹீட் பண்ணால் என்ன நடக்குது, பீட்டா கீட்டோ அப்படின்றது பீட்டா பொசிஷனில் கீட்டோன் குரூப் இருக்கிறது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட COH குரூப்பு. இதுக்கு ஆல்ஃபா பொசிஷனில் CH2, அடுத்த பொசிஷனில் அடுத்தது வந்து பீட்டா பொசிஷன், அங்கே வந்து கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இட் எலிமினேட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிட்டு நம்மளுக்கு வந்து கீட்டோன் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடுச்சுன்னா CH3 இங்கே வந்துடுமா,
அப்போ RC டபுள் பாண்டோ CH3 இருக்கும், அது ஒரு கீட்டோன். ஓகே, அடுத்து அது வந்து பீட்டா கீட்டோ கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிடை ஹீட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்ல 2 கார்பன் இருக்கும். அடுத்து மலோனிக் ஆசிட். மலோனிக் ஆசிட்ல 2 COH குரூப், அதாவது இதில் எல்லாத்துலேயுமே 2 COH குரூப் இருக்கும். இது வந்து CH2 குரூப் இருக்காது. ஓகே, CH2 குரூப் இருக்காது. இங்கே அப்படியே ஒன்றுனா CH2 குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே N = 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து N = 0, C = 2. C = 2ன்றது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சொல்கிறது. இங்கே 2 கார்பன் இருக்குது. ஸோ C = 2. என்ன, அதாவது CH2 யூனிட் கிடையாது. ஜென்ரல் ஃபார்மில் வந்து CH2N COH COHன்னு இருக்கணும். ஸோ இங்கே வந்து N 0. ஸோ அதனால நம்ம வந்து N = 0 அண்ட் C = C2ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து மலோனிக் ஆசிட்ல C = 2. எல்லாத்துலேயுமே C வந்து 2 தான். N = 1, ஒரு CH2 யூனிட் வந்துடுச்சு. ஸோ வந்து N1 மலோனிக் ஆசிட். அடுத்து சக்சினிக் ஆசிட்ல C = 2, N = 2. அடுத்து குளுட்டாரிக் ஆசிட்ல C = 2, N = 3. அடிபிக் ஆசிட்ல C = 2, N = 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ண, இதையும் ஆசிட் பார்ட்டிக்கு சம் பண்ணி வருது. ஓகே, அடிபிக் ஆசிட். அடுத்து N = 5 அப்படின்னா 5 CH2 குரூப் இருக்கும். இது வந்து பமெலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ N = 0, அது வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ஆக்சாலிக் ஆசிடை ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, H2O கிடைக்கும். அடுத்து N = 1, மலோனிக் ஆசிடை ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். எவல்யூஷன், கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும். அடுத்து N = 2, சக்சினிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா H2O கிடைக்கும். அடுத்து N = 4, 5, அது ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து H2O CO2 சேர்ந்து கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட். என்னென்ன ப்ராடக்ட் வரும்னா, ஸோ இதுக்கான ரியாக்ஷனை பார்க்கலாம். அடுத்து இதை வந்து எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா ஓம்ஸ்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓம்ஸ்கா இல்லை ஞாபகம் வரலன்னா ஓ மை சன் கோ அவே. O my son go away. O for oxalic acid, M for malonic acid, S for succinic acid, G for glutaric acid and A for go away adipic acid. Okay, Omska or O my son go away. So first N = 0, oxalic acid heat பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும், CO, CO2, H2O. ஸோ இங்கே வந்து ஒரு CO, இங்கே H2O, இங்கே CO2. ஓகே, அடுத்து N = 1, மலிக் ஆசிட். ஸோ இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா CO2 வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். ஸோ இட் வில் ஃபார்ம் ப்ராடக்ட் CO2 + CH3COOH. ஓகே, அடுத்து N = 2, சக்சினிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து H2O வந்துட்டு எலிமினேட் ஆகும். H2O எலிமினேட் ஆகிட்டு இது வந்து சைக்ளைஸ் ஆயிடும். ஓகே, இட் சைக்ளைசஸ். சக்சினிக் ஆசிடோட எஸ்டர் பார்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். எஸ்டர்ல அன்ஹைட்ரைட் பார்ட், சைக்ளிக் அன்ஹைட்ரைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து N = 3, glutaric acid ஹீட் பண்ணோம்னா H2O எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஹைட்ரைட் பார்ட் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அடிபிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு CO2வும் H2Oவும் எலிமினேட் ஆகும். இங்கே வந்துட்டு ஒரு கார்பன் கம்மியாகும். CO2 வந்துட்டு எலிமினேட் ஆகிறதுனால, ஒரு கார்பன் வந்துட்டு எலிமினேட் ஆகிறதுனால 1 கார்பன் லெஸ் தேன் த பேரண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்கே வந்து 6 கார்பன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கார்பன் தான். சைக்ளோ
பென்டேன் தான் கிடைக்கும், சைக்ளோபென்டனோன் ப்ராடக்டாக கிடைக்கும். அதே மாதிரி பமலிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 7 கார்பன் இருக்கும், CO2 H2O எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சைக்ளோஹெக்ஸோனோன் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, so these are the reactions about a carboxylic acid and that's all for aldehydes and ketones. So very simple reaction தான், இருக்கிற reactions கொஞ்சம் concentrate பண்ணி படிங்க. மெக்கானிசம் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, just you go through that and remember the important points. Okay, hi everyone. So today we are going to discuss about amines and diazonium salts. So amines and diazonium salts oda preparation properties and other based on questions வந்துட்டு பார்க்கலாம். So first வந்து MOP of amines. So amines வந்துட்டு எப்படி prepare பண்றோம், methods of preparation of amines. First one வந்து reduction of nitro compounds. So nitro compounds NO2 group வந்துட்டு NH2 group மாத்த போறோம். அது reduction, removal of oxygen, addition of hydrogen. So we know that. So on reducing NO2 group we get NH2 group amines. So nitro compound la irundha amines kadikudhu using the reagents tin plus HCl, iron plus HCl and H2 in presence of nickel or ROH. So these are the reagents used. Okay, reducing reagents வந்துட்டு எது யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு tin plus HCl or iron plus HCl and then hydrogen in presence of nickel or alcohol. அடுத்தது let us discuss some special tricks. as usual நம்ம மெயின் கோர்ஸில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ethylene is treated or heated at high degree Celsius, high temperature red hot tube heat பண்ணுறோம். ஸோ we get benzene as the product. ஸோ அதை வந்து நைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணோன்னா நைட்ரோபென்சின் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த நைட்ரோபென்சினை tin HCl ட்ரீட் பண்ணோன்னா அனிலின் கிடைக்கும், அமினோபென்சின் ஒரு அனிலின். ஸோ அதை வந்துட்டு NaNO2 in presence of HCl ட்ரீட் பண்ணோம்னா we get diazonium salt. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி diazonium, we know that it forms diazonium chloride. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம CuCN in presence of KCN ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சயனோபென்சின் கிடைக்கும். we get cyanobenzene and then cyanobenzene is reduced. Okay, so we get cyanobenzene as a product E. So E வந்துட்டு அதாவது cyanobenzene வந்து நம்ம வந்து டைபால் H யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறோம். on reducing we get benzaldehyde. ஓகே, ஸோ பென்சால்டிஹைடை 50% KOH ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா 50% KOHன்றது கனிசாரோ ரியாக்ஷன். ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும், ஒரு ஆசிட் சால்ட்டும் ஆல்கஹாலும் கிடைக்கும் இல்லையா. ஸோ வி கெட் this is G, the salt G is the sodium benzoate இல்லையே, sorry potassium salt of benzoic acid and இது வந்துட்டு ஒரு alcohol group. அடுத்து benzaldehyde is treated with a CH3Mg Grignard reagent treat பண்ணுறோம் and then it is hydrolyzed. So we get CH3OH. This is the product. அடுத்தது it is treated with bromine in presence of KOH. அங்கேயும் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, இதே ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ potassium salt of benzoic acid. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. இன்னொரு ப்ராடக்ட் என்ன, இங்கே BR இங்கே OHன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்போம். ஓகே, சாரி K இங்கே K potassium. So we get CH3Br here. அடுத்து இந்த சால்ட்டை வந்து சோடா லைமோட ட்ரீட் பண்ணோன்னா
டீகார்பாக்சிலேஷன் நடந்துச்சுன்னா இந்த CO2 போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அகெயின் பென்சீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பென்சீனை எம்மோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எம்மோட ட்ரீட் பண்ணால் அகெயின் நம்மளுக்கு வந்து F கிடைக்கும். F என்னது? பென்சால்டிஹைட். ஸோ F இஸ் பென்சால்டிஹைட். ஸோ எது கூட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பென்சீன்லேருந்து CHO கிடைக்கும். இட் இஸ் okay. So these are some easy tricks. அடுத்து அமோனோலைசிஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஸோ அல்கைல் ஹேலைடையும் அமீன் ஆர் அமோனியாவோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அமீன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அமோனியா எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அமோனியா இஸ் ட்ரீட்டட் வித் ப்ரைமரி அல்கைல் ஹேலைட். ஸோ ப்ரைமரி அல்கைல் ஹேலைடோட ட்ரீட் பண்ணுறோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு HX ரிமூவ் ஆகிட்டு -HX, ஒரு HX வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு RNH2ன்னு கிடைக்கும். தட் இஸ் ப்ரைமரி அமீன் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அதே இன்னொரு மோல் ஆஃப் RXோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி அமீன் வந்துட்டு கிடைக்கும். இங்கேயும் -HX, இங்கேயும் ஒரு HX வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ வி கெட் அ செகண்டரி அமீன். அடுத்து இன்னொரு மாலிகுல் ஆஃப் RX, அங்கேயும் ஒரு HX ரிமூவ் ஆகிடும். ஸோ வி கெட் டெர்ஷரி அமீன். அடுத்து இன்னொரு மாலிகுல்னு வரும்போது வி கெட் அ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். அதாவது எண்ணெய் சுற்றி 4 R குரூப் இருக்கும். ஸோ தட் இஸ் NR4 ப்ளஸ்ன்னு இருக்கும். X- வந்துட்டு கவுண்டர் அயனாக இருக்கும். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அல்கைல் ஹேலைட் அடிஷன் ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அல்கைல் ஹேலைட் அடிஷன் ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஹேலைட் ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட். ஸோ நைட்ரேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் சோடியம் மெக்னீஷியம் அமல்கம் ப்ளஸ் ROH. இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சயனைட்ஸ் வந்துட்டு ஒரு நைட்ரேட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணுங்கள். NH2, இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ வி கெட் RCH2 NH2. ஓகே, யூசிங் ரியேஜென்ட்ஸ் NaHG + ROH ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ அமைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அமீன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ வி கெட் RCH2. இந்த பாண்ட் வந்து மொத்தமாக க்ளீவ் ஆகிடுச்சா. ஸோ H2O வந்துடும். இங்கே வந்து RCH2 NH2ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ரெடியூசிங் அமைட்ஸ். அடுத்து இங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீனால் இருக்குது. ஸோ ஃபீனாலை சிங்கோட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பென்சின் கிடைக்கும். Benzene is treated with cyclopentanol in presence of acidic medium. So acidic medium பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்டனாலோட ஆல்கஹாலோட புரோட்டனேஷன் நடக்கும். இது புரோட்டனேட் ஆகிட்டு OH2 ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்துட்டு எலிமினேட்டட் H2O வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டேன் கேட்டையான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் சைக்ளோபென்டேன் கேட்டையான் இஃப் பாசிபிள் இட் வில் ரீஅரேஞ்ச். ஸோ இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ஏன்னா எல்லாமே சேம் தான். ஸோ வந்து திஸ் எலக்ட்ரோஃபைல் வில் அட்டாக் பென்சீன். ஸோ வி கெட் ப்ராடக்ட் லைக் திஸ். இது வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். இதுவும் வந்து அல்கைல் பென்சின் மாதிரி தான். இது வந்து சைக்ளோ அல்கைல் பென்சின். இது வந்து சைக்ளோபென்டைல் பென்சின், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அசிடிக் K1O4 யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அல்கைல் பென்சீனை வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ண இப்போ வந்து அந்த அல்கைல் பார்ட் வந்து என்னவா வேணா இருக்கட்டும், CH3 இருக்கட்டும், CH2 CH3 ப்ரொப்பைலாக இருக்கட்டும், ப்ரொபைன் குரூப்பாக இருக்கட்டும், ஐசோப்ரோபைன் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை பென்டைல் நியோபென்டைல் அந்த மாதிரி என்னவா வேணா இருக்கட்டும். பட் ஆனால் அது ஆக்சிடைஸ் ஆகி வர்றது COOH தான் வரும். இங்கே நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டைல் பார்ட் இருக்குது. பட் ஆனால் இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பென்சாயிக் ஆசிட் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். இங்கே வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த கார்பனில் ஒரு டபுள் பாண்டும் ஒரு OH மட்டும்தான் வருமே தவிர இந்த கம்ப்ளீட் பார்ட் வந்துட்டு இருக்காது ப்ராடக்ட்ல. ஓகே.
So we get benzoic acid as the product. And அதை வந்து ammonia யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம்னா we get amide. Okay. So amide, benzamide, CONH2 is the product. அடுத்து அதை வந்து LAH யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா CH2NH2 அவ்வளோதான். ஸோ பென்சீன் ரிங் CH2NH2. அடுத்து அதை வந்து எக்ஸஸ் CH3Cl RX யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸஸ் அப்படின்னும் போது எல்லா ஹைட்ரஜன்ஸுமே அது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ வி கெட் salt like this. Okay. ஸோ நான் இங்கே வந்து இந்த பொசிஷன் எழுதியிருக்கேன். என்னால் மேலே எழுத முடியாது, எல்லாத்துலேயும் நான் மேலே இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, எல்லாமே சேம் தான். ஏன்னா பென்சீன் ரிங்கில் வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூண்ட் இல்லைன்னும் போது 6 கார்பனுமே சேம் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து பென்சீன் ரிங் CH2NH2 இதை வந்துட்டு நம்ம எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா ஜீன்ற ஒரு காம்பவுண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? FeHCl. ஸோ FeHCl எங்கே வரும்? NO2 குரூப்பை ரெடியூஸ் பண்ணுற இடத்துல வருமா? ஸோ நம்மளோட இந்த NH2 பார்ட் வந்துட்டு ஜீன்ற காம்பவுண்டில் NO2வாக இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த காம்பவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே. ஸோ காம்பவுண்ட் G இஸ் CH2NO2. ஸோ இது ஒரு நைட்ரோ காம்பவுண்டாக இருக்கிறனால தான் நம்ம அயன் HCl யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே வந்து NaHCrOH. NaHCrOH வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? when it is a cyanide part. ஸோ cyanide பார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து சயனோபென்சீனாக இருந்திருக்கும். ஸோ இது சயனோபென்சீன்றனால தான் சோடியம் மெர்க்குரி மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும்தான். கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் இஸ் important reaction, but it is limited only to primary amines, not for secondary or tertiary amines. ஸோ இதோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தாலிக் ஆசிட். ஸோ தாலிக் ஆசிடை அமோனியாவோட ஹீட் பண்ணுறோம். இது நார்மலாக ஒரு அமைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ வந்து ஆசிட் எடுத்துட்டு அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமைட் ஃபார்மேஷன் தானே நடக்கும். அதே தான் இங்கேயும். இது வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான். இதுவும் வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஸோ அந்த டைகார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அமைடு ஃபார்மேஷன். அண்ட் திஸ் அமைடு இஸ் நோன் அஸ் தாலிமைடு. இது வந்து தாலிமைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற OH இந்த பாட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து NH பாட்டு வந்துட்டு வரும். ஸோ அதுதான். ஸோ H2 வந்துட்டு அந்த இடத்துல வந்து எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ இந்த தாலிமைடை எடுத்துட்டு நம்ம RXோட ட்ரீட் பண்ண போகிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH or NOH KOH or NaOH. So we are going to treat this with KOH or NaOH. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் இருக்கா? ஓகே, மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரைமரி அமினோ சால்ட் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிடும் கிடைக்கும். இது வந்து ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து ஒய் நாட் ப்ரிப்பேர் ஃபார் டெர்ஷரி அண்ட் செகண்டரி அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி அண்ட் செகண்டரி ஹாலைட் do not undergo SN2 due to steric hindrance is high. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நடக்கிற ரியாக்ஷன் வந்துட்டு SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் இங்கே நடக்கிறது SN2 ரியாக்ஷன். ஆனால் டெர்ஷரி அண்ட் செகண்டரி ஹாலைட்ஸ் வந்துட்டு டெர்ஷரி அண்ட் செகண்டரி alkyl halides SN2 ரியாக்ஷன் வந்து அந்தளவுக்கு நடக்காது அப்படின்ற ரீசனால we are not preferring that one. ஏன்னா அங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு பல்கி காம்பவுண்ட், இதுவும் ஒரு பல்கி ஒன். அங்கே டெர்ஷரி செகண்டரின்னு போனோம்னா அதுவும் வந்து பல்கியாக இருக்கும். ஹிண்ட்ரன்ஸ்னால அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ அதனால நம்ம வந்து பிரைமரி alkyl halide மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்ஷியல் CX பாண்ட் நேச்சர் இன் அரோமேட்டிக் ஹாலைட்ஸ் do not undergo
nucleophilic substitution reaction. ஸோ வந்து இப்போ RXக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி aryl halides வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை haloarenes வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இங்கே வந்து இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவில் ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ வந்து டியூ டு மீசோமெரிக் எஃபெக்ட் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அரோமேட்டிக் அமீன்ஸும் இங்கே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம்னா தாலிமைடு. ஸோ தாலிமைடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இது வந்து ஒரு அமைடு, இங்கே ஒரு பேஸ் இருக்குது. இந்த புரோட்டான் வந்துட்டு அசிட்டிக் புரோட்டான், நம்மளோட அசிட்டிக் புரோட்டான். ஸோ புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தானே பேஸோட வேலை. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் புரோட்டான் and will get converted into water here. இந்த OH மைனஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வாட்டராக வெளியில் போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துருமா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன, RX ஆட் பண்ணுறது. இந்த RX வந்துட்டு எப்படி இருக்கணும், பிரைமரி RXாக இருக்கணும். அப்போ தான் SN2 ரியாக்ஷன் போகும். ஸோ திஸ் நியூக்ளியோஃபைல் வில் அட்டாக் திஸ் R. இப்போ இந்த X வந்துட்டு வெளியில் போயிடும். இந்த Xும் இங்கே இருக்குல்ல Na+ இருக்கு இல்லையா, அந்த Xும் Na+ சேர்ந்துட்டு நம்மளுக்கு வந்து NaXன்னு சோடியம் ஹாலைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு R குரூப் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ தாலிமைடில் நைட்ரஜனில் ஒரு R குரூப் அல்கைல் குரூப் வந்துட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆன் ஹைட்ராலிசிஸ் அல்கைல் ஹைட்ராலிசிஸ் தான் பண்ணுறோம். ஸோ அல்கைல் ஹைட்ராலிசிஸ் எப்படின்னா NONA + H+னு. இப்போ வந்து நார்மலாக பார்த்தோன்னா NaOH வந்துட்டு எப்படி டிசோஷியேட் ஆகும்னா Na+னும் OH- டிசோஷியேட் ஆகும். இங்கே அல்கலைன் ஹைட்ரோலைசிஸில் H+ ஆகும் NaO- ஆகும் டிசோஷியேட் ஆகும். ஸோ அப்படி டிசோஷியேட் ஆகிட்டு இந்த பாண்ட் அப்படி பிரேக் பண்ணனா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ONA, அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ONA. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பாண்டு கம்ப்ளீட்டாக க்ளீவ் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கும் RNH2. இங்கே வந்து sodium salt of talic acid. Okay, அடுத்து Hofmann bromamide degradation. ஸோ Hofmann bromamide degradationல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அமைடு எடுத்துக்கிறோம். அமைடு எடுத்துட்டு we are treating with bromine in presence of KOH, ஒரு பேஸோட வந்து ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த CO பார்ட்டுக்கு பதிலாக we are going to replace this CO part with NH2 group. ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த CO மட்டும் வெளியில் வந்துட்டு அப்படியே RNH2 இதை மட்டும் தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற புரோட்டானை வந்துட்டு பேஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ பேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா NH- வருமா, NH2- வரும். This minus will attack ஸோ RC டபுள் பாண்டோ NH2 இருக்கு. ஒரு பேஸ் போட்டோம் அப்படின்னா it will abstract this proton and we get RC double bond O NH-. Okay, so this will attack the bromine now. So இந்த bromine attack பண்ணும்போது இன்னொரு bromine வெளியில வந்துரும். Okay, so RC double bond O NH-Br னு இருக்கும். Okay, RC double bond O NH-Br.
ஸோ திஸ் இஸ் கால்டு bromamide. இதைத்தான் நம்ம வந்து bromamide அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதை அகெயின் வந்துட்டு பேஸோட ட்ரீட் பண்ணும்போது இன்னொரு ப்ரோட்டானே இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு RC டபுள் பாண்டோ N மைனஸ் பிஆர்னு இருக்கும். அடுத்து அகெயின் இன்னொரு பிஆர் இங்கே ரிலீவ் ஆச்சுல அந்த பிஆர். ஸோ RC டபுள் பாண்டோ N பிஆர் இங்கே ஒரு பிஆர். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஸோ இங்கே வரைக்கும் ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான். ஓகே, we get a negative charge over nitrogen. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா the lone pair on this nitrogen will shift here. இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த நைட்ரஜன் இந்த ஆர் குரூப் வந்து இங்கே. ஓகே, ஸோ இந்த லோன் பேர் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு இப்படி ஆகும்போது என்ன ஆகணும், இந்த ஓவில் டபுள் பாண்ட் ஓவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகணும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகும்னா இப்போ வந்து 5 பாண்ட் வந்துருமா கார்பனை சுற்றி. ஸோ அதுக்காண்டி அதை மேட்சப் காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆர் குரூப் நைட்ரஜன் மேலே வந்துடும். ஸோ இப்போது இது வெளியில் வந்துடும், பிஆர் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ வி கெட் சி டபுள் பாண்டோ டபுள் பாண்ட் என் ஆர். பிஆர் வந்துட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்துருச்சா. அடுத்து இது NaOH யூஸ் பண்ணி பிரேக் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ONA ONA. ஓகே, ஸோ we get RNH2 plus Na2CO3 Na2CO3. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் இஸ் பியூர்லி இன்ட்ராமாலிகுலர். ஸோ இங்கே நடக்குதுல்ல இந்த ஷிஃப்ட், இது வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர்னு சொல்கிறாங்க, பியூர்லி இன்ட்ராமாலிகுலர். ஸோ த ரிட்டென்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு அடுத்த பாயிண்ட் வந்து ரிட்டென்ஷன். ஸோ ரிட்டென்ஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அமைட் பார்ட் இருந்துச்சோ அதே பார்ட்டில் NH2 பார்ட் வந்து வந்துடுது. ONH2ன்றது வெறும் NH2ன்னு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். சேம் பொசிஷனில், அதே பொசிஷனில். If mix of amides are present, then intramolecular migration of alkyl halides occurs between the same amide. ஸோ வந்து மிக்சரே இருந்தாலும் மிக்சர் ஆஃப் அமைட்ஸே இருந்தாலும் இன்ட்ராமாலிகுலர் ஒரு மாலிகுலுக்குள்ள மட்டும்தான் அந்த மைக்ரேஷன் வந்து நடக்கும். அல்கைல் குரூப்போட மைக்ரேஷன் ஒரு சேம் மாலிகுலுக்குள்ளே தான் நடக்குமே தவிர டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்லாம் நடக்காது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஐசோடோப் வச்சுட்டு லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து CH3CONH2 இருக்கிறது இங்கே CH3NH2 தான் வந்திருக்கு, ETNH2 வரல. ஓகே, ஸோ இங்கே தான் ETNH2 வந்திருக்கு, எத்திலமீன். ஸோ ஐசோடோபிக் சேஞ்சுன்றது இங்கே இருக்கிற இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற புரோட்டான் தான் இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துட்டு எப்படின்னா இப்போ KODன்னு யூஸ் பண்ணோன்னா KOHக்கு பதிலாக KOD டியூட்டீரியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு, டியூட்டீரியேட்டட் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 டியூட்டீரியம் வரும். அதான் இதில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே 2 டியூட்டீரியம் இருக்குது அப்படின்னா அப்போ KOH யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து NH2ன்னு கிடைக்கும். ஸோ அமீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் I குரூப் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேசிசிட்டி அதிகமாகும். ஸோ அசிடிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கணும். அசிடிட்டியில் என்ன
அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் என்ன பார்த்தோம், -I-M குரூப் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்போ இங்கே அப்படியே உல்டாவா +I+M குரூப் இருந்துச்சுன்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ tertiary amines are more basic than secondary than primary than ammonia. Okay. Aliphatic primary amines are more basic than aromatic amines. ஏன் அப்படின்னா aromatic groupன்றது இப்போ பென்சினே எடுத்துட்டோம் அப்படின்னா பென்சின் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன, -I-M வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேசிசிட்டி கம்மியாகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே. ஸோ RNH2 கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு மெத்திலமீனை கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு லெஸ் பேசிக். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இது கேஸ் ஃபேஸ்லேயும் அக்வஸ் ஃபேஸ்லேயும் உள்ள டிஃபரன்ஸ். ரியாக்டிவிட்டி கேஸ் ஃபேஸில் டெர்ஷரி தான் மோர் பேசிக்காக இருக்கும். அக்வஸ் மீடியமில் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா R=Meனா டெர்ஷரி செகண்டரி வந்துட்டு மோர் பேசிக்காக இருக்கும். R=எத்தில் குரூப்னா செகண்டரி டெர்ஷரி மெத்தில்னு வரும். இங்கே வந்து செகண்டரி மெத்தில் டெர்ஷரின்னு வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து அல்கைலேஷன் ஒரு அமோனோலைசிஸ். ஸோ வந்துட்டு பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் அமீன்ஸு. ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு வரும். அடுத்து அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்றது we end up with amide. அசைலேஷன் ப்ராசஸில் நம்ம வந்து CO பார்ட் வந்து அமீனில் வந்துட்டு CO பார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட அமைடு. ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ அமீன்ஸ் எடுத்துகிட்டு ஆசிட் குளோரைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு HCl ரிமூவ் ஆகிட்டு RNHCORனு வரும். ஓகே. ஸோ நம்மளுக்கு இங்கே HCl ரிமூவ் ஆகிட்டு RC டபுள் பாண்டோ NHRனு கிடைக்கும். ஓகே. அடுத்து இந்த இடத்துல ஆசிட் குளோரைட் இருக்கிற இடத்துல ஆசிட் டெரிவேட்டிவ்ஸும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் அன்ஹைட்ரேட்ஸ். அடுத்து இந்த கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ஸோ கார்பைல் அமீன் ரியாக்ஷன் இட் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரியாக்ஷன் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஐசோநைட்ரைல்னால, இது வந்து ஐசோநைட்ரைல். ஸோ இந்த ஐசோநைட்ரைல் வந்துட்டு கார்சினோஜெனிக் இன் நேச்சர். ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து டேஞ்சரஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அமீன் எடுத்துகிட்டு குளோரோஃபார்ம் KOHோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐசோநைட்ரைல் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும், விச் இஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங் டேஞ்சரஸ் ஒன். ஓகே. ஸோ அது வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா RNH2 இருக்கிறத RNCன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். டேக் H2, அந்த H2க்கு பதிலாக C போடுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா NH2 எடுத்துகிட்டு NCன்னு போடுங்க. ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் வந்துட்டு KOHோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கார்பின் வந்துட்டு இன்டர்மீடியட்டாக கிடைக்கும். இன்டர்மீடியட்டில் ரியேஜென்ட், அதுதான் வந்து இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் டைக்ளோரோ கார்பின். ஸோ இது எல்லாமே தெரியும், இந்த மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்துட்டு ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ வி கெட் CCl3-. ஸோ அந்த CCl3-லேருந்து இன்னொரு குளோரின் வெளியில் போயிட்டு வி கெட் CCl2 வித் அ லோன் பேர் அண்ட் ஆல்சோ வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கார்பின்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு லோன் பேரும் வேக்கண்ட் ஆர்பிட்டலும் இருக்கும். ஸோ திஸ் வில் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். இங்கே வந்துட்டு இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப், ஏன்னா அதுகிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இட் பிஹேவ்ஸ் as எலக்ட்ரோஃபைல் அண்ட் திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இட் வில் அட்டாக் திஸ் கார்பன். நம்மளுக்கு வந்து அப்போ என்ன கிடைக்கும், NH2+ன்னு வந்துடும், NH2+ CCl2-. ஓகே, CCl2-ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோட்டான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த குளோரின் வெளியில் வந்துடும். அப்போ வி கெட் RN+HCClன்னு கிடைக்கும். அடுத்து அகெயின் Cl, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது Cl வெளியில் வந்துடும், நம்மளுக்கு RNCன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஐசோநைட்ரைல். ஓகே.
அடுத்து reaction with nitrous acid. So nitrous acid is nothing but NaNO2 HCl நம்ம வந்துட்டு ஒண்ணா அது பண்ணோம் மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து HNO2 கிடைக்கும். ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணால் அமீன்ஸ் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அதுதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ரைமரி அமீன்ஸ் தட் இஸ் அலிஃபேட்டிக் ஒன் RNH2 ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டன் இன் த சென்ஸ் இட் வில் ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள். ஸோ இதை வந்து NO2 ஓகே. ஸோ இந்த பார்ட் ஒரு இதாகும் H2O ஒன்று, அடுத்து NO2 ஒன்று, அடுத்து இந்த ROH ஒன்று. ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகிற 3 ப்ராடக்ட். ROH ஒரு ப்ராடக்ட், N2 ஒரு ப்ராடக்ட், H2O ஒரு ப்ராடக்ட். இவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்டாக ஃபஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆல்கஹால் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது. ஓகே. அடுத்து கேஸ் 2. இப்போ நீங்கள் இந்த இடத்துல R+ன்னு போடுறீங்க இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம். RN2Cl- எழுதிக்கலாம். இது வந்து டயோசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் எழுதிக்கலாம். அடுத்து அரோமேட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக்கில் அனிலின் எடுத்துட்டு NaNO2 HCl ட்ரீட் பண்ணும்போது we get N2+Cl- கிடைக்கும். பென்சின் டயோசோனியம் குளோரைட் கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபர்தராக நம்ம வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ் 3 செகண்டரி அரோமேட்டிக் அலிஃபேட்டிக் அமீன்ஸ். செகண்டரி அரோமேட்டிக் அண்ட் அலிஃபேட்டிக். ஸோ இது வந்து செகண்டரி Me2NH. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னவா கிடைக்குதுன்னா MEnNO. Me2NNO. இங்கே வந்து H2O மட்டும் எலிமினேட் ஆகிட்டு மற்ற பார்ட் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிடுது. இந்த நைட்ரஜன் மேலே NO வந்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிடுது. இங்கே வந்து PHNME இருக்குது. இது வந்து அரோமேட்டிக் குரூப் உள்ளது. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO பார்ட் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அன் எல்லோ ஆயிலி நைட்ரசோமைன். இது வந்து நைட்ரசோமைன் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரோசோ இந்த பார்ட் வந்து நைட்ரசோ பார்ட்டு, இது வந்து அமீன் பார்ட். ஸோ இட் இஸ் கால்ட் நைட்ரசோமின் பார்ட் விச் இஸ் a yellow oily substance. அடுத்து டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். ஸோ டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நைட்ரசோனியம் அயன் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நைட்ரசோனியம் அயன் இஸ் NO+. ஸோ இது வந்துட்டு இந்த பென்சீனில் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவேட்டிங் குரூப் விச் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ பேரா பொசிஷனில் நம்மளுக்கு வந்து நைட்ரசோனியம் அயன் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே. அடுத்து ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்டில் என்னென்ன அமீன்ஸ் யூஸ் பண்ணுறா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸ். ஸோ பென்சின் சல்ஃபனைல் குளோரைடு இஸ் த ரியேஜென்ட். PHSO2Cl இதுதான் நம்மளோட ரியேஜென்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி அமீன் எடுத்துகிட்டு PHSO2Cl ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக PHSO2 வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும். So RN HCl eliminate ஆயிட்டு நம்மளுக்கு RNH S double bond O PH இது வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு
நெக்ஸ்ட் அதை வந்து அல்கலியோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து soluble in alkaliயா சாரி it produces a product which is soluble in alkali. Okay, it produces a product which is soluble in alkali. First வந்து இந்த OH வந்துட்டு இந்த புரோட்டான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு NaOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா OH minus will abstract this proton, so we get R N minus S double bond O pH, which is soluble in alkali. This is soluble in alkali. அடுத்து செகண்டரி அமீன் வந்தோம் அப்படின்னா R2NH இங்கே pH HCl ரிமூவ் ஆயிடுச்சுன்னா R2N minus S double bond மைனஸ் வராது. ஓகே pH. ஸோ இதை வந்துட்டு NaOH மாதிரி இது alkaliயோட ட்ரீட் பண்ணோம்னா it is insoluble in alkali. Product is insoluble in alkali. அடுத்து டெர்ஷரி அமீன் எடுத்துட்டோம் அப்படின்னா R3N எடுத்துட்டோம்னா PHSOCl2 there will be no reaction. எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இதை வச்சுட்டு we can say whether the given amine is primary, secondary or tertiary. alkaliல soluble ஆச்சு அப்படின்னா primary, soluble ஆகலைன்னா secondary, reactionே நடக்கல அப்படின்னா that is tertiary. So this is Hinsberg's test for amines, the special trick. So benzene is treated with bromine in presence of Fe, so we get bromobenzene. So bromobenzene நம்ம வந்து magnesium in presence of dry ether, Grignard production. So PHMgPr. So அதை வந்துட்டு CO2 ஓட ட்ரீட் பண்ணிட்டு and then hydrolyze பண்ணோம்னா நம்மளுக்கு பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். அதை அமோனியாவோட ஹீட் பண்ணோம்னா பென்சமைட் கிடைக்கும். அடுத்து அதை புரோமின் KOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிலின் கிடைக்கும். அடுத்து அனிலினை PHSO2Cl ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா so aniline is treated with PHSO2Cl, so we get PH NH S double bond O PH. so அடுத்து அதை alkali கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get PH N minus S double bond O pH, which is soluble in alkali. Okay, so this is the product. அடுத்து இந்த சைடு அனிலின் வந்துட்டு சோடியம் நைட்ரேட் HCl ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பென்சீன் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு கிடைக்கும் N2 plus Cl minus. ஸோ அகெயின் அதை வந்துட்டு காப்பர் சயனைட் KCN ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சயனோபென்சீன் கிடைக்கும். ஸோ சயனோபென்சீன் ஆன் ஹைட்ரோலைசிஸ் we get benzoic acid. ஸோ பென்சாயிக் ஆசிடோட P2O5 ஓட ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு PH C double bond O C double bond O PH anhydride formation நடக்கும். ஓகே, ஸோ அடுத்தது bromination, electrophilic substitution reaction bromination. ஸோ as usual
NH2 is a OP directing orthopara directing group. இது வந்து activating அப்படினால இது வந்து orthopara directing group இருக்கும். We are going to brominate this in presence of bromine and CS2 carbon disulfide. So we are going to brominate this in presence of either Br2 in presence of CS2 or bromine water, bromine plus H2O. So we get 2,4,6 tribromoaniline. That's the product. So monobromination பண்ணனும்னா அதுக்குன்னு reagent இருக்கு. So we are not going to discuss about that. Bromination, just bromination, 2,4,6 tribromoaniline is the product. அடுத்து நைட்ரேஷன்ல நைட்ரேட்டிக் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் ஒன்று, பேராநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இங்கே வந்து பேராநைட்ரோ அடுத்து வந்து மெட்டாநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த ரியாக்ஷனில் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மெட்டா வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா. இந்த ரியாக்ஷன் வந்துட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். ஆர்த்தோபேரா மெட்டா இது மூணுமே கிடைக்கும். அதுலேயும் மெட்டா மட்டும் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் மோர் ஸ்டேபிள் அண்ட் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன் தான். இது வந்து பேஸ், இது வந்துட்டு ஆசிடு. ஸோ ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன் நடக்கிறனால அனிலினும் HNO3 ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு NH3 ப்ளஸ் NO3 மைனஸ்னு கிடைக்கும். NH2 plus NO3 minusனு கிடைக்கும், which is called anilinium ion, which is meta directing. ஸோ இது ஃபார்ம் ஆகிற இந்த அனிலியம் அயான் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் வரனால அது வந்து மெட்டா டைரக்டிங்காக இருக்குது. அண்ட் தட் ப்ராடக்ட் இஸ் மேஜர் ஒன். அடுத்து சல்ஃபனேஷனில் para1 is the major product. So aniline do not undergo Friedel-Crafts reactions like alkylation and acylations. அடுத்து diazonium chloride and practice session. So benzene diazonium chloride இது. So N2Cl minus அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, N2 plus Cl minus இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம diazonium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ MOP of diazonium saltன்னு பார்த்தோம் அப்படின்னா அனிலின் எடுத்துட்டு we are going to treat with or heatனே வச்சுக்கலாம். So we are going to heat aniline with sodium nitrate and HCl. We get NaCl plus HNO2. Nitrous acid வந்துட்டு கிடைக்கும். Or even we can say it as heating aniline with nitrous acid also. So we get benzene ring pH N2 plus Cl minus கிடைக்கும். பென்சீன் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதர் டயோசோனியம் சால்ட்னு பார்த்தோன்னா PHN2X இது ஒன்று, PHN2 plus HSO4 மைனஸ், PHN2 plus BF4 மைனஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் டயோசோனியம் சால்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயோசோனியமில் சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரியாக்ஷன் சொல்லலாம். So diazonium salts undergo Sandmeyer reaction to produce these products. Number of products வந்து produce பண்ண முடியும். So first one Cu2Cl2 in presence of HCl. அப்போ வந்து நம்மளுக்கு chlorobenzene ப்ராடக்டாக கிடைக்கும். அதுவே Cu2Br2னா bromobenzene. chlorobenzene, bromobenzene. அடுத்து CuCN presence of HCN அப்படின்னா cyanobenzene. ஓகே. அடுத்து கேட்டர்மேன் ரியாக்ஷனில் டயோசோனியம் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து குளோரோபென்சின் கிடைக்கும். காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HBr அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு புரோமோபென்சின் வந்துட்டு கிடைக்கும். அந்த இது மட்டும் புரோமோ ஆசிட்ஸ் மட்டும் மாறும், HCl இங்கே HBr அவ்வளோதான். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து சிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிசிஸ் ரியாக்ஷன் is a production of iodobenzene from diazonium chloride. Benzene diazonium chloride ல இருந்து iodobenzene வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம். Ki யூஸ் பண்ணி, பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணி
நம்ம அயோடோபென்சீன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அடுத்தது பால்-ஸ்கீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம வந்து BF4 ஹைட்ரஜன் போரோஃப்ளூரைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா ஃப்ளூரோபென்சீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதை வந்துட்டு இந்த டயோசோனியம் குளோரைட் இந்த PHN2Cl வந்துட்டு PHN2BF4னு மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ BF4ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து PHN2BF4னு கிடைக்குது. அதை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்குது. ஸோ இதுக்கான ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு இது வந்து அந்தளவுக்கு மெக்கானிசம் நமக்கு வந்துட்டு தேவையில்லை இல்லையா. ஸோ ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அவ்வளோதான். அடுத்து ரிடக்ஷன். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பென்சீனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்கும். பென்சீனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிக்கும். H3PO2 பாஸ்பரிக் ஆசிட் யூஸ் பண்ணோன்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து பென்சீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். இதர் ஆல்கஹால் ஒரு பாஸ்பரிக் ஆசிட் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு ஜஸ்ட் H2O ட்ரீட் பண்ணாலே போதும். டயோசோனியம் குளோரைடை H2O ட்ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீனில் ஃபஸ்ட்டு ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு HBF4 யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சோடியம் நைட்ரேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பரோட ஹீட் பண்ணோன்னா அப்போ நைட்ரோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃப்ளூரோபென்சீன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் diazonium chloride on treatment with HBF4 which is then treated with sodium nitrate in presence of copper to get nitrobenzene. அடுத்து coupling reactions. ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்னா இதை வந்து மெயினாக லேபில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது கலர் ப்ரொடியூசிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ PHN2Cl டயோசோனியம் குளோரைட் இஸ் ட்ரீட்டட் வித் ஃபீனால். ஸோ இதை நான் வந்து ஃபீனாலோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபீனால் வந்துட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறனால பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்துட்டு இந்த இடத்துல HCl ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே N2+ இருக்கு இல்லையா, அந்த N வந்துட்டு என்ன பண்ணும்னா இட் பிஹேவ்ஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல் அண்ட் அட்டாக் திஸ் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் N அடுத்து பென்சீன் ரிங் OH இருக்கிற ஒரு குரூப் வந்துட்டு கிடைக்கும். So it will attack this negative charge. இந்த ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ கலர் ப்ராடக்ட். இது வந்து இந்த பாண்ட் வந்துட்டு அசோ குரூப்னு சொல்லுவாங்க. அசோ குரூப் அப்படின்னா அசோ குரூப்ஸ் ஆர் கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸ். டபுள் பாண்ட் என்ன இருக்கிறது எல்லாமே கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். நைட்ரஜன் இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்துட்டு கலர்டாக தான் இருக்கும், எல்லோ கலர்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் டையாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன்
So it is orange in color. அடுத்து இதே diazonium chloride நம்ம வந்து அனிலினோட ட்ரீட் பண்ணோம்ல இதே ரியாக்ஷன் போகும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மூலமா நமக்கு வந்து பேரா அமினோ அசோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும் அங்க அது வந்துட்டு yellow கலர்ல இருக்கும் ஓகே so we can treat it with phenol aniline so இது வந்துட்டு எதுக்குன்னா நமக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட் ஃபீனாலா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த ரியாக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அனிலின் எடுத்து அதில் வந்து NaNO2 HCl இதெல்லாம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருப்போம் அடுத்து அதே இதில் வந்து ஃபீனாலே எடுத்து இது ரெண்டத்தையும் ஒரு லோ டெம்பரேச்சரில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு இது ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் டை வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதை வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அதே மாதிரி அனிலினா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அனிலின் NaNO2 இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்லையும் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல அனிலினையும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லோ கலர் டை வந்துட்டு கிடைக்கும் ஸோ இதை வச்சுட்டு we can determine whether the given compound is anilina, phenol இல்லை வேற என்ன compound. So here in the place of this phenol or aniline we can use alpha naphtha and beta naphtha also. அங்கேயும் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அதில் வந்துட்டு ரெட் கலர் டை வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும் ஓகே ஸோ லெட் அஸ் ப்ராக்டிஸ் நைட்ரோபென்சீன் டு பென்சோயிக் ஆசிட் ஸோ நைட்ரோபென்சீன்லேருந்து பென்சாயிக் ஆசிட் கொண்டு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம் அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் டின் HCl போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது NH2 கிடைக்குது அனிலின் கிடைக்குது அடுத்து அனிலினை டயோசோனியம் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு NaNO2 HCl so we get benzene diazonium chloride N2 plus Cl minus அடுத்து அதை வந்துட்டு CuCN KCN ஓட ட்ரீட் பண்ணும்போது cyanobenzene so cyanobenzene on hydrolysis we get benzoic acid okay அடுத்தது பென்சீன் டு M bromo phenol பென்சீன் டு M bromo phenol ஸோ பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அதை நைட்ரேஷன் பண்ணிடுறோம் அடுத்து bromination so nitro group is meta directing so meta position la bromine அடுத்து அத வந்துட்டு tin HCl போட்டு bromo or M bromo anilina மாத்திட்டு அதுக்கு அடுத்து NaNO2 in presence of HCl will give meta bromo benzene diazonium chloride அடுத்து அதை வந்துட்டு வாட்டரோட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு M bromo phenol கிடைக்கும் ஓகே அடுத்த ட்ரிக் ஸோ அசிட்டிலின் RHT அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் பென்சீன் ஸோ பென்சீன் எடுத்துகிட்டு NO2F ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ நைட்ரேட்டிங் ஒன் ஸோ வி கெட் NO2 அடுத்தது டின் HCl போட்டு ட்ரீட் பண்ணோன்னா அனிலின்
So aniline at the AC2 acetic anhydride treat பண்ணோம் அப்படினா we get pH, NH, CO, CH3. இது ஒரு product plus CH3COOH. These are the two products formed. அடுத்து C வந்துட்டு is treated with Br2 in presence of CS2. So அங்க என்ன நடக்கும் நமக்கு வந்து bromination வந்து நடக்கும் இல்லையா. So we get tri bromo get tribromo aniline as the product. When it is treated with NaNO2 in presence of HCl, we get அதை வந்துட்டு நம்ம ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரைப்ரோமோ பென்சீன் மட்டும் கிடைக்கும். plus ketone group, aldehyde group. அடுத்து இங்க benzene is treated with CO in presence of HCl, that is a Gaterman reaction. So we get benzaldehyde as the product. So அதை வந்துட்டு 50% KOH ஓட ட்ரீட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க KOH, ஸோ பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும். ஆல்கஹால் வந்துட்டு ஓகே. அடுத்தது CH3MgCl, which is a Grignard reagent, is treated with the CO2 in presence of H+, so we get CH3COOH. Treated with is ammonia and heated CH3CONH2. Reduce பண்ணோம்னா CH3CH2NH2. Okay, it is then treated with HNO2, which is a nitrous acid. So nitrous acid ஓட ட்ரீட் பண்ணும்போது பிரைமரி அமீன் என்ன ஆகும்? ஸோ பிரைமரி அமீன் OHNO. ஸோ H2O தனியாக N2 தனியாக வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆகிட்டு we get CH3CH2OH plus N2 plus H2O as the product. அடுத்து இங்கே CH3 acetamide CH3CONH2 is treated with bromine in presence of KOH, which is Hofmann degradation reaction. Hofmann bromamide degradation. Hofmann bromamide degradation. ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3NH2 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணோம்னா, தட் இஸ் pH SO2Cl ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு CH3NHSO2PHன்னு கிடைக்கும், which is soluble in alkali. alkaliயோட ட்ரீட் பண்ணோம்னா வர ப்ராடக்ட் வந்துட்டு soluble-ஆக இருக்கும். ஏன்னா it is a primary amine. Okay, so when the CH3 attack this carbon, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அடுத்து அகெயின் இது இங்கே வரும்போது OCH3 will leave. So we get this as the product, secondary alcohol as the product, which is then treated with HCN. We get on hydrolysis we get this as the product. Okay, hi everyone.
So today நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா biomolecules. So it is also a topic which is more important in the sense எப்படி சொல்றது மார்க் பேஸ்டா இல்லாட்டினாலும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் biomolecules. பயோ அப்படின்னா பயாலஜிக்கலாக இருக்கிற பயாலஜிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் பயாலஜி பயோ. ஸோ மாலிகுல்ஸ்ன்றது மாலிகுல்ஸ் ஆர் made up of atoms. Molecule is made up of atoms which has a certain features, physical properties, chemical properties and also biological properties also. So அந்த molecules என்னென்ன, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது பேஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு biomolecule is carbohydrates. So carbohydrate which is essential for our body is also one of the biomolecules. So carbohydrates. So what are carbohydrates? Carbohydrates are the hydrates of carbon. So carbohydrates are hydrates of carbon. So they are called as carbohydrates. இப்போ எப்படி ஹைட்ரோகார்பன் அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்ட் ஆகிருக்கிற ஒரு மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹைட்ரோகார்பன் இஸ் அ ஹைட்ரேட் ஆஃப் கார்பன். ஸோ இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH2OY. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஜென்ரல் கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ அல்கீன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எப்படி ஜென்ரல் ஃபார்முலா வச்சுட்டு அதோட மாலிகுலர் ஃபார்முலா ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும். ஸோ எக்ஸாம்பிள் C6H2O6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா C6H12O6. ஸோ இது நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து C6ஆக இருக்கும். 2 × 6 12. ஸோ C6H12O6. அப்போ இங்கே ஒய்ன்றது 6, x also equal to 6. So இது வந்து formula of glucose. So glucose is essential for our body also. அடுத்து இதுக்கான எக்ஸப்ஷன், இந்த ஜென்ரல் ஃபார்முலாக்கான எக்ஸப்ஷன்னு பார்த்தோன்னா C2H2O6. ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோன்னா CH3COOHன்னு வரும். பட் ஆனால் இந்த ஃபார்முலா எதோடது அசிட்டிக் ஆசிடோடது, which is not a carbohydrate. CH3COOH is not a carbohydrate, it is a carboxylic acid. So அடுத்து rhamnose with the molecular formula C6H12O5 is a carbohydrate but does not fit in this definition. So இந்த ரெண்டும் வந்துட்டு C2H4O2 and C6H12O5. ஸோ இந்த ரெண்டு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இந்த டெஃபினிஷன்லேருந்து எக்ஸப்ட் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் த எக்ஸப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஃபார்முலா அண்ட் திஸ் ஜென்ரல் ஃபார்முலா அண்ட் திஸ் டெஃபினிஷன். ஓகே, next one, the carbohydrates may be defined as optically active polyhydroxy aldehydes or ketones or the compounds which produce such units on hydrolysis. ஸோ பயோமோலிகல்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஆப்டிக்கலி ஆக்டிவ் polyhydroxy alcohol or aldehyde or ketone. So polyhydroxy அப்படின்னும் போது more than 1 OH group இருக்குது. ஸோ ஹைட்ராக்சி குரூப் வந்துட்டு more than 1 இருக்குது. ஸோ they are called polyhydroxy and principal functional குரூப்பாக என்ன இருக்குது ketone or aldehydes இருக்குது. ஸோ polyhydroxy aldehydes or ketones are called carbohydrates or the compounds which produce such compounds. ஸோ aldehydes or compounds மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் விச் ஆர் ஸ்வீட் இன் டேஸ்ட் ஆர் கால்ட் சுகர்ஸ். ஸோ நம்ம வீட்டில் டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சுகர் கூட இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் விச் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் அனதர் கார்போஹைட்ரேட்ஸ். அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்வீட் இன் டேஸ்ட். The most common sugar used in our homes is named as sucrose, whereas the sugar present in milk is known as lactose. So நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சுகரோட நேம் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் நேம் பார்த்தோன்னா சுக்ரோஸ். நம்மளோட மில்கில் இருக்கு இல்லையா, ஸோ மில்கை நீங்கள் வந்துட்டு
ராவாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் டியூ டு லாக்டோஸ் ப்ரெசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ஹைட்ரோலைசிஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை ஹைட்ரோலைஸ் பண்ணோன்னா அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கிது. இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்றது டஸ் நாட் ஹைட்ரோலைஸ் ஃபர்தர். அது வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிட். ஓகே, ஸோ மோனோஹைட்ரேட்ஸோட சிங்கிள் யூனிட் விச் கேனாட் பி ஹைட்ரோலைஸ்டு ஃபர்தர். அதுவே வந்துட்டு ஒரு ஹைட்ரோலிசிஸ்லேருந்து வந்த ப்ராடக்டாக தான் இருக்கும். ஹையர் லெவல் இப்போ வந்து ஒலிகோசாக்கரைட்ஸோ இல்லை பாலிசாக்கரைட்ஸோ நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது வர்ற ஒரு சிங்கிள் யூனிட் தான் மோனோசாக்கரைட். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. மோனோசாக்கரைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது the சாக்கரைட்ஸ் அப்படின்றது சுகர் யூனிட் ஆர் சுகர் அப்படின்னு சொல்லலாம். produces 2 to 10 monosac units in hydrolysis. So oligosaccharides are which hydrolyze பண்ணும்போது 2 to 10 monosaccharide units வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது 2 to 10 units of monosaccharides. So they are called oligosaccharides. ஸோ டைசாக்கரைட் அப்படின்னா அது வந்து 2 யூனிட் இருக்கும். அதாவது ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸில் என்னென்ன இன்னும் சப்டிவிஷன் என்ன பார்த்தோன்னா டைசாக்கரைட்ஸ். ஸோ இதில் நம்ம அந்த டைசாக்கரைட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே 2 மோனோசாக்கரைட் யூனிட் கிடைக்கும். ஓகே, ஸோ டைசாக்கரைடை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மோனோசாக்கரைட் யூனிட் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரைசாக்கரைட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணோன்னா 3 யூனிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ டைசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு குளுக்கோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் எக்ஸெட்ரா. ட்ரைசாக்கரைட்ஸ்க்கு ரேடினோஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தீஸ் ஆர் அபவுட் டை அண்ட் ட்ரைசாக்கரைட்ஸ். அடுத்து பாலிசாக்கரைட்ஸில் பார்த்தா த கார்போஹைட்ரேட்ஸ் விச் ஈல்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ். ஸோ மோர் தென் 10ன்னு வச்சுக்கலாம். அதான் large number of monosaccharide units in hydrolysis is called polysaccharides. Some common examples are starch, cellulose, gum, glycogen etc. So the starch, cellulose இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறோம். It is also one of the biomolecules, but they come under polysaccharides which on hydrolysis give more number of monosaccharide units. And the polysaccharides are not sweet in taste, hence they are also called non-sugars. So these saccharides are not sugar in taste, not sweet in taste, so called non-sugars. Okay. அடுத்து based on reducing nature or non-reducing அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா எந்தெந்த ரெடியூஸ் பண்ணணும். இட் ரெடியூசஸ் டொலன்ஸ் reagent, Fellings reagent and Benedict's reagents. இந்த மூணுத்தையும் ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா they are called reducing sugar. Example monosaccharides like glucose, fructose, galactose etc. ஸோ வந்து இந்த மூணு மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா they are called reducing sugars. அண்ட் டைசாக்கரைட்ஸ் பார்த்தோன்னா லாக்டோஸ் அண்ட் மால்டோஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன டெஃபினிஷன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர் த polysaccharides which do not reduce tolerance reagent, Fellings reagent and Benedict's reagent. ஸோ இந்த மூணுத்தையும் ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா they are called non-reducing sugars. Example sucrose. ஓகே, அடுத்தது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு கார்பன் மாலிகுல் கார்பன் பேஸ்டு மாலிகுல் அப்படின்னாலே அதில் வந்துட்டு எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். நம்ம வந்துட்டு அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சுட்டு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். C is equal to 3, number of carbons is 3,
then it is called triose. Aldehyde இருந்துச்சுன்னா aldotriose, ketone இருந்துச்சுன்னா ketotriose. ஸோ aldehyde and ketone functional group வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த நேம் வந்துட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸில் கொடுக்குறோம். ஸோ aldehyde functional group இருந்துச்சுன்னா aldotriose, ketone functional group இருந்துச்சுன்னா ketotriose. அடுத்து 4 கார்பன் நம்பர் 4 வந்துன்னா aldotetrose, ketotetrose, ketone functional group இருந்தால் ketotetrose. C is equal to 5 aldopentose, ketopentose. C is equal to 6 aldohexose, ketohexose. So these are the classification based on number of carbon atoms. அடுத்து MOP of glucose பார்த்தோன்னா எப்படி வந்து நம்ம குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளுக்கோஸ்க்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் இஸ் ஃப்ரம் கேன் சுகர் அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். கரும்புலேருந்து நம்மளுக்கு வந்து சுகர் கிடைக்குது, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட சுகர் கேன்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகர் கேனில் என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்கும். ஓகே, ஸோ sucrose is the carbohydrate present in sugar cans which is converted to glucose. Okay, so in the process பேர் வந்துட்டு inversion of sugar, inversion of cane sugar or inversion of sugar அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்ட்ரேட் என்ன, ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா glucose is the sucrose is the starting material which is a disaccharide, sucrose is a disaccharide with the formula C12H22O11, which is hydrolyzed to give C6H12O6 aldose or glucose. Okay, so இங்கே வந்து aldehyde functional group இருக்கு. ஸோ glucose plus C12H12O6 which is called fructose. Okay, so this is called fructose and this is called glucose. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு என்ன தேவை, குளுக்கோஸ் தேவை. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டெஃபினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா glucose may be defined as the optically active polyhydroxy aldehydes or ketones. ஸோ aldehydes or ketonesன்றது முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அது வந்து பாலிஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்றதுக்கு ஸோ these sucrose is plus dextro, அதாவது plus dextro rotatory compounds. So they rotate the plane polarized light in right direction. So sucrose is a optically active compound which rotates the plane of polarized light to right side. அதே மாதிரி குளுக்கோஸும் பார்த்தோம்னா ரைட் சைடு தான் ரொட்டேட் பண்ணும். பட் ஆனால் ஃப்ரக்டோஸ் வந்துட்டு லீவோ ரொட்டேட்டரின்னு லெஃப்ட் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து எது குளுக்கோஸ் எது ஃப்ரக்டோஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஸ்டார்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃப்ரம் சுக்ரோஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னது. அடுத்து ஃப்ரம் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைடு. ஸோ நம்ம வந்து இதோட ஃபார்முலா என்ன, C6H10O5N. பாலிசாக்கரைடு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்துட்டு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஆன் ஹைட்ரோலைசிங் இட் we get n number of glucose molecules. So this is starch. On hydrolyzing it we get n number of glucose molecules. So this is about preparation. Next properties nu paatho appadina glucose is also known as dextrose plus or D. Dextrose அப்படின்றது எதுல இருந்து வந்து dextrorotatory அந்த dextrorotatory dextrose அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு C6H12O6. ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ CHOHன்னு இருக்கும்.
அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை 6 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு CHO வந்துடும் மேலே, அதே மாதிரி கீழே வந்து CH2OHன்னு வந்துடும். ஸோ நடுவில் இருக்கிற அந்த 4 கார்பன் ஆட்டம்ஸ்லேயும் நம்ம வந்து CH ஹைட்ரஜனையும் ஹைட்ராக்சில் குரூப்பையும் ப்ளேஸ் பண்ணுறதா மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் பாட்டம் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 OH குரூப் வந்து ரைட் சைடு இருக்கணும். அப்போ தான் அது நம்ம வந்து டெக்ஸ்டோரோட்டேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஃபர்மேஷன் வச்சுருது. அப்போ லாஸ்ட் இதில் இருக்கிற CH2OHக்கு மேலே இருக்கிற கார்பனில் OH எந்த சைடு இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து D அந்த இது சொல்லுவோம். D அப்படின்றது கேபிட்டல் D, நாட் ஸ்மால் d. we use capital D. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த உங்கள் லெவலுக்கு வந்துட்டு these are not important. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ வந்து CH2OHக்கு மேலே இருக்கிற 2 கார்பனில் OH is on the right side and then left and then right. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்பனில் OH is on the right side, அதுக்கு அடுத்து லெஃப்டில் இருக்கும், அதுக்கு அடுத்து அகெயின் ரைட்டில் இருக்கும், மற்ற பிளேஸ்லாம் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு திஸ் இஸ் ஆல்சோ இது வந்துட்டு ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ், or we can use invertase as a enzyme. Invertase as a enzyme which converts sucrose to glucose. Okay, so this enzyme is also helpful in converting or inversing sucrose to glucose. So இதில் வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு கைரல் கார்பன், இங்கே ஒரு கைரல், இங்கே ஒரு கைரல், இங்கே ஒரு கைரல் கார்பன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் ஒரு சைடு இருக்குது, இந்த சைடு OH, இங்கே சைடு CH2OH இருக்குது. மேலே வந்து ஒரு கார்பன் ஆட்டம், இன்னொரு செயின் இருக்குது. ஸோ these four groups are different. ஸோ அதனால் இந்த 4 கார்பனுமே கைரல் கார்பன். ஸோ நீங்கள் வந்து இது 4த்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நான் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது இட் இஸ் அ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. பாலிஹைட்ராக்சி அப்படின்றது மோர் தென் 1 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கணும். ஸோ 1 2 3 4 4 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிற ரீசனால் we call them as polyhydroxy aldehydes or ketones. ஓகே, அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ஆஸ் லைக் aldehydes and ketones, carbonyl compounds வந்துட்டு எந்த ரியாக்ஷன் போகுமோ அதே மாதிரி சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இந்த குளுக்கோஸும் போகும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதுவும் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் போகும் இன் சம் கேசஸ். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இஸ் வித் HCN. ஸோ இங்கே வந்து நியூக்ளியோஃபைல் யாருன்னா CN மைனஸ். ஸோ CN மைனஸ் H ப்ளஸ் CN மைனஸ்னு இருக்குமா? இங்கே வந்து நம்மளுக்கு CHO இருக்குது. ஸோ கார்பன் இஸ் டெல்டா பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிஜன் இஸ் டெல்டா நெகட்டிவ். ஸோ திஸ் CN minus will attack this carbon, so the electrons will shift to oxygen. Thereby we get an negative charge on oxygen. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு we get a cyanohydrin part here. ஸோ aldehydes அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து cyanohydrin தான் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் here glucose will also react with hydrogen cyanide to give cyanohydrin. Okay, so this one is called a glucose cyanohydrin. Glucose molecule cyanohydrin irukanaala it is called glucose cyanohydrin. Next one, reaction with HI in presence of red phosphorus. So HI in presence of red phosphorus அப்படின்றது it is a reduction reaction. So this one reduces, this reagent reduces the carbon chain. என்ன இருந்தாலும் சரி அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இட் ரெடியூசஸ் கார்பாக்சிலிக் ஆசிட், இட் ரெடியூசஸ் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்துட்டு CH2 நம்மளுக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு
aldehyde part alcohol part ன்னு இருக்குது. ஸோ aldehydes என்னென்னு ரெடியூஸ் பண்ணோம், CH2 ன்னு ரெடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி CH2 வந்துட்டு அப்படியே இருக்குமா, OH வந்து ஹைட்ரஜனாக ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இது வந்து CH3 ஆயிரும். ஸோ CH2 அப்படியே இருக்கும், OH will get reduced to hydrogen. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ CH3 ஆயிரும். அண்ட் இங்கே இந்த OH வந்து ஹைட்ரஜன், இந்த OH இன்னொரு ஹைட்ரஜன். ஸோ we get CH3. So we get CH3, CH2, 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 CH3. Okay, so 1, 2, 3, 4, 5, 6 carbon atoms. So we get N-hexane as the product. Okay, so product is N-hexane. At the reaction with hydroxylamine, so hydroxylamine aldehydes or ketones reduce பண்ணுச்சுனா they undergo condensation reaction and ஒரு water molecule eliminate ஆனோடனே நம்மளுக்கு வந்து oxime வந்து ஃபார்ம் ஆகும். So we get C double bond N OH அந்த குரூப் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சைம். ஸோ இங்கேயும் குளுக்கோஸோட ஹைட்ராக்சிலமின் ரியாக்ட் ஆகிட்டு வி கெட் குளுக்கோஸ் ஆக்சைம் அஸ் த ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு மேலே டாப்பில் இருக்குல்லையே அந்த CHO, இந்த CHOவோட ஹைட்ராக்சிலமின் ரியாக்ட் ஆகிட்டு H2O வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ H2O எலிமினேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இங்கே நம்மளுக்கு CH டபுள் பாண்ட் NOHன்னு இருக்கும். ஸோ வி கெட் ஆக்சைம் ஃபார்மேஷன். ஸோ இதோட நேம் வந்துட்டு குளுக்கோஸ் ஆக்சைம். அடுத்தது ரியாக்ஷன் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரைட் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிறைய OH குரூப் இருக்கு இல்லையா. ஸோ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் இல்லையா. ஸோ வந்து இட் அண்டர்கோ அசிட்டலேஷன் ரியாக்ஷன். ஸோ OHோட இந்த அன்ஹைட்ரைட்ஸ் வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ வந்து எக்ஸஸாக நம்ம வந்துட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரைட் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ இது வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசோஷியேட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற OH எல்லாத்தையுமே அதே மாதிரி டிசோஷியேட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் மைனஸ்னு டிசோஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் வித் மைனஸ், மைனஸ் வித் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு COCH3 பார்ட்டும் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 4 இடத்துலையும் வரும். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று வரும். ஸோ இங்கே வந்துட்டு CH2O COCH3ன்னு கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக COCH3 வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் எல்லா இடத்துலையும், ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் COCH3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ தட் வில் பி ரீப்ளேசிங். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CHO COCH3 4 டைம்ஸ். இங்கே கீழே CH2O COCH3ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் ஒன். ஓகே, ஸோ CHO அப்படியே தான் இருக்கும். இந்த 4 கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சைட்ஸும் அசிட்டைலாக மாறிட்டு we get CHO COCH3 4 டைம்ஸ், CH2O COCH3. So these are the this is the product and the name is glucose pentaacetate. Okay, 5 acetate group இருக்கறனால it is called pentaacetate. அடுத்து reaction with the bromine water. So bromine water is a oxidizing agent which oxidizes aldehyde to acid. So acid வந்துட்டு aldehydes வந்துட்டு acid oxidize பண்ண போகுது. So this part will be converted to acid. So we get COOH, CHOH, 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 CH2OH here. So we get aldonic acid or gluconic acid. So this one is called aldonic acid or gluconic acid. At the chemical with reaction with concentrated HNO3. So HNO3 is a oxidizing agent which oxidizes CHO and CH2OH to acid. So bromine in water is a mild oxidizing agent which could oxidize only CHO part, not CH2OH part.
அதனால தான் இந்த ரியாக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு CH2OH வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல CH2OH வந்துட்டு அப்படியே இருக்கும். ஒன்லி CHOH ஆக்சிடைஸ்டு. பட் ஆனால் நைட்ரிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் விச் குட் ரெடியூஸ் CH2OH அண்ட் CHO. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுமே நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்சிடைஸ் ஆகிட்டு COHன்னு கிடச்சிருச்சு. And this compound name is called saccharic acid or glucaric acid. So top bottom glucose oda top bottom place la vandu namakku vandu COH nu irukradha saccharic acid or glucaric acid appdin solluvom. So structure vandu paathukonga. So glucose when it is so glucose we are going to oxidize this one with con HNO3, we get COH about on the top and bottom. இது வந்துட்டு நம்ம குளுக்கானிக் ஆசிட்ல இருந்தே கொண்டு வரலாம். மேலே COH கீழே CH2OH இருக்கிற காம்பவுண்ட்லையும் நம்ம வந்து கான் HNO3 யூஸ் பண்ணோம், நம்மளுக்கு வந்து குளுக்காரிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், குளுக்கோஸை புரோமின் வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது. ஓகே, அடுத்து ஓசோசோன் ஃபார்மேஷன். ஸோ ஓசோசோன் ஃபார்மேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் வித் phenyl hydrazine. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற reagent phenyl hydrazine. ஸோ when we are treating our glucose with phenyl hydrazine, அதாவது நம்ம phenyl hydrazine ஹீட் பண்ணோம் அப்படின்னா சேம் nucleophilic attack reaction தான் நடக்கும். ஸோ this nucleophile will attack this carbon. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு we get a negative charge. ஸோ negative charge and it OH2 வந்துட்டு eliminate ஆயிரும். So we get carbon double bond N NHPH அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆர் அதர்வைஸ் இப்படி கூட சொல்லிக்கலாம், இங்கே இருக்க ஓட இந்த H2 வந்துட்டு கண்டென்ஸ் ஆகி வெளியில் வந்துடும் -H2O அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we get C double bond N NHPH அப்படின்னு சொல்லி. ஸோ this is the first product. Okay, next again 1 mole of phenyl hydrazine will react with the second carbon. So top la irundhu second carbon oda again react panni 1 mole of illa first react பண்றதுக்கு முன்னாடியே தான். Okay, so before reacting from the second carbon 1 mole of H2O will be eliminated and ketone functional group வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும் இங்கே. ஸோ இந்த இடத்துல இந்த கார்பனில் ஒரு ketone functional group ஃபார்ம் ஆகிடும். ஸோ ketone group வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். ஸோ 2 moles of phenyl hydrazine is utilized. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து CHO இருக்கிற பார்ட்டில் வந்துட்டு C double bond NHPHன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற கார்பன்லேருந்து H2O மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ketone functional group கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா 2 moles of phenyl hydrazine is utilized. அடுத்த ரியாக்ஷனில் again nucleophilic attack H2O வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். அகெயின் இந்த பொசிஷனில் C double bond NHPHன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஓசோசோன் ஆர் குளுக்கோசோன். ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் கால்டு குளுக்கோசோன் ஆர் ஓசோசோன் விச் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஓசோசோன். So next one is reaction with periodic acid HIO
O4. So periodic acid is also used as an oxidizing agent. So வந்து நம்ம குளுக்கோஸில் வந்துட்டு குளுக்கோஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த இது பார்த்தோன்னா ஆல்ஃபா டை கீட்டோன்ஸ், ஆல்ஃபா பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறது ஆல்ஃபா டை கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம பெர்அயோடிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பனுக்குரிய பாண்ட் பிரேக் ஆகிட்டு ரெண்டு சைடு OH-OHன்னு பாண்டிங் வந்துட்டு நடக்கும். ரெண்டு கார்பன்லேயும் OH-OH பாண்டிங். ஸோ வந்து வி கெட் COH பார்ட். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல R குரூப் இருக்குன்னா வி கெட் ஆசிட் பார்ட். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ஃபா டை கீட்டோன்ஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும். அடுத்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படின்னா அதாவது ஆல்ஃபா பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது, அங்கேயும் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகிட்டு OH-OHன்னு கிடைக்கும். ஸோ வி கெட் ஆசிட் பார்ட் அண்ட் கீட்டோன் பார்ட். ஸோ ஒரு கார்பனில் ரெண்டு OH வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து H2O எலிமினேட் ஆகிட்டு வி கெட் எய்தர் கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் பார்ட் ஹியர். அடுத்து விசினல் டயாட்ஸ்லேயும் அதே தான். விசினல் டயாட்ஸில் வந்துட்டு இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா OH-OHன்னும் போது வி கெட் எய்தர் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் அஸ் த ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா குளுக்கோஸ். ஸோ இந்த இடத்துலையும் எல்லாம் கார்பன் பாண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு OH-OHன்னு வந்துட்டு பாண்டிங் நடக்கும். எல்லா கார்பன்லேயும் ரெண்டு OH வந்துட்டு பாண்ட் ஆகும். ஸோ அப்படி பாண்ட் ஆகும்போது வி கெட் 5 molecules or 5 moles of HCOH formic acid. We get 5 moles of formic acid and formaldehyde. Okay, so formaldehyde formic acid கிடைக்கும். So formaldehyde வந்துட்டு from this part gives HCHO and other parts gives HCOOH. Okay, at the reaction of glucose வந்து பார்த்தோன்னா next one is reduction. So the reduction using LAH or sodium amalgam plus alcohol and then hydrogen in presence of nickel or barium sulfate. So these are the reagent taken. So வந்து நம்ம குளுக்கோஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளோட CHO பார்ட் மட்டும் CH2OH ரெடியூஸ் ஆகிட்டு we get sorbitol as the product. ஸோ மேலேயும் கீழேயும் மேலே இருக்கிற CHO வந்துட்டு CH2OH கன்வெர்ட் ஆகிடும். ஸோ we get CH2OH at the டாப் அண்ட் பாட்டம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்துட்டு நம்ம சார்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மவுத் வாஷஸ், டென்டல் சம்மந்தப்பட்டமாக இருக்கிற அந்த க்ரீம்ஸ் அதிலெல்லாம் வந்துட்டு இந்த சார்பிட்டால் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னு பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் வந்துட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இருக்குமானா இருக்காது. இட் இஸ் நாட் இன் த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்துட்டு இருக்காது. இட் இஸ் அ சைக்ளிக் மாலிக்யூல், சைக்ளிக்காக தான் இருக்கும். ஸோ அதோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம சைக்ளோவேனா ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஹாவர்த் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹாவர்த். ஸோ அதை வந்து நம்ம சைக்ளிக் okay, so cyclic structure of glucose is elucidated by Haworth. So this one is called as Haworth formula. So in the ஃபார்முலா வந்துட்டு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற CHO பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பார்ட் வந்துட்டு CHOவா இல்லாமல் அதுவும் CHOH. ஸோ CHOHனா அப்போ வந்து ஒரு வேலன்சி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குல்ல. ஸோ தட் வேலன்சி வில் பி காம்பன்சேட்டட் பை இந்த ஆக்சிஜனோட அந்த கார்பன் வந்துட்டு பாண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு டீப்ரோட்டனேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ரிங் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த இதை அப்படியே எழுதணுன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன். ஸோ நம்பரிங் பண்ணோம்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குது. ஆறாவது கார்பன் வந்து CH2OH which is attached with the 5th கார்பன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ டாப்பில் எழுதிக்கிறோம். ஸோ
ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன இருக்குது, CHOHன்னு இருக்குது. OH எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடில். OH எந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற OHஐ நம்ம கீழே டவுனில் தான் எழுதணும். ஸோ அதுதான் ஃபார்முலாவோட ரூல்ஸு. ஸோ ரைட்டில் இருக்கா கீழே எழுதணும். அடுத்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது அதுவும் ரைட்டில் இருக்குது. ஸோ கீழே. தேர்ட் பொசிஷனில் இட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ மேலே வரணும். அடுத்து ரைட் சைட் கீழே. அதுக்கடுத்து இந்த ஃபிஃப்த்து கார்பனை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் ஃபார்மில் இந்த இடத்துல வந்து CH2OHன்னு நம்ம கீழே வந்துட்டு எழுத முடியாது. வி குட் நாட் ஹேவ் தட் மாலிகுல். ஏன்னா அது வந்து ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால CH2OH வந்து ஆல்வேஸ் ஆன் த அப்பர் டாப்பில் தான் CH2OH வந்துட்டு இருக்கணும். ஸோ CHOH, 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 CH2OH. ஸோ இதுதான் ஹாவத் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இது வந்து நம்ம குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து குளுக்கோபைரனோஸ்னு சொல்கிறோன்னா இட் ரிசம்பிள்ஸ் த பைரான் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்துட்டு பைரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது ரிசம்பிள் பண்ணுறனால நம்ம இது வந்து குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ப்ளஸ் ரொட்டேஷன் அதே எல்லாமே சேம் தான். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் சைக்ளிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அண்டு ஃபிஃப்த்து கார்பனுக்கு நடுவில் ஒரு சைக்ளைசேஷன் நடந்து நம்மளுக்கு இந்த குளுக்கோபைரனோஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து இந்த இது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸில் இருக்கிற இந்த ஓ தானே நம்மளுக்கு OHஆ மாறி இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா CHOH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே சேம், இந்த பார்ட் எல்லாமே சேம். பட் ஆனால் இங்கே இந்த ஆல்டிஹைட் பார்ட் மட்டும் CHOHன்னு இருக்கும். ஸோ இந்த OHஓட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். இட் மே பி ஆன் த ரைட் சைட், இட் மே பி ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ ரைட் சைடில் இருக்கும் போது இது ஸ்ட்ரக்சர், குளுக்கோபைரனோஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இந்த ரைட் சைடை டினோட் பண்ணுறது இந்த ஆல்ஃபா D ப்ளஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த ரைட் சைடில் OH இருக்கிறன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த ஆல்ஃபா D ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் குளுக்கோபைரனோஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸில் அந்த ஆல்டிஹைட் கார்பன் இருந்துச்சு இல்லையா, அந்த கார்பனில் இப்போ ஹைட்ராக்சில் குரூப் எந்த பக்கம் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்தால் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது OH லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ வந்து மேலே வந்துடும். ரைட் சைடில் இருந்தால் கீழே, லெஃப்ட் சைடில் இருந்தால் மேலே. ஸோ OH மேலே. அடுத்த கார்பனில் OH வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததில் லெஃப்ட்டு, அதுக்கு அடுத்ததில் ரைட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி உல்டாவாக வரும். மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த கார்பனை தவிர, ஃபஸ்ட்டு கார்பனை தவிர எல்லாமே சேம். ஓகே. ஸோ இதோட நேம் வந்துட்டு பீட்டா டி மைனஸ் குளுக்கோபைரனோஸ். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எல்லா கதையும் ஒரே இது தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறும். ஃபஸ்ட்டு கார்பனோட கான்ஃபிகரேஷனில் OH வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோபைரனோஸ், லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோபைரனோஸ். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு கார்பனோட OHஓட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ் ஆர் கால்டு ஆனோமர்ஸ், C1 ஆனோமர்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் தானே நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தே ஆர் கால்டு C1 ஆனோமர்ஸ். ஆனோமர்ஸ் ஆர் டயாஸ்டீரியோமர்ஸ். So they are diastereomers. All anomers are diastereomers, true, but all diastereomers are not anomers. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆனோமரும் டயஸ்டீரியமராக இருக்கும். பட் ஆனால் எல்லா டயஸ்டீரியமரும் ஆனோமராக இருக்காது. ஈக்லிபிரியம் பிட்வீன் A and B is called mutarrotation. ஸோ ஈக்லிபிரியம் ஒரு கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்மளோட ஆல்ஃபா கான்ஃபிகரேஷன்லேருந்து பீட்டாவுக்கு மாறுற அந்த ஈக்லிபிரியமை நம்ம வந்து மியூட்டாரோட்டேஷன் ப்ராசஸ் ஆர் மியூட்டாரோட்டேஷன் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்துட்டு ஃப்ரக்டோஸ்
Okay, so this is fructose. So இங்கே நம்மளோட கீட்டோன் பொசிஷன் இருக்குல்ல, செகண்ட் கார்பனில் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இங்கே OH கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8, கைரல் சென்டர்ஸ் வந்துட்டு 3. ஸோ அதனால 8 ஸ்டீரியோஐசோமர்ஸ். இங்கே வந்தோன்னா இது OH ஆகிட்டனால இதுவும் ஒரு கைரல் சென்டர் ஆயிரும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் இஸ் 16. ஸோ 16 ஸ்டீரியோஐசோமர்ஸ். இங்கே n is equal to 4. நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் இஸ் 4. ஸோ இங்கேயும் நம்மளோட OHோட பொசிஷன் வந்துட்டு OHோட கான்ஃபிகரேஷன் மேபி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடு, அதை வச்சுட்டு நம்மளால் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சொல்ல முடியும். அண்ட் இங்கே வந்துட்டு பாண்டிங் எங்கேருந்து எங்கே நடக்கும்னா ஃப்ரம் செகண்ட் கார்பன் டு 5th கார்பன், செகண்டுக்கும் 5th நடுவில் நடக்கும். இங்கே பார்த்தோன்னா ஃப்ரம் 1 and 5, இங்கே 2 and 5 நடுவில் சைக்ளைசேஷன் நடக்குது. ஸோ 2 and 5 அப்படின்னும் போது இங்கே வந்து இது வந்து ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பைரான், இங்கே ஃபியூரான். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் சைக்ளைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா we get a product like this. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பனில் ரைட் சைடில் OH இருக்குது, லெஃப்ட் சைடில் CH2OH இருக்குது. ஸோ CH2OH is on the top, OH on the down. அதுக்கடுத்து ஹைட்ரஜன் வந்து OH வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ மேலே இருக்கணும். அதுக்கு அடுத்ததில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ கீழே. அதுக்கு அடுத்ததில் ஃபோர்த்து கார்பனில் ஒரு CH2OH ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி CH2OH ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் த டாப். ஸோ CH2OH மேலே கீழே ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் fructose, cyclic structure of fructose. and இது வந்துட்டு alpha L plus fructofuranones, அது வந்து glucopyranose சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து fructofuranones. and இந்த ஆல்ஃபா வந்துட்டு எதுக்குன்னா OH is on the right side. okay, so நம்மளோட கீட்டோனாக இருந்த கார்பனில் OHோட கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்ல போகிறோம். ஸோ OH அந்த கார்பனா கீட்டோனாக இருந்த கார்பனில் இப்போ கீட்டோன் இஸ் கன்வெர்டட் டு ஆர் ரெடியூஸ்டு டு ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்கஹால் பொசிஷன் வந்துட்டு ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்றதை வச்சுட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு ரைட்டில் இருக்கிறது. ஸோ இட் இஸ் கால்டு ஆல்ஃபா. அடுத்து லெஃப்டில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு பீட்டா எல் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஸோ எல்லாமே சேமாக இருக்கும், பட் அந்த OHோட பொசிஷனை தவிர. இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறனால OH மேலே போயிடும், CH2OH கீழே வந்துடும். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர். அடுத்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தோம்னா அதே தான். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கால்டு அனோமர்ஸ். அனோமர்ஸ் ஆர் டயஸ்டீரியோமர்ஸ். ஆல் டயஸ்டீரியோமர்ஸ் ஆர் anomers. False. All anomers are diastereomers. True. Equilibrium between alpha and beta is called mutarotation. ஸோ இந்த எல்லா கதையும் சேம் தான் குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும். அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் பார்க்கலாம். ஸோ இங்கே ட்ரிக் டு ரிமெம்பர் ஆல் மோனோசாக்ரைட். ஸோ வந்து ஒரு கார்போஹைட்ரேட்லேருந்து எப்படி நம்பர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எடுத்துக்க போகிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் டிகிளிசரால்டிஹைட். ஸோ டிகிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதுதான். CHO CHOH CH2OH இருக்கும்.
ஸோ டீக்ளிசரால்டிஹைட் அப்படின்றது நம்மளோட CH2OH பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற கார்பனில் OH ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்றதை வச்சு சொல்கிறது. ஸோ ரைட்டில் இருந்தால் டின்னு சொல்லணும், லெஃப்டில் இருந்தால் எல்லுன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்மால் டி யூஸ் பண்ண மாட்டோம், கேபிட்டல் டி தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் டிக்கு வந்துட்டு எந்த மீனிங்கும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மீனிங். CH2OHக்கு மேலே இருக்கிற கார்பன் CH2OH இல்லை, CHOக்கு கீழே CHOக்கு கீழே இருக்கிற கார்பன். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கீழே இருக்கிற கார்பனில் OH ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்றதை வச்சு சொல்கிறோம். ஸோ OH வந்துட்டு ரைட்டில் இருந்துச்சுன்னா டி, லெஃப்டில் இருந்துச்சுன்னா எல். ஓகே, ஸோ இங்கே கைரல் சென்டர்ஸ்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு கைரல் சென்டர் தான். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு கார்பன் செயினை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், ஒரு கார்பன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு வந்துட்டு CHO, CHOH, COH இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஏன் இப்படி CHOHன்னு எழுதியிருக்கேன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நமக்கு தெரியாது. OH வந்து ரைட் சைட்லேயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், அதனால CHOHன்னு எழுதியாச்சு. ஸோ தீஸ் ஆர் த 2 பாசிபிலிட்டிஸ். OH வந்து ரைட்டில் இருக்கலாம் ஒரு லெஃப்டில் இருக்கான்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ OH வந்துட்டு ரைட்டில் இருந்துச்சு அப்படின்னா they are called erythros. So this one is called erythros. Number of stereoisomers is 4. இங்கேயும் number of stereoisomers is 4 and the name is triose. ஏன் அப்படின்னா OH is on the left side. ஓகே, ஸோ CHOக்கு கீழே இருக்கிற கார்பனில் OH ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்குதான்றதை வச்சு, ஸோ OH லெஃப்டில் இருந்தால் த்ரையோஸ், ரைட்டில் இருந்தால் எரித்ரோஸ். ஓகே, அடுத்து எரித்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எரித்ரோஸ்லேயும் இன்னும் நம்ம வந்து கார்பன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா. அடுத்து இங்கே அதே மாதிரி கார்பன் ஒன் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் OH வந்து ரைட் சைட்லேயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம். OH வந்து ரைட் சைட்லேயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ OH ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ரிபோஸ், left side இருந்துச்சுன்னா அரபினோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் இஸ் 2 to the power 3 equal to 8. ஓகே, ஸோ 8 ஸ்டீரியோஐசோமர்ஸ் ஆர் இங்கே பாசிபிள். ஸோ எரித்ரோஸ் இஸ் கன்வெர்டட் டு அரபினோஸ் அண்ட் ரிபோஸ். ஓகே, அடுத்து அதே மாதிரி த்ரையோஸும். ஸோ த்ரையோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா CHO, CHOH, இங்கே OH, CH2OH. ஓகே, ஸோ எரித்ரோஸில் CHOக்கு அடுத்து இருக்கிற கார்பனில் OHோட பொசிஷன் வந்துட்டு எய்தர் இட் மே பி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். ஸோ அதை வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா ரைட்டில் இருந்துச்சுன்னா ஜைலோஸ், லெஃப்டில் இருந்துச்சுன்னா லைக்ஸோஸ். ஸோ ஜைலோஸ், லைக்ஸோஸ். ஓகே, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் இஸ் 8. அடுத்து ரிபோஸ் எடுத்துட்டு நம்மளால் இன்னும் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து ஒன்று அல்லோஸ், இன்னொன்று அல்ட்ரோஸ். ஓகே, அடுத்து அரபினோஸ், சேம் இன் லைக் இன் அரபினோஸ். ஸோ அரபினோஸில் தான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிடைக்கிது. ஒன்று வந்து குளுக்கோஸ், இன்னொன்று வந்து மேனோஸ். ஓகே, அடுத்து ஜைலோஸ்லேயும் அதே மாதிரி குளோஸ் அண்ட் அயோடோஸ் வந்துட்டு கிடைக்கிது, இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கார்பன். அடுத்து லைக்ஸோஸ்லேயும் அதே மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீக்ளிசரால்டிஹைடில் ஆரம்பித்து ஆல்டோட்ரையோஸ். இட் இஸ் அன் ஆல்டோட்ரையோஸ். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு ஆல்டோட்ரையோஸ். ஸோ டீக்ளிசரால்டிஹைடில் ஆரம்பிக்கிறோம். ஸோ டீக்ளிசரால்டிஹைடில் 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா OH மேபி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். ஸோ ரைட்டில் இருந்துச்சுன்னா எரித்ரோஸ், லெஃப்டில் இருந்துச்சுன்னா த்ரையோஸ். அடுத்து எரித்ரோஸ்லேயுமே இது வந்து ஆல்டோ டெட்ரோஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் 4. அடுத்து எரித்ரோஸில் இன்னும் நம்பர் ஆஃப் 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிபோஸ்
அண்ட் அரபினோஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ரிபோஸ் அண்ட் அரபினோஸ். ஸோ தே ஆர் ஆல்டோ பென்டோஸ். 5 கார்பன் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் ஆல்டோ பென்டோஸ். அதே மாதிரி த்ரையோஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரையோஸையும் நம்ம வந்துட்டு 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஓஹோச்சோட பொசிஷன் ரைட்டாக லெஃப்ட் ஹேண்டத்தை வச்சுட்டு ஜைலோஸ் அண்ட் லைக்ஸோஸாக பிரிக்கிறோம். ஸோ இதுவும் ஆல்டோ பென்டோஸ் தான். 5 கார்பன் இருக்கும். அதுக்கு அடுத்து ரிபோஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரிபோஸ்லேயும் 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஓஹோச்சோட கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு அல்லோஸ் அல்ட்ரோஸ்னு பிரிக்கிறோம். அடுத்து அரபினோஸை குளுக்கோஸ் மேனோஸ்னு பிரிக்கிறோம். ஜைலோஸை கூலோஸ் கூலோஸ் இல்லை கேலக்டோஸ் கூலோஸ் அயடோஸ்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி லைக்ஸோஸை கேலக்டோஸ் டாலோஸ்னு பிரிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாத்துக்குமே இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே இங்கேருந்து இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே OH will be on the right side. ஓகே. அடுத்து epimers. ஸோ epimers are diastereomers. Glucose and mannose are C2 epimers. The compound ஸோ ஆனோமர் அப்படின்றது ஒரே காம்பவுண்டில் 2 எப்படி சொல்கிறது ஒரு காம்பவுண்டில் 2 கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அது 2 கான்ஃபிகரேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாலிகுலில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆனோமர்னு சொல்கிறோம். எப்பிமர்ன்றது ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னும் 2 வந்து நம்ம வந்து சப்டிவைட் பண்ணி கொண்டு வரோன்ற எப்பிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் ஆர் C2 எப்பிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ப்ளஸ் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் கிவ்ஸ் சுக்ரோஸ் by removing water. Okay. So இது வந்துட்டு alpha D glucose, இது alpha D fructose. So இந்த water molecule first carbon இங்கே இருக்குதா water molecule condense ஆகிட்டு நம்மளுக்கு இந்த molecule வந்துட்டு கிடைக்குது சுக்ரோஸ். இது வந்து ஒரு லாங் செயினாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், சுக்ரோஸ் மாலிகுல்னு. அண்ட் த பாண்ட் பிட்வீன் ஹியர் இந்த பாண்ட் வந்து நம்ம வந்து கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பாண்ட் இஸ் கால்டு கிளைகோசிடிக் பாண்ட். C1 ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் C2 ஆஃப் ஃப்ரக்டோஸில் வந்துட்டு இருக்கிற அந்த பாண்டிங்கை வந்துட்டு C1 ஆஃப் குளுக்கோஸுக்கும் C2 ஆஃப் ஃப்ரக்டோஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை நம்ம கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்டோஸ்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்துட்டு கம்பைன் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணோன்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் கண்டென்ஸ் ஆகிட்டு we get mannose like this. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா C1 ஆஃப் one molecule of glucose-ஓட C1 கார்பனுக்கும் இன்னொரு குளுக்கோஸ் மாலிகுலோட C4 கார்பனுக்கும் நடுவில் தான் அந்த பாண்டிங் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் பாண்ட் இஸ் பிட்வீன் கிளைகோசிடிக் பாண்ட் இஸ் பிட்வீன் C1 and C4 ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் தான் ரெண்டுமே. அடுத்தது ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ப்ளஸ் beta D glucose plus beta D galactose gives lactose. Okay, so this is beta D glucose and this is beta D galactose, that is structure of lactose. So இந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் மாலிகுல் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு இருக்குது. So the bond is glycosidic bond is between C1 of beta glucose and C4 of beta galactose. Okay. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டார்ச் பார்த்தோன்னா இட் இஸ் அ பாலிசாக்ரைட் ஒரு பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஸோ ஸ்டார்ச்லேயும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸ்னால நிறைய என்ன சொல்கிறது n number of alpha D glucose molecules are condensed to form starch. Okay, so there are 2 components amylose
linear amylopectin branched. So starch oda components nu paathom appadina linear ah irundha amylose, branched ஆச்சுனா amylopectin. So இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமிலோஸ்ன்றது லீனியர் பாலிமர், அமிலோபெக்டின்றது பிரான்ச்டு பாலிமர். ஸோ அமிலோஸில் வந்துட்டு 15 to 20% வந்துட்டு ஸ்டார்ச் இருக்கும், அமிலோபெக்டினில் வந்துட்டு 80 to 85% ஸ்டார்ச் இருக்கும். And here it is water soluble and it is insoluble. Glycosidic linkage at C1 and C4. இங்கே glycosidic linkage at C1 and C4 and branched at C6. So these are the difference between amylose and amylopectin. So amylose glycosidic linkages are present at C1 and C4. Okay, so alpha D glucose வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் அமிலோஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து அமிலோஸ்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து கிளைகோசிடிக் லிங்கேஜஸ் அட் C1 அண்ட் C4 அண்ட் பிரான்ச் அட் C6 அப்படின்றது C6ல ஒரு பிரான்ச் மாலிகுல் வந்துட்டு பிரான்ச்சிங் வந்துட்டு நடக்குது. ஸோ திஸ் இஸ் அமிலோபெக்டின். இந்த 6th கார்பனில் ஒரு CH2OH குரூப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழியாக இன்னொரு பிரான்ச்சிங் வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது வேக்கண்ட்டாக விட்டுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரான்ச்சிங் நடக்குது. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுலோஸ்னு பார்த்தோன்னா கிளைகோசிடிக் லிங்கேஜஸ் அட் C1 and C4. So this one is called cellulose. ஸோ வந்து நான் வந்து மெக்கானிசம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரு அது வந்து எப்படி வருது, கண்டென்ஸ் ஆகிட்டு எப்படி வருது அப்படின்றதா, எந்த பொசிஷன் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று அமினோ ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ஆர் பை த நேம் அமினோ அண்ட் ஆசிட் குரூப். அமினோ குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். ஸோ such molecules are called amino acids. The biomolecules which contain both amine and acid group are called amino acids. Okay, so amino acids oda classification பார்த்தோம் அப்படின்னா based on relative position of COOH and NH2 group. ஸோ COOH and NH2 குரூப்போட பொசிஷன் வச்சுட்டு எந்த பொசிஷனில் இருக்குன்றதை வச்சுட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட்ன்றது COOHக்கு அடுத்த கார்பனில், அதாவது CO கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பனில் NH2 குரூப் இருந்தால் தட் இஸ் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ CO குரூப்பு COOH ஆசிட் குரூப்புக்கு அடுத்த கார்பனில் NH2 குரூப் இருந்தால் தட் இஸ் ஆல்ஃபா அமினோ ஆசிட். COOHலேருந்து செகண்ட் கார்பனில் ஆல்ஃபா விட்டுட்டு பீட்டா வந்தோன்னா அந்த கார்பனில் NH2 இருந்துச்சுன்னா தட் இஸ் பீட்டா அமினோ ஆசிட். அடுத்து காமா அமினோ ஆசிட்ன்றது தேர்ட் பொசிஷன். ஸோ இது ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் காமா அமினோ ஆசிட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா அமினோ ஆசிட் இஸ் த மோனோமர் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மசில் க்ரோத்துக்காண்டி ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரோட்டீனில் வந்துட்டு ஆல்ஃபா அமினோ ஆசிட் தான் நிறைய இருக்குது. இட் இஸ் ரிச் இன் ஆல்ஃபா அமினோ ஆசிட். அவர் ப்ரோட்டீன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஆல் அமினோ ஆசிட் பிலாங்ஸ் டு L family. There are 23 naturally occurring amino acids. ஸோ வந்து 23 நேச்சுரலாக கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நேச்சர்லேருந்து நம்மளுக்கு 23 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் obtained. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட் இஸ் த மோனோமர் ஆஃப் ப்ரோட்டீன். ஆல் அமினோ ஆசிட் பிலாங்ஸ் டு L family. தென் alpha amino acid. So example of alpha amino acid is glycine. So CH2NH2COOH is the formula. So alpha position, இதுக்கு இது alpha position. கார்பனைல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்மளோட alpha position.
this is our alpha position. So alpha position la NH2 இருக்கிறது நம்ம alpha amino acid அப்படினு சொல்லுவோம். So glycine is the only optically inactive compound. So optically inactive அப்படினும்போது மத்த எல்லாமே ஆப்டிக்கலா ஆக்டிவா தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். So okay, so heating effect ன்னு பார்த்தோம் அப்படினா alpha amino acid ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 molecules of H2O eliminate ஆயிட்டு lactide ஓட formation நடக்கும். ஸோ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஸோ இது ரெண்டும் ஹீட் பண்ணும்போது சைக்ளைஸ் ஆகிட்டு ஒரு H2O எலிமினேட் ஆகி சைக்ளைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு லாக்டேட்டோட ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து பீட்டா அமினோ ஆசிடை ஹீட் பண்ணும்போது அமோனியா எலிமினேட் ஆகிட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா பொசிஷன்லேருந்து ஹைட்ரஜனும் பீட்டா பொசிஷன்லேருந்து NH2வும் ரிமூவ் ஆகிட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். அடுத்து காமா அமினோ ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இன்ட்ரா மாலிகுலராக ஒரே மாலிகுலில் COOHல இருக்கிற OHும் NH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் கண்டென்ஸ் ஆகி வாட்டராக வெளியில் வந்துட்டு we get a cyclized product which is called gamma lactam, which is called gamma lactam. காமா பொசிஷன்லேருந்து OH வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம காமா லாக்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது டெல்டா அமினோ ஆசிட். ஸோ டெல்டா அமினோ ஆசிடை வந்துட்டு ஹீட் பண்ணோன்னா அதே மாதிரி தான் காமா அமினோ ஆசிடில் நடந்த மாதிரியும் இங்கேயும் இன்ட்ரா மாலிகுலராக ஹைட்ரஜன் H2O வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு ஸோ OH from COOH and hydrogen from NH2 will get eliminated and we get டெல்டா லாக்டம். அங்கே வந்து காமா லாக்டம், இங்கே டெல்டா லாக்டம் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்து அமினோ ஆசிட், ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஸோ பேஸ்ட் ஆன் ஆர் குரூப் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஆர் கண்டெய்ன்ஸ் COOH acidic amino acid, if R contains NH2 group basic amino acid, if R contains neither COOH nor NH2 group அப்படிங்கும்போது it is a neutral amino acid. ஸோ R வச்சுட்டு ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா மோர் நம்பர் ஆஃப் COOH அப்படின்னா அது அசிடிக் அமினோ ஆசிடாக இருக்கும். NH2 குரூப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே அது பேசிக் அமினோ ஆசிடாக இருக்கும். NH2 குரூப்பும் COOH குரூப்பும் ஈக்குவல் நம்பரில் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரல் அமினோ ஆசிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we are going to say it with a symbol, name and the structure. So first one வந்து tyrosine. So tyrosine symbol வந்து TYR. So இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா அமினோ ஆசிட், ஆல்ஃபா பொசிஷனில் NH2 குரூப் இருக்குது அண்ட் இந்த R பொசிஷன் வந்துட்டு இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா மெத்தில் ஃபினால், அந்த ஆல்ஃபா மெத்திலின் ஃபினால், இது வந்து ஆல்ஃபா மெத்திலின் ஃபினால். ஸோ இது வந்துட்டு டைரோசினோட ஸ்ட்ரக்சர். அடுத்து செரைனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிம்பிள் வந்து செரைனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆல்ஃபா அமினோ ஆசிட், ஆல்ஃபா பொசிஷனில் NH2 இருக்குது, CH2OH வந்துட்டு அந்த R குரூப்பாக இருக்கும் செரைனில். அடுத்து கிளைசினில் ஆஸ் யூஷுவல் we know that CH2NH2OH COOH is the formula. ஸோ இங்கே வந்துட்டு ஆல்ஃபா அமினோ ஆசிட் இந்த கார்பனில் எந்த ஒரு சப்ஸ்டிடியூட் இல்லை, R குரூப் இல்லை, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. அடுத்து அலனைன், இதோட சிம்பிள் வந்து அலா. இந்த இடத்துல R குரூப் வந்து CH3 மெத்தில் தான் இங்கே சப்ஸ்டிடியூண்ட்டாக இருக்குது. அடுத்து ஃபினைல் அனலின். ஸோ ஃபினைல் அலனின்னும் போது CH3 இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இப்போ CH2 வித் அ பென்சீன் ரிங். ஓகே, அடுத்து வேலின். ஸோ வேலினில் ஒரு செகண்டரி கார்பன் வந்துட்டு இருக்குது R குரூப்பில். அடுத்து லியூசின். ஸோ லியூசினில் Me2ICH2 அப்படின்றது R குரூப்பாக இருக்குது. அடுத்து ஐசோலியூசினில் ஐசோ குரூப்பாக ஒரு மெத்திலுக்கு பதிலாக எத்தில் குரூப் வந்துட்டு வருது. அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி ஸ்ட்ரக்சர் அண்ட் யூ ஜஸ்ட் ரீகால். ஸோ
ஸோ இது வந்துட்டு இப்போது இங்கே வந்து நம்பர் ஆஃப் NH2 அதிகமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்பர் ஆஃப் NH2 அதிகமாக இருக்கும், இங்கே COOH அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இங்கேயே COOH, இங்கே NH2. ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இது வந்து பேசிக் அமினோ ஆசிட். COOH அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து அசிடிக் அமினோ ஆசிட். அண்ட் NH2 குரூப் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பேசிக் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ COOH அதிகமாக இருக்கிறது லைசின், aspartic acid and glutamic acid. ஸோ இது மூணுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைசின் இல்லை, aspartic acid and glutamic acidல COOH வந்துட்டு அதிகமாக இருக்கும். NH2 வந்து ஒன்று தான் இருக்கும், COOH வந்துட்டு 2 இருக்கும். அதே மாதிரி லைசின்லேயும் அர்ஜினைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 CH2 குரூப்பு, 2 CH2 குரூப். இந்த இது இல்லை, இதுவும் வந்துட்டு வரும். பட் ஆனால் NH2 அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 NH2 குரூப்பு, ஒரு COOH குரூப் இருக்கும். அண்ட் இந்த பாண்டில் உள்ள இந்த எலக்ட்ரான்ஸ் மூலமாக இப்போ இங்கே ஒரு லோன் பேர் இருக்கா, அந்த லோன் பேர் வந்துட்டு இங்கே டீலோக்கலைஸ் ஆகும்போது அகெயின் இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸும் இப்படி மாலிகுலில் வந்து டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஸோ பேசிக் அமினோ ஆசிட்க்கு 2 எக்ஸாம்பிள், அசிடிக் அமினோ ஆசிட்க்கு 2 எக்ஸாம்பிள். அண்ட் அதோட பேசிசிட்டிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து ஜ்விட்டர் அயான் ஆர் பைபோலார் அயான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்றது ஒரு கெமிக்கல் டெக்னிக், அனலிட்டிக்கல் டெக்னிக். அது வந்து உங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் பேஸ் லெவலுக்கு வராது, பட் ஏன்னா ஹையர் ஸ்டடீஸில் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் மாலிகுலை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல COOHக்கான அந்த வேல்யூ, COOHக்கான வேல்யூவும் NH2க்கான வேல்யூவும் வராது. இப்போ வந்து COOHக்கு வந்துட்டு ஒரு 1 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு சும்மா அசம்ஷனுக்கு சொல்கிறேன், 4.5 அப்படின்னு சொல்லிட்டு COOHக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல COOHக்கான அந்த 4.5 வேல்யூ வராது. அதே மாதிரி NH2க்கு ஒரு 7.5னா அந்த 7.5 வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து COOH அண்டு NH2வாக இருக்காது. ஸோ ப்ரோட்டீன் மாலிகுலில் NH2ஆகவும் COOHஆகவும் இருக்காது. ஸோ இது வந்து என்ன, இது வந்து ஒரு பேசிக் குரூப், இது வந்துட்டு ஒரு அசிடிக் குரூப். ஸோ ஆசிடோட வேலை என்ன, புரோட்டானை டொனேட் பண்ணணும். பேஸோட வேலை என்ன, புரோட்டானை அப்ஸ்ட்ராக்டர் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ இந்த புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இங்கே நடந்துட்டு we get NH3+ and COO- ions. Okay, so due to the formation of these ions NH3+ and COO-, this molecule, this amino acid molecule is called as Zwitter ion or bipolar ion. Okay, so வந்துட்டு COH இருக்காது, NH2 இருக்காது. புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு NH3+ ஆகவும் COO- ஆகவும் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் கால்ட் பைபோலார் அயான் ஆர் Zwitter ion. At the Zwitter ion, depending upon the pH of the solution, Zwitter ion exists in 3 different forms. So Zwitter ion forms வந்துட்டு pH வச்சுட்டு vary ஆகுது. At low pH, it exists in cationic form. NH3+ COOH இருக்கும். low pH அப்படின்னும் போது low pHனா acid condition. ஓகே, அசிடிக் கண்டிஷனில். அடுத்து இது வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் நியூட்ரல். நாட் நியூட்ரல், இட் இஸ் இன் த இன்டர்மீடியட் ஃபார்ம். இன்டர்மீடியட் ஃபார்ம்ல பைபோலார் ஃபார்மில் இருக்குது, ஸ்விட்டர் அயான் ஃபார்மில் இருக்குது. இன்னும் வந்துட்டு பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது இது வந்துட்டு ஆனயானிக் ஃபார்முக்கு வந்துடுது. ஹை பிஹெச்சில் ஆனயானிக் ஃபார்முக்கு வந்துடுது. NH2ஆக இருக்கும், COO- இருக்கும். ஸோ இட் இஸ் ஆனயானிக் ஃபார்ம். ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் இன் pH.
அடுத்து bitter ion. So anionic, bipolar, cationic. So high pH, intermediate pH, low pH. So at high pH it is in anionic form, intermediate pH bipolar, low pH cationic form. So ABC Hill is the mnemonics we can use. So at high pH anionic, intermediate bipolar, low pH cationic. Okay. At the calculation of pH at isoelectric point. So the isoelectric point is bitter ion இருக்கிற point தான் நம்ம வந்து isoelectric point அப்படினு சொல்லுவோம். So pH வந்துட்டு இப்போ இந்த இடத்துல R is not equal to COH and NH2. We are taking neutral amino acids only. COH NH2 equal numbersல இருக்கிற amino acids தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். So இதோட pKa value வந்துட்டு pKa1 னு இதோட தான் pKa2 னு எடுத்துக்கிறோம். So இது ரெண்டுத்துக்கான mean value தான் நம்மளோட pH. Okay, so pKa of COH plus pKa of NH2 and அதோட mean value will give our pH. அடுத்து acidic amino acidல acidic amino acid என்றது COH is COH group is greater than NH2 group. Okay, so in the situation la in the COH inga CH oda inga direct attach ஆயிருக்கு. So idoda pKa value vandu pKa1 and NH2 oda pKa2 and another COH oda pKa3. So vandu pKa1 plus pKa3 will give mean of this two value will give our pH. Okay, so acidic என்னும்போது நம்ம வந்து அசிடிக்கா இருக்கிற அந்த அசிடிட்டிக்கு ரீசனாக இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட மீன் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ pKa1 plus pKa1 plus pKa2 divided by 2, that is mean value of these both will give pH. அடுத்தது பேசிக் அமினோ ஆசிட்னும் போது நம்மளுக்கு வந்து இப்போ தெரியும் ரெண்டுன்னு சொல்ல முடியாது. number of NH2 is greater than number of COH. So COH oda pKa value pKa1, NH2 oda pKa2 and another one pKa3. So pKa2 plus pKa3 divided by 2 will give pH. Okay, அடுத்தது MOP of amino acid வந்து Stereochemistry synthesis. So Stereochemistry synthesis என்றது நம்ம வந்து ketone or aldehyde வந்துட்டு எடுத்துக்கிட்டு we are going to treat them with ammonium cyanide. So ammonium cyanide ல CN- will behave as a nucleophile. So aldehydes and the ketones அப்படினும்போது it will undergo nucleophilic addition reaction. So இங்கே நம்மளோட nucleophile வந்துட்டு CN-. So it will attack the electrophilic center. So in the bond level electrons inge shift ஆயிரும். So we get CCNO-. So O- என்றது it will attack the NH for ammonium ion. So we get this one. அடுத்து நம்ம வந்து இது ஹைட்ரோலைஸ் அடுத்து இது நம்ம வந்து ஹீட் பண்ணுறது மூலமாவோ இல்லை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆசிட் ஆட் பண்ணுறது மூலமாவோ எனி ரியாக்ஷன் மூலமாக we are going to remove a water molecule. So water molecule remove பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து H2O வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து H2O வந்துட்டு எலிமினேட் ஆகுது. H2O எலிமினேட் ஆயிரும். ஸோ we get NH2 group there. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து NH2 வந்துடும். இங்கே ஒரு CN இருக்கு. ஸோ upon acid hydrolysis or hydrolysis we get COH group. So CN will be hydrolyzed to give COH group. We know that. So we get amino acid. Okay, so இது வந்துட்டு ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் சென்டர். இந்த ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் குரூப். ஸோ எக்ஸப்ட் கிளைசின் we know all amino acids are optically active. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா most naturally occurring amino acids belongs to L family. So glycine is the optically inactive amino acid. High melting and boiling point because it is a bipolar ion. ஸோ வந்து
நியூட்ரலாக இருக்கிறது காட்டியும் இது வந்துட்டு ஒரு அயானிக் ஃபார்மில் நல்லா ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற போது ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் சொலிபிளாக இருக்கும், பிஹேவ் லைக் சால்ட். ஸோ சால்ட் அப்படின்றது ஒரு கேட்டியான ஆனையானும் இருக்கும் இல்லையா. இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துட்டோம் அப்படின்னா Na ப்ளஸ் Cl மைனஸ்னு இருக்கும். இங்கேயும் NH3 ப்ளஸ் COO மைனஸ்னு ஆனையான் கேட்டியான் ஃபார்மில் இருக்கிறதுனால இட் பிஹேவ்ஸ் லைக் அ சால்ட். அடுத்து அமினோ ஆசிட் டைபெப்டைட் அப்படின்றது ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுலை வந்துட்டு கொண்டு வருது. ஸோ ஹியர் வி ஆர் டேக்கிங் அலனைன் அண்ட் கிளைசின் டு கிவ் alanine glycine compound and the bond between two different amino acids or same amino acids is called peptide bond. Okay, so adha na vandu dipeptide appdi solrom. So peptide linkage. So நம்ம இங்க வந்து ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்து எடுத்துறோம். இது வந்து அலனைன், இது கிளைசின். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டென்ஸ் இன் த சென்ஸ் COOH ஆஃப் அலனைன் and NH2 of glycine will condense. ஸோ அலனைன்லேருந்து ஒரு OHும் கிளைசின்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு H2Oவாக எலிமினேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு அமைடு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் என்னவா கிடைக்கணும், CH3 CH NH2 C double bond O NH CH2 COOHன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட். இதுதான் நம்மளோட டைபெப்டைட். அண்ட் இங்கே இருக்கு இல்லையா இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸையும் லிங்க் பண்ணுற இந்த பொசிஷன் C double bond O NHன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நம்ம பெப்டைட் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பாண்ட் இஸ் கால்ட் பெப்டைட் பாண்ட். The bond which links two amino acids is called peptide bond. அடுத்து இன்னும் 3 alanine valine glycine. ஸோ இது வந்து அலனைன், இது வேலின், இது கிளைசின். ஓகே, ஸோ அலனைன்லேருந்து OH, வேலின்லேருந்து ஹைட்ரஜன், இது ஒரு பாண்டு. அடுத்து வேலின்லேருந்து OHும் கிளைசின்லேருந்து ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகிட்டு ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு ரெண்டு H2O வந்துட்டு வெளியில் வரும். 2 H2O will be eliminated. So this is our ப்ராடக்ட். அண்ட் இங்கே இருக்கு இல்லையா C double bond Oக்கும் NHக்கும் நடுவில் உள்ள பாண்டு, இது வந்து பெப்டைட் பாண்ட் as usual. அடுத்தது ப்ரோட்டீன்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷனை விட ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா குளோபுலர் ப்ரோட்டீன், ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கொலாஜன். அதே மாதிரி குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் மயோக்ளோபின்ஸ். ஓகே, ஸோ ஃபைப்ரஸ் ஆர் கொலாஜன் வந்துட்டு அபண்டன்ட்டான ஒரு ப்ரோட்டீன். நம்மளோட இந்த லிவிங் சிஸ்டம் ஆர் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கொலாஜன். ஸோ ஃபைப்ரஸ் இஸ் கொலாஜன். ஸோ ஃபைப்ரஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாலிகுல் எப்படி இருக்குன்னா long thin lies side by side to form fibers. ஸோ வந்து ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும், நல்லா நீளமாக ஒரு நூலோட ஸ்ட்ரக்சரில் தின்னாக லாங்காக பக்கத்தில் சைட் பை சைடு. அப்போ ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எப்படி வந்து ஃபைபர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் ஆகியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த மாலிக்யூல். அடுத்து குளோபுலர் ப்ரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மயோக்ளோபின். ஸோ இதில் மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குன்னா folded into spherical 3D shape, ஒரு ரவுண்டான ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ குளோபுலர் அப்படின்னும் போது பை த வேர்ட் we can understand the protein is in globe shape. ஸோ ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரஸ்க்கு வந்துட்டு கொலாஜன் which is present in skin, bone etc. நம்மளோட ஸ்கின்னு போனு இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறது. அடுத்தது keratin which is present in hair, nails, wool etc. and myosin is present in muscles. The globular protein example பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் இன்சுலின். ஸோ ஹீமோகுளோபின் இன்சுலின் 51 அமினோ ஆசிட் என்சைம்ஸ் ஆல்புமின். ஸோ இதில் எல்லாம் வந்துட்டு
நம்மளோட மயோகுளோபின் இருக்குது. மயோகுளோபின் ஒரு குளோபுலர் ப்ரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது solubility in water பார்த்தோன்னா fibrous proteins are insoluble in water and globular proteins are soluble in water. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு சொலிபிளாக இருந்துச்சுன்னா, வாட்டர் சொலிபிளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? போன் வாட்டர் சொலிபிளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து போனே இருக்காது இல்லையா? we will not have bone if collagen is water soluble. அதே மாதிரி ஹீமோகுளோபின் வந்துட்டு சொலிபிளாக இருக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொலாஜன் இஸ் ப்ரெசென்ட் இன் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ். நம்மளோட ஏர் இருக்குல்ல, இயரில் வந்துட்டு கொலாஜன் வந்துட்டு இருக்கும். ஏர் அதுதான் நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம்ல. அடுத்து கேராட்டின் இன் ஃபிங்கர் நெயில்ஸ் அண்ட் ஹேர்ஸ். ஸ்ட்ரக்சர்லாம் எங்கெங்கே இருக்குன்றது. அடுத்தது மெட்டபாலிக். இங்கே வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரலாக ஃபங்க்ஷன் இருக்கும். குளோபுலாருக்கு மெட்டபாலிக்காக ஃபங்க்ஷனல் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்சைம் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ், பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ், ஆன்டிபாடிஸ். ஸோ பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் நம்மளுக்கு செக்ரேட் ஆகிற அந்த ஆன்டிபாடிஸில் அண்ட் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியில் யூஸாக இருக்கிற என்சைம். ஸோ இது எல்லாத்துலேயுமே குளோபுலர் ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்து டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்றது ப்ரோட்டீனை வந்துட்டு டீநேச்சர் பண்ணுறது. டீநேச்சர் இன் த சென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரை, அதோட ப்ராப்பர்ட்டிஸை, கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதுதான் டீநேச்சுரேஷன். ஸோ டெஃபினேஷன் பார்த்தோன்னா, ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் அ பயாலஜிக்கல் சிஸ்டம் with a unique three-dimensional structure and a biological activity is called a native protein. So native protein அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டமில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸோட இருக்கிற த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, பயாலஜிக்கல் சிஸ்டமில் ஒரு 3D டைமென்ஷனில் ஒரு யூனிக் ஃபீச்சர் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியோட கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து protein அப்படின்னு சொல்கிறோம். when a protein is in its native form is subjected to physical change like change in temperature or chemical change like change in pH, hydrogen bonds are disturbed. Due to this, globules unfold and helix get denaturation of protein. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னும் போது நம்ம வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலமாகவோ இல்லை கெமிக்கல் சேஞ்சுன்றது பிஹெச் அதிகமானது, அப்புறம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனில் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிஹெச்சை சேஞ்ச் பண்ணுறது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீனில் வரும். அடுத்து டூரிங் டீநேச்சுரேஷன் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் பட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் இன்டாக்ட். ஸோ டீநேச்சுரேஷன் ப்ராசஸில் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகும், பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படியே இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா coagulation of egg white and boiling, curdling of milk which is caused due to the formation of lactic acid by the bacteria present in the milk. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோட்டீனில் எக்கில் வந்துட்டு ஆல்புமின் ப்ரோட்டீன் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அந்த எக் ஒயிட்டில் வந்துட்டு ஆல்புமின் வந்துட்டு அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ when it is subjected to high temperature, நம்ம வந்து அதை ஹீட் பண்ணும்போது அதில் டீநேச்சுரேஷன் தான் கொயாகுலேஷன் நடந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறுது, டீநேச்சர் ஆகுது. அதே மாதிரி கர்ட்லிங், ஸோ மில்க் வந்துட்டு கேர்டாக மாற அந்த ப்ராசஸில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அது வந்துட்டு என்ன, ஆசிட் வந்துட்டு அதிகமாகுது, அதான் சேஞ்ச் இன் பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம்னா, நியூக்ளிக் ஆசிட் இன் செல்ஸ், நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. ஓகே, அடுத்து இட் ஹாஸ் அப்சர்வ்ட் தட் நியூக்ளியஸ் ஆஃப் அ லிவிங் செல் இஸ் ரெஸ்பான்சிபிள் for this transmission of inherent characters also called heredity. ஸோ நியூக்ளியஸ் தான் வந்துட்டு லிவிங் செல்லில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ஒரு லிவிங் செல்லில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அப்படி என்னென்னா, ஒரு ஜெண்டர்லேருந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ், இப்போ வந்து பரம்பரையாக இருக்கிற பழக்கம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்களே, அந்த பரம்பரையாக இருந்து வர அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு ரோலை வந்துட்டு இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது. ஸோ நியூக்ளியஸ் of a living cell is responsible for transmission of heredity or inherent characters.
The particles in nucleus of the cell responsible for heredity are called chromosomes, which are made up of proteins. So in the transmission வந்துட்டு செல்லோட நியூக்ளியஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறோம். அடுத்து இந்த நியூக்ளியஸ்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா they are proteins. They are made up of proteins. Another type of biomolecules called nucleic acid. These are mainly of two types, deoxyribonucleic acid and ribonucleic acid. So DNA and RNA அதோட எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோன்னா இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பயோமாலிகுல்ஸ். they are also important biomolecules which is also transferred from one generation to another generation. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏன்ற டேர்ம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, டிஎன்ஏ is a deoxyribonucleic acid and RNA is ribonucleic acid. Nucleic acids are long chain polymers of nucleotides. So they are also called polynucleotides. ஸோ நியூக்ளியோடைடுன்றது நியூக்ளிக் ஆசிடோட ஒரு மோனோமர். ஸோ இந்த மோனோமர்ஸ் வந்துட்டு n நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பாலிமர் வந்துட்டு கொடுக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு மோனோமர்ஸ் ஆர் கம்பைன்டு டு ஃபார்ம் அ பாலிமர் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் பாலிநியூக்ளியோடைட். ஸோ மோனோமர் வந்துட்டு நியூக்ளியோடைடு, அது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகுனா தே ஆர் கால்ட் பாலிநியூக்ளியோடைட்ஸ். அடுத்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியோசைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ yields a pentose sugar, phosphoric acid and nitrogen containing heterocyclic compounds called bases. ஸோ நியூக்ளிக் ஆசிட்ல இந்த ஒரு டெஃபினிஷன் வச்சுட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும், 5 மெம்பர்டு ஒரு சுகர் இருக்கும். 5 மெம்பர் இந்த சென்ஸ் 5 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு சுகர் இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட் இருக்கும், அடுத்து ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அ பேசஸ். ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் அப்படின்னும் இட் இஸ் அ பேஸ். In DNA molecules, the sugar is beta D2 deoxyribose, whereas in RNA it is beta D ribose. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சுகர் மாலிகுல்ல உள்ள டிஃபரன்ஸ். டிஎன்ஏல beta D2 deoxyribose-உம் RNA-ல beta D ribose-உம் இருக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிடை வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணும்போது we get pentose sugar, phosphoric acid and a base. ஸோ நியூக்ளிக் ஆசிட் காம்போசிஷன் வந்துட்டு ஒரு பென்டோஸ் சுகரும் பாஸ்போரிக் ஆசிட் பேஸ் இருக்கும். அடுத்து சுகர் ஆல்டோ பென்டோஸ் ஆர் ரிபோஸ், இது வந்து ஆர்என்ஏக்குரியது. ஸோ இது வந்துட்டு ஆல்டோ பென்டோஸ் வேற ரிபோஸு, இது வந்துட்டு சைக்ளைஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு சைக்ளைக் ஆகும். இது வந்து ஆல்ஃபா டி ரிபோஸ், இது வந்து பீட்டா டி ரிபோஸ். நம்ம ஆர்என்ஏல என்ன இருக்கு பீட்டா டி ரிபோஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீட்டா டி ரிபோஸ். அடுத்தது டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கிற பேஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏல வந்துட்டு அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இருக்கும். ஆர்என்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இருந்த பிளேஸ்ல யுரேசில் வந்துட்டு இருக்கும். ஸோ தைமினுக்கு பதிலாக யுரேசில் இருக்கும். ஸோ டிஎன்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். ஆர்என்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், யுரேசில் வந்துட்டு இருக்கும். ஸோ AGCT, AGCU. So these are the structures of the molecules. So இது வந்து அடினைனோட ஸ்ட்ரக்சர், இது குவானைனோட ஸ்ட்ரக்சர், this is cytosine, thymine which is present only in DNA and இது uracil which is present only in RNA. Okay, next one structure of nucleic acid அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட் வந்து நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம். இங்கே வந்து நியூக்ளியோசைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா பென்டோஸ் சுகர் பிளஸ் பேஸ். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ பென்டோஸ் சுகர் அண்ட் அ பேஸ் வித்தவுட் பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, ஸோ பென்டோஸ் சுகரில் ஒரு பேஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து நியூக்ளியோடைடுன்றது பென்டோஸ் சுகர் பிளஸ் பேஸ் பிளஸ் பாஸ்போரிக் எஸ்டர் ஆர் பாஸ்போரிக் ஆசிடாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பாஸ்போரிக் எஸ்டராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆல்கஹால் பார்ட் இருக்குமா இந்த இடத்துல, அந்த ஆல்கஹால் பார்ட்டும் ஆசிட் பார்ட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ வி கெட் பாஸ்பேட் எஸ்டர்.
ஸோ நியூக்ளியோசைடுன்றது பென்டோ சுகரும் பேஸும், நியூக்ளியோடைடுங்கிறது பென்டோ சுகர் பேஸு பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, அடுத்து நியூக்ளியோடைடு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து சுகர் யூனிட்டு, ஒரு பேஸு, ஒரு பென்டோ சுகர், சாரி பாஸ்பரிக் ஆசிட். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைடு. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைடு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடு. இது ரெண்டுத்துக்குமான பாண்டு வந்து 1 2 3. ஸோ இது தேர்டு கார்பனில் இருக்கிற ஆக்சிஜனும் இந்த பாஸ்பரஸும் வந்து பாண்ட் பண்ணும். ஸோ தேர்ட் கார்பனில் உள்ள அந்த ஆக்சிஜன் அண்ட் பாஸ்பரஸ்க்கு வந்துட்டு ஆக்சிஜன் மேலே அஃபினிட்டி இருக்கிறதுனால தே கம்பைன் டுகெதர். ஸோ அண்ட் தே ஃபார்ம் அ பாலிமர். ஸோ தட் பாலிமர் இஸ் கால்டு பாலிநியூக்ளியோடைடு ஆர் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த லிங்கேஜ்க்கு பேர் வந்துட்டு பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். பாஸ்போடைஎஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து 2 எஸ்டர் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி, இது ஒரு ஆர் குரூப், இது ஒரு ஆர் குரூப்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு பாஸ்போடைஎஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் வந்துட்டு ஒரு ஆல்கஹாலோட இங்கே கண்டென்ஸ் ஆயிருக்கு, CH2OHன்னு கண்டென்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு CHOHன்றதில் ஒரு ஆல்கஹாலோட கண்டென்ஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பேஸு பாஸ்பேட் நடுவில் இருக்கும், சுகர் பேஸு பாஸ்பேட் நடுவில் இருக்கும். ஸோ இந்த யூனிட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் DNA. Nucleic acid have a secondary structure also. 2 nucleic acid chains are wound about each other and are held by hydrogen bonds between pairs of bases. ஸோ 2 பேசஸை வந்துட்டு 2 பேசஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA. அண்ட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ 5 3 இருக்கா, இங்கே வந்து 3 5 இருக்கும், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அண்ட் சைட்டோசைனுக்கும் குவானைனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்டு, அதே மாதிரி தைமைனுக்கும் அடினைனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட். இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, the 2 strands are complementary to each other because hydrogen bonds are formed between specific pairs of bases. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசைனுக்கும் நடுவில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும், நாட் பிட்வீன் தீஸ் 2 அண்ட் தீஸ் 2. அதனால தான் வந்துட்டு அது 2 காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அடினைன் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் தைமின், வேறு சைட்டோசைன் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் வித் குவானைன். Secondary structure for RNA. In secondary structure for RNA, single stranded helix is present which sometimes backfolds on itself. RNA molecules are 3 types and they perform different functions. They are named as messenger RNA, ribosomal RNA, transfer RNA, mRNA, rRNA and tRNA. So by the word messenger, it transfers some message, neuro மெசேஜஸ் அந்த மாதிரி வந்து மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரிபோசோம்ன்றது ரிபோசோமில் இருக்கிற RNA, ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் சம்திங். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல். டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னும் போது ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது எல்லா இடத்துக்குமே ஒரு யூனிக்கான ஃபீச்சர். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னோடது மாதிரி இருக்காது, என்னோடது மற்றவங்க மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் அ யூனிக் ஒன். அதே மாதிரி தான் டிஎன்ஏ அப்படின்றது இட் இஸ் அ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமோட ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்து டிஎன்ஏ. These occur at the tips of the finger and have been used for identification for a long time and can be altered by surgery. The sequence, அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. A sequence of bases on DNA is also unique for a person and information regarding this is DNA fingerprinting. ஸோ வந்து நான் சொன்ன கதை தான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு ஒரு யூனிக் அடையாளமாக இருக்குதோ அதே மாதிரி டிஎன்ஏல உள்ள அந்த பேசஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பேஸும் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். அதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் இன் டிஎன்ஏக்கான ரீசன். இப்போ உங்களோடது என்னோடது மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த பேஸஸோட சீக்வன்ஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அடுத்து இட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி செல் அண்ட் கேனாட் பி ஆல்டர்ட் பை எனி நோன் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஆல்டர் பண்ணுறதுக்கான
ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கிடையாது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் used in forensic lab for identification of criminals. So DNA fingerprinting uses என்னன்னா forensic criminal identification காண்டி to determine paternity of an individual. So ஒரு childோட parent இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு determine பண்றதுக்காண்டி இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. Next, to identify the dead bodies in any accident by comparing the DNAs of parents or children. So வந்து ஒரு unknown accidentல இந்த டெட் பாடி வந்துட்டு யாரோடதுன்னே தெரில, அது வந்துட்டு ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னும் போது we can go for DNA fingerprinting. To identify racial groups to rewrite biological evolution. ஸோ ஒரு பயாலஜிக்கல் எவல்யூஷனையே ரீரைட் பண்ண அளவுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு எஃபிஷியன்சி இருக்குது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு. அடுத்து விட்டமின்ஸ். Vitamins are accessory food factors which is also necessary required in the diet. They are classified as fat soluble A, D, E, K and water soluble B and C. Deficiency of vitamins leads to many diseases. So vitamins அப்படின்றது it is also one of the biomolecules. So இது வந்து நம்மளோட டயட்டுக்கு வந்துட்டு ரொட்டீனாக தேவை. அண்ட் இது வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், வாட்டர் soluble ஃபேட் soluble. வாட்டர் soluble வந்துட்டு விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி, ஃபேட் soluble விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபேட் soluble. ஸோ விட்டமின் ஏன்றதை நம்ம ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட்டர் soluble பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி அண்ட் சின்னு சொன்னோமா, ஸோ அதுக்கான நேம் விட்டமின் பி அண்ட் அதுக்கான நேம் பார்த்தோன்னா விட்டமின் B1 is known as thiamine, B2 is known as riboflavin, B3 is known as niacin, B5 is pantothenic acid, B6 is pyridoxine, B7 is biotin, B9 is folate, and B12 is cobalamin, and vitamin C is ascorbic acid. Vitamin C is ascorbic acid. Okay, so these are water soluble vitamins. At the name of the vitamin and அதுக்கான source என்ன, அதுக்கான deficient disease என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ வந்து விட்டமின் ஏக்கான சோர்ஸ் வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், கேரட், பட்டர், மில்க், வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச் இதெல்லாம். அதுக்கான டெஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பேந்தால்மியா, ஹார்டனிங் ஆஃப் கார்னியா ஆஃப் ஐக்குரிய டிசீசஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வருது அப்படின்னா, ஐ வந்துட்டு உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ஐ டிசீசஸ் எல்லாமே இந்த விட்டமின் ஏ கம்மியானதாக வரும். அடுத்து விட்டமின் பி விச் இஸ் thiamine, ஈஸ்டில் மில்க்கு, க்ரீன் வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதோட டெஃபிஷியன்சி வில் காஸ் பெரி லாஸ் ஆஃப் appetite அண்ட் retarded growth. B2 riboflavin, rich in milk, egg white, liver, kidney. Its deficiency will cause kilolosis, fissuring at corners of mouth and lips, digestive disorders, burning sensation of the skin. B6 pyridoxine, rich in yeast, milk, egg yolk, cereals, grams. Its deficiency will cause convulsions. அடுத்து விட்டமின் B12 which is rich in fish, meat, egg, curd. Its deficiency will cause anemia, pernicious anemia, which is a deficiency of RBC in hemoglobin. அடுத்து விட்டமின் C which is ascorbic acid, rich in citrus, amla, vegetables, etc. It will cause scurvy, which is bleeding in gums. அடுத்து விட்டமின் D, exposure to sunlight, fish, egg yolk, etc. and it will cause rickets, which is bone deformities, and osteomalacia, soft bones or joint pains in adults. ஸோ போன்ஸ் வந்துட்டு சாஃப்ட் ஆகிறது, ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறது ஆஸ்டியோமலாசியான்னு சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் இ, வெஜிடபிள் ஆயில்ஸ் லைக் வீட் கிராம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் நிறைய இருக்குது. அண்ட் இதோட
deficiency will cause increased fragility of RBCs and muscular weakness. Muscles வந்துட்டு weak ஆகுது. அடுத்து vitamin K is rich in green leafy vegetables, increased blood clotting time. So vitamin B ஓட deficiency வந்துட்டு நம்மளோட blood clotting time வந்துட்டு increase பண்ணும். அடுத்து enzyme. So enzymes are the catalyst, biological catalyst. biologically நடக்கிற reactions வந்துட்டு speed up பண்றதுக்காண்டி அதோட reaction rate வந்துட்டு increase பண்றதுக்காண்டி இந்த enzymes வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Small quantity can do million of the reaction, also known as biochemical catalyst. Okay, ஒரு small quantityல எடுக்கிற enzyme வந்துட்டு ஒரு நிறைய millions of work வந்துட்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்க என்ன நேம் அந்த என்சைமோட நேம் என்ன, அதுக்கான சப்ஸ்ட்ரேட் என்ன, அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் யூரியேஸ் என்ற என்சைம் வந்துட்டு யூரியாவை வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இட் வில் ஈல்ட் அமோனியா அண்ட் CO2. அடுத்து மால்டேஸ். ஸோ இந்த வேர்ட்ல இருந்தே நம்மளால வந்துட்டு அந்த என்ன சப்ஸ்ட்ரேட்னு சொல்ல முடியும். ஸோ மால்டேஸ்ன்றது மால்டோஸை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுது. மால்டேஸ் டு குளுக்கோஸ். அடுத்து இன்வெர்டேஸ் சுக்ரோஸ் டு ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். அடுத்து அமிலேஸ்ன்றது இங்க ஸ்டார்ச்ல வந்து நம்ம அமிலோபெக்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ அமிலேஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டார்ச் in which starch is hydrolyzed to maltose. அடுத்து trypsin, which is present in proteins, which hydrolyze proteins to amino acids. அடுத்து ascorbic acid oxidase enzyme யூஸ் பண்ணி dehydroascorbic acid convert பண்றோம். Okay, so the catalyst or enzyme is ascorbic acid oxidase, substrate is ascorbic acid and the product is dehydroascorbic acid. அடுத்து hormones. So hormones are messengers which is proteinaceous in nature and are messengers. Hormones are molecules that act as a intercellular messengers. These are produced by endocrine glands in the body and are directly poured into the bloodstream which transports them to the site of action. So இது வந்துட்டு டைரக்டா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். எங்க இருந்து செக்ரீட் ஆகுதுன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுது. லைக் பான்க்ரியாஸ், அடினல் கிளாண்ட்ஸ், இந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுது. Some of these are steroids. Examples estrogen and androgens which are secreted by estrogen and androgen secreted by நேம் தெரியல எனக்கு, செக்ஷுவல் ஆர்கன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, some are polypeptides, for example insulin, endorphins and some other amino acid derivatives such as epinephrine and norepinephrine. ஸோ பெப்டைட்ஸாகவும் இருக்கலாம், பாலிபெப்டைட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது ஹார்மோன்ஸ் have several functions in the body. They help to maintain the balance of the biological activities in the body. ஸோ நம்ம சிரிக்கும் போது, நம்ம ஹாப்பியாக இருக்கும் போது ஒரு ஹார்மோன் வந்துட்டு இதாகும். நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அப்போ ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஈவன் டூரிங் டெலிவரி, லேபர் பெயின் அப்பயும் ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் வந்துட்டு இன்னும் வந்து பெயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் வந்து பேபி வந்து சீக்கிரமாக இதாகுன்றதுக்காண்டி அந்த ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகும். The role of insulin in keeping the blood glucose level within the narrow limit is an example of this function. Insulin is released in response to the rapid rise in blood glucose level. So bloodல வந்துட்டு glucose level increase ஆகிறப்ப pancreas வந்துட்டு insulin வந்துட்டு secrete பண்ணுமா. So this is one of the hormonal activity. So hormonal activity ki one of the example is this one, secretion of இன்சுலின். ஸோ இந்த இன்சுலினோட வேலை என்ன, பிளட் குளுக்கோஸ் லெவலை ஒரு லிமிட்ல வந்துட்டு வச்சுக்கிறது. அடுத்து நான் சொன்னேன் லேபர் பெயின் டைம்ல வந்துட்டு ஒரு ஹார்மோன் வந்து இதாகும்னு, தட் இஸ் ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற பெயினை இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ வந்து சீக்கிரமாக அந்த பெயின்
பெயின்குரிய அந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எலாங்கேஷன் வந்துட்டு அதிகமாகி பெயின் அதிகமாகும். ஸோ which leads to baby delivery. So அடுத்த ஹார்மோன் வந்து ஹார்மோன் glucagon tends to increase the glucose level in the blood. So insulin வந்துட்டு blood glucose level வந்துட்டு narrow rangeல வைக்குது அப்படின்னா glucagon வந்துட்டு glucose level increase பண்ணுது. அடுத்து steroid hormones produced by adrenal cortex and gonads testes in males and ovaries in females. ஸோ இந்த எந்தெந்த பேஸ்லேருந்து எந்தெந்த கிளாண்ட்லேருந்து என்னென்ன ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகுதுன்றது. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை கொனாட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ கொனாட்ஸ்லேருந்து அதாவது மேல்ஸில் டெஸ்டிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அதாவது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதுதான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதே okay, it is responsible for development of secondary male characters, this voice, facial hair, physical constitution, etc. அடுத்து estradiol is the main female sex hormone. So estradiol ன்றது ஒரு female sex hormone. It is responsible for development of secondary female characters and participates in the control of menstrual cycle. So menstrual cycle வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. At the progesterone is responsible for preparing the uterus for implantation of fertilized egg. So fertilized egg வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹார்மோன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டெஸ்ட் ஃபார் பயோமாலிகல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷன் பார்த்தோம்னா டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் சேம் அஸ் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணமோ அதே தான் கார்போஹைட்ரேட்ஸ்க்கும், பிகாஸ் இங்கேயும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இஸ் மொலிஜ் டெஸ்ட் விச் இஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஸோ அதனால் சொல்லிடுறேன். ஸோ 5% சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நாப்தால் ப்ளஸ் எத்தனால். ஸோ 5% வந்து இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நாப்தால். திஸ் இஸ் ஆல்ஃபா நாப்தால் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் ஒன் இஸ் ஆல்ஃபா நாப்தால். ஸோ ஆல்ஃபா நாப்தால் சொல்யூஷன் ப்ளஸ் எத்தனாலை வந்துட்டு H2SO4 ப்ளஸ் கார்போஹைட்ரேட் சொல்யூஷனில் கார்போஹைட்ரேட்டை H2SO4ல டிசால்வ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் ரிங் அட் த ஜங்ஷன் ஆஃப் டூ லிக்விட்ஸ். ஸோ இந்த ரெண்டு லிக்விடு மிக்ஸ் ஆகிற ஜங்ஷனில் ஒரு பர்பிள் ரிங் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரிங் தான் வந்துட்டு இதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், இதுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ ரிங்கை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது கார்போஹைட்ரேட். ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா மோனோ சாக்ரைட்ஸ், ஸ்லோவாக ஃபார்ம் ஆச்சுன்னா டை ஆர் பாலிசாக்ரைட். ஸோ அந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷனை வச்சுட்டும் நம்ம வந்து டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ ஃபாஸ்டானா மோனோ, ஸ்லோவானா டை ஆர் பாலி. அடுத்து செலிவானோவ்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு performed when two sample gives positive test for Benedict's or Felling's test. ஸோ வந்து ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்டு, பெனிடிக்ஸ் டெஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம். டேக் செலினோஸ் ரியேஜென்ட் அண்ட் ஆட் சாம்பிள். ஸோ செலினோஸ் ரியேஜென்ட் எடுத்துகிட்டு சாம்பிள் ஆட் பண்ணிக்கிறோம். பாயில் ஃபார் 2 minutes. Appearance of red to orange color indicates the presence of fructose, ketose. ஓகே, ஸோ வந்து செலினோஸ் ரியேஜென்ட்டோட சாம்பிள் ஆட் பண்ணும்போது ரெட் டு ஆரஞ்ச் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா that indicates the presence of ketose like fructose. If no color appears in 2 minutes, continue boiling for 5 minutes. The faint orange or no color appears, then it indicates the presence of glucose. ஸோ வந்து 2 minutesக்கு மேலே இன்னும் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னும் போது ஃபர்தராக ஹீட் பண்ணுவோம். ஸோ ஹீட் பண்ணும்போது ஒரு ஃபெயிண்ட் ஆரஞ்ச் கலர், ரொம்ப லைட்டான ஒரு ஆரஞ்சு கலரோ இல்லை நோ கலர் ஃபார்மேஷனோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இண்டிகேட்ஸ் த குளுக்கோஸ் ப்ரெசன்ஸ். ஸோ இது வந்து அடுத்தது பேர்ஃபோர்ட் டெஸ்ட்டு ஃபார் மோனோசாக்ரைட்ஸ் பார்த்தோம்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட். ஸோ காப்பர் சல்ஃபேட்டையும் அசிட்டிக் ஆசிடையும் ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கார்போஹைட்ரேட் விச் இஸ் அ மோனோசாக்கரைட் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் ப்ரௌன் precipitate வந்துட்டு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த டெபாசிஷன் ஆஃப் Cu2O which is a brown precipitate. ஸோ இது வந்து பேர்ஃபோர்ட்ஸ் டெஸ்ட். அடுத்தது பெனடிக்ட்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். இட் இஸ் ஒன் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் இன் விச் இட் ஃபார்ம்ஸ் அ brown precipitate which is due to the formation of Cu+. This is Cu2O. So Benedict's reagent is aqueous copper sulfate plus sodium citrate. ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷன் பெனிடிக்ட் ஏ அண்ட் பெனிடிக்ட் பியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கார்போஹைட்ரேட்டோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா வார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ரெட் precipitate கிடைக்கும். ஸோ தட் இஸ் Cu2O. That precipitate confirms the presence of reducing sugars. அடுத்து டொலரன்ஸ் டெஸ்ட் ஃபில்லிங்ஸ் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்து டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்ல அயோடின் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் எடுத்துட்டு அயோடின் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த கலரேஷன் வந்துட்டு டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் அயோடின். ஸோ அந்த அயோடின் வந்துட்டு அப்சார்ப் ஆகிறனால தான் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இட் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ இது வந்து இது அடல்ட்ரேஷன் செக்கிங்லேயும் இது வந்துட்டு யூஸ் பண்ணாங்க இந்த ரியாக்ஷனை. அடுத்த டெஸ்ட் ஃபார் அமினோ ஆசிடில் டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸோ பயோரேட் டெஸ்ட். ஸோ பயோரேட் டெஸ்ட் என்னென்னா டேக் அ ப்ரோட்டீன் சொல்யூஷன் இன் டெஸ்ட். இப்போ ஒரு ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷனும் 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இது பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைட் காப்பர் சல்ஃபேட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஃப் வி கெட் அ வயலட் கலர், ஒரு வயலட் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே ப்ரோட்டீன் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. Bureau test is peptide bond in the molecule of a protein. So protein solution sodium hydroxide copper sulfate இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காப்பர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கிடைக்குது which is violet in color. Okay, so அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனால தான் நம்மளுக்கு வந்து violet color வந்துட்டு கிடைக்குது. Care must be taken that excess of copper sulfate is not added, otherwise there will be blue color instead of ஒயிட் கலர். ஏன் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காப்பர் ஹைட்ராக்சைடு வந்துட்டு கிடைச்சிரும். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுதான் ரீசன். அடுத்து ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்டு. ஸோ ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட் அப்படின்றது ப்ரோட்டீனோட கான்சன்ட்ரேட்டட் HNO3 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒயிட் precipitate வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இது ஆட் பண்ணோன்னே கான்சன்ட்ரேட்டட் HNO3 ப்ரோட்டீனோட ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒயிட் precipitate வந்துட்டு கிடைக்கும் which is பாயில் பண்ணும்போது அந்த precipitate நம்ம வந்து பாயில் பண்ணும்போது எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து இதை கூல் பண்ணிவிட்டு அதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அமோனியம் சொல்யூஷன் வந்துட்டு ஒரு பேஸ் சொல்யூஷன் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா the color changes to orange indicating the presence of proteins. ஓகே, ஸோ இத்தனை வேலை பண்ண வேண்டியிருக்கு ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்டில். ஸோ ப்ரோட்டீன் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு HNO3 ஆட் பண்ணுறோம். HNO3 ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு ஒயிட் precipitate கிடைக்கும். அந்த precipitate பாயில் பண்ணோன்னா எல்லோ கலர் கிடைக்கும். அந்த எல்லோ கலரை கூல் பண்ணி அல்கலி ஆட் பண்ணணும், லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியா சொல்யூஷன் இது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி இத்தனை கலர் மாறி ஆரஞ்சுக்கு வந்து நின்றுச்சுன்னா அங்கே ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து xanthoprotic test is specific for protein containing aromatic amino acids. It is used specifically for aromatic compounds, aromatic proteins. So xanthoprotic test is specific for aromatic amino acids. The benzene ring in the amino acids is nitrated by heating with the nitric acid and forms an yellow nitro compound which turns into orange with alkali. ஸோ எல்லோ கலர் நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அமீன்ஸ் வந்துட்டு படிக்கும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதில் நான் சொன்னேன் நைட்ரோ காம்பவுண்ட் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ப்ரோட்டீன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ல வந்துட்டு நைட்ரேஷன் பண்ணும்போது அங்கே வந்து NO2 குரூப் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுமா. ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அது கூட நம்ம ஒரு அல்கலி ஆட் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் கிடைக்கும்ன்றாங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்த டெஸ்ட் வந்து நின்ஹைட்ரின் டெஸ்ட்டு. So this is given by all proteins. So இந்த டெஸ்ட் வந்துட்டு எல்லா மாலிகூல்ஸ் எல்லா ப்ரோட்டீன் மாலிகூல்ஸுமே கொடுக்கும். So that is the structure of ninhydrin.
So when protein solution is boiled with a dilute solution of hydrogen, a violet color is produced. So வந்து இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு ப்ரோட்டீன் சொல்யூஷனை நின்ஹைட்ரேட் சொல்யூஷனோட பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வயலட் கலர் கிடச்சிச்சு அப்படின்னா that indicates the presence of protein. அடுத்து Millen's test. Protein solution plus Millen's reagent gives pink color. Millen's reagent is solution of mercuric nitrate and nitrite in nitric acid containing traces of nitrous acid. Okay, so mercuric nitrate and nitrite in nitric acid. Okay, so this is Millen's reagent. So இந்த கலர் சேஞ்செலாம் ஆச்சு அப்படின்னா இத்தனை கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா that indicates the presence of protein. So that's all about biomolecules. So I think this session is useful for you. I hope you understood. Okay, so சிம்பிள் தான். நீங்கள் இதில் வந்து தியரி தான் அதிகமாக இருக்கும். இந்த டெஸ்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் இது மட்டும், மற்றதெல்லாம் தியரி பார்ட்டு தான் நம்மளுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.